Yes. Good morning டா பசங்களா. எல்லாருக்குமே குட் மார்னிங். How are you all? வணக்கம். காலை வணக்கம்டா. குட் மார்னிங்மா சுபஸ்ரீ. நான் சொல்றது கேக்குதாப்பா? என் வாய்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கா? என் ஆடியோ எல்லாம் கிளியரா இருக்கா? பின்னாடி இருக்க போர்டு தெரியுதா? எவ்ரிதிங் இஸ் கிளியர். குட் மார்னிங்டா. எல்லா ஃபியூச்சர் டாட்டர்ஸுமே குட் மார்னிங். வணக்கம். காலை வணக்கம். தேங்க்யூடா சுபஸ்ரீ. தேங்க்யூடா. குட் மார்னிங் என்சி. குட் மார்னிங். வணக்கம். ரொம்ப டார்க்காவா இருக்கு. இல்ல. குட் மார்னிங்மா. கோகுலப்பிரியா குட் மார்னிங். ஓகே, அப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நம்ம டிசம்பர் மாசத்துக்கு முன்னாடி இருந்தே நான் சொல்லிட்டு இருந்தேன். பெர் சாப்டர்ல இருந்து அதிகமான கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்றது, அதாவது ஒரு சாப்டர்ல இருந்து அதிகமான கொஸ்டின் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்றது, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தேன். ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை தானே, எந்த அளவுக்கு நம்ம கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்து அதிகமாக இருக்க போகுது. ஓகே, நீங்கள் நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா, அப்போ இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அதை வச்சு உங்களுக்கு நீட் 2026 வந்து கொஞ்சம் ஈஸியாக அணுக முடியும் அப்படின்றதுக்காக தான், அந்த மெயின் மோட்டோக்காக தான் நம்ம அதிகமான கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படி நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். நம்ம நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் பார்த்துட்டு இருந்தோம். அட் த சேம் டைம் எல்லா சாப்டருமே கம்பைன் பண்ணி கொஸ்டின்ஸும் பார்த்துருந்தோம். இது இனிமே நம்ம என்ன சீரிஸ் ஆரம்பிக்க போறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு சாப்டர்ல இருந்து மேக்ஸிமம் கொஸ்டின் மேட்ச் டு மேட்ச் எவ்வளவு கொஸ்டின் பார்க்க முடியும், மேட்ச் டு மேட்ச் ஒரு 500 கொஸ்டின் பேஸ் பண்ணி வச்சுப்போம். ஓகேங்களா? பட் எல்லா சாப்டருமே 500 கொஸ்டின்ஸ் பார்க்க முடியுமானா அது டவுட் தான். பட் இந்த ஒரு இது மிகப்பெரிய சாப்டர் தான், மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், ரொம்ப முக்கியமான சாப்டர். நீட் ஆஸ்பெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அதிகமாக கேள்விகள் கேட்கப்பட்ட ஒரே சாப்டர் எதுவாக நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம், மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இது வரைக்கும் அனலைசிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எப்படி 2025 வரைக்கும் எல்லா கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல தான் எல்லா வருஷமும் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்படி கன்சிடர் பண்ணக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் கன்சிடர் பண்ண மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாம் இருந்து மட்டுமே நம்ம அரௌண்ட் ஒரு 500 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம் இன்னைக்கு. இப்போ இன்னைக்கு என்ன இருக்க போது, நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன், நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க எப்போ சார் பார்ப்போம் அப்படின்றது. ஒரு சாப்டர்லேருந்து 300 to 500 கொஸ்டின் சொல்லிட்டு இருந்தீங்க சார், எப்போ சார் பார்ப்போம். நமக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சாப்டர் எதாவது இருக்க போதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் கன்சிடர் பண்ணக்கூடிய, நிறைய பேர் ரொம்ப டஃப்னு நினைக்கக்கூடிய ஆனால் ரொம்ப ஈஸியான சாப்டர் நம்ம இருக்கக்கூடிய மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இது அட்லீஸ்ட் ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock வரைக்கும், 5 to 6 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா 500 கொஸ்டின்ஸ் பார்க்கணும், நமக்கு எப்பவுமே ஒரு 150 கொஸ்டின்ஸ் பார்க்கணும்னாலே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 hours ஆகுது. பட் இது டக்குன்னு போயிடலாம். ஓகேங்களா? ரொம்ப எல்லாம் பார்க்க வேணா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வருதுன்றது ஜஸ்ட் ஹாயாக உட்காருங்க. சண்டே தான், சண்டே ஜாலியாக இருக்கலாம், நோ வரிஸ். ஓகே, சண்டே இது வரைக்கும் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ சண்டே ஃப்ரீயாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜாலியாக ஃப்ரீயாக உட்காந்து நோட் பண்ணாலே போதும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிலாம் நோட் பண்ணணும் அப்படின்றது எந்த கவலையுமே கிடையாது. ஜாலியாக போய் உட்காரிங்களா, உட்காந்து சைடில் நோட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே நான் கொஸ்டின் படிக்க ஆப்ஷன் ஏவா பியா சியா டியான்றதை டைப் பண்ணுங்க. சப்போஸ் இது டவுட்டாக இருந்துச்சுன்னா கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியாத கொஸ்டின் வந்துச்சுன்னா அப்படி நோட் பண்ணி வைங்க. யாராவது புக்கில் கையில் வச்சு நோட் பண்ணி வச்சு ஜாலியாக காஃபி குடிச்சிட்டு கையில் ஸ்நாக்ஸும் வச்சுட்டு ஜாலியாக உட்காந்து படிக்கலாம். ஓகே உட்காந்துங்களா? ரெடி எல்லாருமே? எனக்கு செஷன் ரெடி எல்லாருமே? எஸ் தான். ஃபயர் நெருப்பாக இருக்க போது நீங்கள் செஷன். ஓகேங்களா? ஓகே, இது ஆக்சுவலாக நான் வந்துட்டு பிப்ரவரி மாதம் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன் சார் பிப்ரவரி மாதம் வரைக்கும் இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, ஒரு ஜென்ரலான ஒரு மித்து இருக்குது. நம்ம இப்போ படிச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு எல்லாருக்குமே இருக்க ஒரு ப்ராப்ளம் தான், இன்னைக்கு படிப்போம் நாளைக்கு மறந்துடுவோம். ஓகே, அதே ப்ராசஸ் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இப்போ முன்னாடியே நம்ம கொஸ்டின் ப்ராக்டிஸ்லாம் பண்ணி வச்சுட்டு வச்சுக்கோங்களேன், நீட் பக்கத்தில் வரும்போது மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம ஏற்கனவே அதை அப்பவே நம்ம கொஞ்சமாக தான் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிருந்தோம். பட் அப்பவே நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நீட் பக்கத்தில் வரும்போது நமக்கு என்ன ஆகும், மறுபடியும் அதை ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கணும், நம்ம இன்னொரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே நீட் பக்கத்தில் வரும்போது நம்ம கொஸ்டின் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சோம்னா அந்த சூடோட அப்படியே மைண்டில் கரெக்டாக ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ அப்படியே போய் நீங்கள் நீட்டில் எழுதிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஆஸ்பெக்ட் நம்ம பிப்ரவரி மாதம் ஆரம்பிச்சோம். நமக்கு 32 சாப்டர் இருக்குது. எத்தனை சாப்டர் இருக்குது சொல்லியிருக்கேன்? அரௌண்ட் 32 சாப்டர்ஸ் இருக்குது. அந்த 32 சாப்டர்ஸ்லையும் இந்த மாதிரி நான் செஷனை பார்க்க போகிறோம். ஓகேவா? பெர் சாப்டர்லேருந்து மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ், எவ்வளோ மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் என்னால் எடுத்துட்டு வர முடியுமோ, இல்லை என்ன ரிசோர்ஸ் என்ன கிடைக்குதோ அதுலேருந்து பார்க்க போகிறோம். பட் ஒரு விஷயம், இந்த சாப்டர் எடுக்கிறோம் தெரியுமா, இந்த எல்லா சாப்டருமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். ஓகே, இது வரைக்கும் என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ, ஒரு 10 years எடுத்துப்போமே, ஒரு 10 வருஷம் எடுத்துப்போமே, 10 வருஷத்துலேருந்து ஒரு 2016 எடுத்துப்போம். 2016 இது வரைக்கும் கேட்கப்பட்டிருக்கிற முக்கால்வாசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிக் அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் வரப்போகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம், ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்துடலாம்.
ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஒரு டீடைலா பார்த்துலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறமா முன்னாடி சொன்ன மாதிரி கொஸ்டின் ப்ராக்டிஸ் பேஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம், என்னென்ன பேஸ்ல கொஸ்டின்லாம் கேட்கலாம் அப்படின்னா அதை பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், ஏற்கனவே கேட்ட கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் என்னென்ன கேள்விலாம் கேட்கலாம் கொஸ்டின் ப்ராக்டிஸ் ஆஸ்பெக்ட்ல மார்க் டெஸ்ட் மாதிரி அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம இந்த கொஸ்டின்ஸை பார்க்க போறோம். இது நம்ம எல்லா சாப்டருக்குமே பண்றோம். இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் வித் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற சாப்டர்ல. ஓகே வாங்களா, ஆரம்பிச்சலாம் இல்லையா? எஸ், ரெடியா? எஸ்டா சூப்பரா. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கூட்டி வர சொல்லுங்க, டக்குனு வர சொல்லுங்க. நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க எப்போ சார் இந்த என்டையர் ஒரு பெர் சாப்டர் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின் ப்ராக்டிஸ் எப்போ சார் பண்ண போறோம்? ஏன்னா கொஸ்டின் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? வந்தாச்சு, பக்கத்தில் வந்தாச்சு. எத்தனை மாதம்? பிப்ரவரி 1, நாளைக்கு மார்ச், அடுத்த மாதம் ஏப்ரல், அதுக்கு அடுத்த மாதம் மே வந்தாச்சு, டக்குன்னு வந்துடுது. ஸோ May 3rd, hardly 2 months to go தானே? எஸ், hardly 2 months to go. 60 to 70 days 80 days கிட்ட தான் இருக்கு. ஸோ டக்குன்னு படிச்சாகணும், எல்லாமே படிச்சாகணும். நாட் ஒன்லி ஃபார் பயாலஜி மட்டும் படிச்சா போதாது, கெமிஸ்ட்ரியும் படிக்கணும், பிசிக்ஸும் படிக்கணும், பட் பயாலஜி எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ஆஸ்பெக்ட்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துலாம் நடக்கணுங்களா? எஸ், ரெடி ஆனீங்களா? ஓகே, சூப்பர். ஓகேங்களா? இப்போ கடைசி வரைக்கும் இதே என்ஜாய்மெண்ட்டோட இருங்க, இதே வைபோட இருங்க. நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேவா? இன்னைக்கு செஷன் குயிக்காக போயிடலாம். ஏன்னா 500 கொஸ்டின்ஸ் கிட்ட பார்க்க போறோம். ஓகே, உட்காந்து உங்களுக்கு டவுட் வரும், கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்டா. டவுட் வராத கொஸ்டின்ஸ் நம்ம டக்குன்னு பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். முடிக்க ட்ரை பண்ணும். ஓகே, ஈவினிங்குள்ள முடிக்க ட்ரை பண்ணும். ஓகேங்களா? இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் இந்த செஷன் மட்டும் தான் இருக்க போது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகேவா, இந்த செஷன் கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த செஷன் எப்போ முடியும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 4லேருந்து 5 மணிக்குள்ள முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஈவினிங்குள்ள நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஈவினிங் ஏதாவது ஒர்க் ஏதாவது இருந்துச்சு, நாளைக்கு ஸ்கூல் இருக்க பசங்க ஸ்கூல் இருக்கும், நாளைக்கு ஏதாவது ஒர்க் ஏதாவது இருந்துச்சு, நீங்கள் அந்த ஒர்க்கை பார்க்கலாம். பட் செஷன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி இருந்து செஷன் இதே மாதிரி எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் பண்ணலாமா, கொஸ்டின்ஸ் எல்லா சாப்டர்ஸ்க்கும் பண்ணலாமான்றதை வந்துட்டு நீங்க செஷன் முடியும் போது நான் உங்களுக்கு கேட்குறேன் வந்து சொல்லுங்க. ஓகேவா? அப்போ நீங்க எப்படி இருக்கணும், கடைசி வரைக்கும் பார்த்தாதான் செஷன் வேணுமா வேணாமான்றதை உங்களுக்கு கெஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகேடா. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்தா மாலிகுலர் பேஸ் 500 கொஸ்டின்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பார்க்கலாம், கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்குள்ள போயிடலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்களா? எஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ரா தெரியுதா? விச் ஒன் ஆஃப் த, ஏன்னா இதெல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, ஒரு 70-80 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த 70-80 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு மார்க் கொஸ்டின்ஸ் ஆரம்பிக்குது. அதில் தான் நம்ம 500 கொஸ்டின்ஸ் பார்க்க வரோம். ஓகேவா? இதோட சேர்த்து தான் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் ட்ரெயில் dogma of the molecular biology. ஓகே, சென்ட்ரல் டாக்மா பேஸ் பண்ணி கேட்குறேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் ட்ரெயில் dogma of the molecular biology? எஸ் சாரா, கொஞ்சம் கோல்டு, அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. என்னவா இருக்கலாம்? பியா, மியூக்கரா, கிளாமிடோமோனாஸா, இல்லை HIV-யா? இதெல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்விகளாக தான் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இல்லையா? அவன் என்ன கேட்டிருக்கான், சென்ட்ரல் ட்ரேல பேஸ் பண்ணிட்டு சென்ட்ரல் டாக்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சென்ட்ரல் டாக்மா அப்படின்னு சொல்றோம்? டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகுறது. என்னக்கண்ணா? டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகும். டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ வர்றதை நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ வர்றதை நம்ம என்ன சொல்லுவோம்? டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் வர்றதை நம்ம டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் வர்றதை நம்ம டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இது இந்த ப்ராசஸ் எல்லாம் தெரியல. இப்போ இதுல என்ன கேள்வி கேட்டிருக்கேன்னு நல்லா பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் ட்ரெயில் டாக்மா ஆஃப் த மாலிகுலர் பயாலஜி? மாலிகுலர் பயாலஜி பேஸ் பண்ணி டஸ் நாட் ட்ரெயில். பி பிளான்ல பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். ஓகே, அது ட்ரெயில் ஆகும். மியூக்கர்லையும் ட்ரெயில் ஆகும். கிளாமிடோமோனாஸும் ட்ரெயில் ஆகும். இது நல்லா பார்த்தாலே தெரியுது. இதுக்கும் HIV-க்கு என்னடா சம்பந்தம்? இதுக்கும் HIV-க்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லை. இதுதான் நம்ம சொல்றது எலிமினேஷன் மெத்தட் அப்படின்றது. ஓகேவா? என்ன சொல்லுவோம்? எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ இந்த கொஸ்டின் தெரியல வச்சுக்கோங்க, இந்த கொஸ்டின் என்னன்னு தெரியல, அவன் என்ன எதை பத்தி கேட்கறான்னு தெரியலன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டிருக்கேன். இதெல்லாம் சென்ட்ரல் டாக்மா பேஸ் பண்ணி ஆக்ட் ஆகும் அப்படின்றது கேட்டிருக்கான். கொஞ்சம் இப்படி போய் இப்படி மூக்கு சுத்தி கேட்டிருக்காங்க தான். பட் அது தெரியலன்னா நீங்க அப்படியே வந்துட்டு நீங்க ஆப்ஷன்ஸ் வச்சு எலிமினேட் பண்ணலாம்.
ஹெச்ஐவிக்கும் கிளாமிடோமோனாஸ் மியூக்கர் பி பிளான்ட்டுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? 4 ஆப்ஷன்ஸுமே படிச்சாலுமே ஹெச்ஐவி தான் தனியா நிக்குது. ஏன் ஹெச்ஐவி தனியா நிக்குது? அப்ப ஹெச்ஐவி தான் கரெக்டா இருக்க போகுது. ஓகே, இது எல்லாத்துலயுமே கரெக்டா வரணும் அப்படின்ற ஆப்ஷன் கிடையாது. பட் உங்களுக்கு தெரியாத பட்சத்துல வந்து எப்படி எலிமினேட் பண்றோன்றது ஒரு மெயின் ஸ்டெப் இதுதான். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி மட்டும் தான் எலிமினேட் பண்ண முடியாது இல்ல, சிலது வந்துட்டு ரிலேட் பண்ணி கூட நம்ம எலிமினேட் பண்ணலாம். பட் இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த 4 ஆப்ஷன்ஸுமே படிச்சாலும் நமக்கு கிளியரா தெரியுது ஹெச்ஐவி தனியா நிக்கிறதுனால. ஓகே, ஹெச்ஐவில வந்து ட்ரைல் ஆகாது, ஏன்னா டஸ் நாட் ட்ரைல் தான் கொடுத்துருக்கோம். ஓகே, சென்ட்ரல் டாக்மா பேஸ் பண்ணிட்டு ட்ரைல் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எஸ் டா கோகுலப்பிரியா. இல்லடா நமக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு தான் மாலிகுலர் பேஸ் ஆஃப் क्वेश्चंस வந்து நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி வந்து சொல்லிட்டே இருந்தேன். ஓகே, டிசம்பர் மாதம் வந்து சொல்லிட்டே இருந்தேன். நான் ஃபெப்ரவரியில் ஆரம்பிப்பேன், ஜனவரியில் ஆரம்பிப்பேன், பொங்கல் முடிஞ்சு ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் நான் ஃபெப்ரவரியில் ஆரம்பிக்கலாம், ஃபெப்ரவரி 1 நல்ல நாளாவே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபெப்ரவரி 1 நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ஓகேனா நம்ம செஷன் கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? எப்படி இருக்க போது? ஜஸ்ட் கொஸ்டின் ப்ராக்டிஸ் தான், நம்ம எப்போ ஈவினிங் பண்ணிட்டு இருப்போம் அதே மாதிரி தான் இருக்க போது. பட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம ஒரே நல்லா பார்க்க போகிறோம், பெர் சாப்டர் பேஸ் பண்ணி. அவ்வளோதான்டா. ஓகேங்களா? எஸ், சூப்பர் கோகுலப்பிரியா, ஆன்சி, ஆப்ஷன் கலக்கிட்டீங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அதே மாதிரி தாங்கண்ணா ஒரு 20-25 கொஸ்டின்ஸ் முடிஞ்சக்கப்புறம் ஊட்டி பிரேக் எடுத்துக்கலாம், கவலைப்படுதுங்க. ஈச் நம்ம பொறுமையாகவே போகலாம், அர்ஜென்ட் பண்ணி போகணுன்ற அவசியம் இல்லை. சேட்டிலைட் டிஎன்ஏ இஸ் யூஸ்ஃபுல் டூல் இன் சேட்டிலைட் டிஎன்ஏ இஸ் யூஸ்ஃபுல் டூல் இன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனா, ஃபாரன்சிக் சயின்ஸா, செக்ஸ் டிட்டர்மினேஷனா, ஜெனடிக் இன்ஜினியரிங்கா? சேட்டிலைட் டிஎன்ஏ இஸ் யூஸ்ஃபுல் டூல். எதுல நம்ம சேட்டிலைட் டிஎன்ஏ யூஸ்ஃபுல் டூலா நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம்? பிஎன்சி ஆப்ஷன் மாதிரி இருக்கா? ஓகே. சம் டெக்னிக்கல் எரர். ஓகே, அதாச்சா ரொம்ப ஈஸி இருங்க. நான் சேட்டலைட் டிஎன்ஏ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிருப்போம்? நம்ம படிக்கும்போது கடைசியாக படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு நம்ம படிப்போம். என்ன படிச்சிருப்போம்? டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இந்த கொலை செய்தது யாரு? ஓகே, இவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு. படம் பார்க்காத நம்ம பசங்க பார்க்காத படமா? ஓகே, எல்லா படத்துலையும் இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்ஸை பேஸ் பண்ணி கொலையாளி யார் அப்படின்னு கண்டுபிடிக்கும். த்ரில்லர் படம்னால இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மேஜர் ஆஸ்பெக்ட் ப்ளே பண்ணுது. அதுக்கப்புறமா இந்த குழந்தைக்கு அப்பா யாரு? இந்த குழந்தைக்கு அம்மா யாருன்னு சொல்ல முடியாது. பட் இந்த குழந்தைக்கு அப்பா யாரு? இது எந்த வம்சத்துக்கு வாழ்ந்த குழந்தை? அது நம்ம இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியல, கோர்ட்டுக்கு போறாங்க அப்படின்னா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும். ஸோ இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல் பண்றோம் தெரியுமா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல் பண்றோம். இந்த பிளட்டோடைய சாம்பிள் என்னவா இருக்கலாம்? இந்த பிளட் ஓகே, ஒரு முடி கீழே கிடைச்சிருக்கு, இந்த முடியை வச்சு நம்ம கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படி நிறைய படம் பார்த்துட்டு போலையா? ஸோ இது எல்லாமே எது கீழே வருது? சேட்டலைட் டிஎன்ஏ பேஸ் பண்ணி எது கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் சயின்ஸ் கிட்ட தான் வருது. ஓகே, எது கீழே வருது? ஆப்ஷன் பி, ஃபாரன்சிக் சயின்ஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஃபாரன்சிக் சயின்ஸ், ஒரு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா நிறைய பேர் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஃபாரன்சிக் பேஸ் பண்ணி நீட் கிளாஸ் பேச நிறைய இதில் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு சில பேர் கனவா கூட இருக்கலாம், இந்த போலீஸ் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு, போலீஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும் இருக்கு அப்படின்றது கணக்கு கூட இந்த ஃபாரன்சிக் பேஸ் பண்ணி எடுக்கலாம். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாப். ஓகேவா? நீங்க இந்த ரொம்ப த்ரில்லாகவும் இருக்கும், அது அட் த சேம் டைம் நமக்கு இந்த என்ன சொல்றது, நம்ம படித்த படிப்புலையும் போகிற மாதிரி இருக்கும், அட் த சேம் டைம் கொஞ்சம் த்ரில்லிங்கான வேலையும் பார்க்க முடியும். ஓகே, ரொம்ப ஹெக்டிக்கான வேலை, ஜஸ்ட் லைக் தட் அப்படி ஈஸியாக பண்ணிட முடியாது, அதுக்கு நிறைய இதுக்கு தேவை. பட் ஃபாரன்சிக் சயின்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த சேட்டலைட் டிஎன்ஏ நம்ம யூஸ்ஃபுல் பண்ணுறோம். ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சேட்டலைட் டிஎன்ஏ கண்ணா. ஓகேங்களா? சூப்பர் ஆப்ஷன் ஆன்சி, கோகுல பிரியா கலக்கிட்டீங்க. ஓகேவா? சூப்பர். ஓகே, ஃபாரன்சிக் சயின்ஸ் அந்த பேஸ் பண்ணி தான் நம்ம மாறி இருந்துட்டு இருக்கோம். ஓகே, ஃபாரன்சிக் சயின்ஸ் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பேஸ் பண்ணி வருது. ஓகேவா? நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் கடைசியில் அதை பேஸ் பண்ணி வருது. ஓகேவா கணக்குல? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குன்ற அப்படின்னா, the one aspect which is not, நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே நாட் கொடுத்துருக்கானா அப்படின்றத நம்ம கூட கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் எப்போயா நாட் வருதோ, ராங் வருதோ, கரெக்ட் வருதோ, நான் ஜஸ்ட் இப்படி அண்டர்லைன் பண்ணுவேன். ஏன் சார் அப்படி அண்டர்லைன் பண்ணுறீங்கன்னா, நீங்களும் அப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். நான் அப்படி பண்ண நீங்களும் அப்படி பண்ணணும். ஏன் அப்படி நீங்கள் பண்ணும்போது அவங்க என்ன கேட்டிருக்கான்றதை நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டி முன்னாடி ஓஎம்ஆரில் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாட்டி இப்படி பார்த்தீங்கன்னா, அவன் நான் ஏன் நாட்டை மார்க் பண்ணியிருக்கேன், அப்போ நாட்டு தான் கேட்டிருக்கேன். அப்போ 1-2 வாட்டி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிப்பீங்க. ஏன்னா டக்குன்னு பார்த்தோன்னே படித்தோன்னே இதுதான் இது நான் நாட்டுக்கு பார்க்காம டக்குன்னு அடிச்சு விட்றீங்க. ஓகே, அப்படி பண்ணக்கூடாது. So which of the following is not a salient features of a genetic code it's in being? Genetic code salient feature கிடையாது இது கேக்குறான்.
டீஜெனரேட்டா, ஆம்பியஸா, யூனிவர்சலா, ஸ்பெசிஃபிக்கா? குட் மார்னிங் டாக்டர் ஹோம். குட் மார்னிங் டாக்கண்ணா. எஸ்டா சூப்பர் ராகனுங்களா சூப்பரா டே. ஓகேவா? ஜெனடிக் கோட் நம்ம என்ன சொல்லுவோம்? ஜெனடிக் கோடு என்ன சொல்லியிருப்போம்? கொஞ்சம் கோல்டு. நான் ஆம்பிகியஸ் அப்படின்றது எங்க ஃபவுண்ட் பண்ணாலும் அதை சேம் ஜெனடிக் அமினோ ஆசிடை வச்சுட்டு ஒரு ஜெனடிக் கோட் வந்து கோட் பண்ணிடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா? பட் டஸ் நாட் கொடுத்துட்டா, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நான் ஆம்பிகியஸ் தான். ஓகேங்களா? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டிஜெனரேட்டா, யூனிவர்சலாக, ஸ்பெசிஃபிக் ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கு, பட் நான் ஆம்பிகியஸ். ஓகே, ஜெனடிக் கோட் இஸ் genetic code is non ambiguous, is going to be option B is the correct answer. ஓகேவா? நீங்க கவலைப்படாதீங்க. இந்த PDF வந்து நம்ம டெலிகிராம் சேனல் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம டெலிகிராம் சேனல்லையோ இல்ல டிஸ்கிரிப்ஷன்லயோ நான் ஆட் பண்ண சொல்லிடுறேன். ஓகேங்களா? கவலைப்படாதீங்க. இந்த சேனல்ஸ் நம்ம என்னென்ன கிளாஸஸ் எடுக்கிறோமோ எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணுவோம். அது இல்ல நம்ம டெலிகிராம் சேனல்ல ஆட் பண்ணுவோம். டெலிகிராம் சேனல் எப்படி ஜாயின் பண்ணனும்? கீழ லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. சார் டெலிகிராம் இல்ல சார், நான் படிப்பு சார், நான் டெலிகிராம், வாட்ஸ்அப், இன்ஸ்டாலாம் யூஸ் பண்ண மாட்டேன் சார், நீங்க யூடியூப் கீழே வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். இப்போ இல்ல, செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த PDF தான் கொடுத்துரும். ஓகே, இந்த PDF கிடைக்குமா சார் கிடைக்காமா சார் நம்மளுக்கு கவலைப்படுது, நமக்கிட்ட எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? இது முடிஞ்ச உடனே, இந்த செஷன் முடிஞ்ச உடனே இந்த 500 क्वेश्चंस ஃபார்ம் மாலிகுலர் பேஸ் ஆஃப் क्वेश्चन வந்துட்டு அனாலிசிஸ் இன்ஹெரிட்டன்ஸ் வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிடுவோம். கவலைப்படாதீங்க. So it's going to be option B, ambiguous is the correct answer. Yes. ஹைடா பிரைன்ஸ்டார்மர், ஹைடா சூப்பரா. ஹான்சி, தர்ஷினி, சந்தோஷ், டாக்டர் சந்தோஷ், சூப்பர், சுபஸ்ரீ, கோகுல பிரியா, கலக்கிடுங்க. So it's going to be option B is the correct answer. நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் பண்ணலாம். அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா, ஸ்டேட்மென்ட் பேஸ் பண்ண क्वेश्चन தான். select the statement out of the four given below about the lac operon பத்தி கேட்டிருக்காங்க. lac operonல கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கண்ணா நல்லா பாத்துக்கோங்கடா. இங்க lac operon கொடுத்துட்டா எப்பவுமே அவன் கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட் கேட்பான்னு சொல்ல முடியாது. ஓகே, இது வரைக்கும் கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட் தான் கேட்டிருக்கான். ஆனா எப்பவுமே கேட்பான்னு சொல்ல முடியாது. ஒண்ணுக்கு ரெண்டு நல்லா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் கரெக்ட் கூட கேட்கலாம். சரி, எனக்கு ஸ்டேட்மென்ட் கொடுத்துருக்கேன்னு பாருங்க. glucose or galactose may bind with the repressor and inactivate it. In the absence of the lactose, the repressor binds with the operator region. The Z gene code for premiases, this was elucidated by the Francois, Jacob and Jacques Monod. இதுல எதெல்லாம் கரெக்டான ஆன்சர், இதெல்லாம் தப்பான ஆன்சர், எந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கரெக்ட், எந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் தப்புன்றத வந்து சொல்லுங்க. 3 and 3. லேக் எதாவது ஆகுதா? இல்ல 3 and 3 இல்ல, ஒரு 3 தான் வரும். பட் அது டெக்னிக்கல் எரர். ஓகேங்களா? பிரிண்டிங் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த மிஸ்டேக். படிச்சாலே கண்டுபிடிச்சிடலாம். எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கான். Repressor bind with operator gene. gene premiases பண்ணா தப்பு. Yes, option C 2 and 4 is the correct answer. ஓகேங்களா? option C 2 and 4, lapses of lactose, repressor bind with the operator gene, correct answer. அதே மாதிரி தான் it was elucidated by Francis Jacob and Jacob Monod. ஓகேங்களா? இவங்களுக்கு நோபல் பிரைஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. ஓகே, எந்த இயர்ல நோபல் பிரைஸ் கொடுத்திருப்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இங்க கொடுக்கல, பட் அது கூட கேட்கலாம். எந்த இயர் நோட் பண்ணி வச்சவங்க? நோபல் பிரைஸ் எந்த இயர்ல கொடுத்திருப்பாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா 1965ல கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? நோபல் பிரைஸ் ஃபார் given for both of them in 1965ல கொடுத்திருப்பாங்க. சோ ஆப்ஷன் சி 2 and 4 தான் கரெக்டான ஆன்சர். சூப்பரா இருக்காங்க. ஓகேங்களா? எஸ்டா, தர்ஷினி, சுபஸ்ரீ, ஆன்சி, டாக்டர் சந்தோஷ், கோகுல பிரியா, பிரைன்ஸ்டார்ம். எஸ்டா சூப்பரா டாக்டர் சந்தோஷ். ஓகேங்களா? ஆப்சி,
Super. So it's going to be option C is the correct answer. Yes. So option C is the correct answer. Option C நம்ம எதை கன்சிடர் பண்ணிருக்கோம் 2 and 4. ஓகே நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் பண்ணலாம். அடுத்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்றத பாத்தீங்கன்னா the 3 dash ஆனா இப்படி வந்துச்சுனா 3 dash to 5 dash வெச்சுக்கோங்க. என்னால டைப் பண்ணும்போது அந்த இது வர மாட்டேங்குது. கரெக்ட்டா வர மாட்டேங்குது. சிலதுல வர மாட்டேங்குது. பட் சிலதுல வருது. காப்பி பண்ணி போட்டதால வருது. பட் இதுல முக்கியவாசியெல்லாம் டைப் பண்றதுல வர மாட்டேங்குது. The 3 dash to 5 dash phosphodiester linkage inside the polynucleotide chains serves to join 5 dash. Phosphodiester linkage அப்ப என்ன பார்த்தீங்கன்னா நியூக்ளியோடைடு வந்து பாண்ட் ஆகுது அப்படின்றது. ஓகே இன்சைட் தி பாலிநியூக்ளியோடைடு செயின். பாலிநியூக்ளியோடைடு செயின் என்னது? ஒரு நியூக்ளியோடைடு நிறைய நியூக்ளியோடைடு இருந்துச்சா பாலிநியூக்ளியோடைடு செயின். ஓகேவா? என்ன சர்வ் டு ஜாயின்? என்ன ஜாயின் பண்ணும்போது? அப்படி படிங்க ஈஸியா இருக்கும். சர்வ் டு ஜாயின். கணங்களா ஒரே நிமிஷம் நம்ம என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க 3 dash to 5 dash phosphodiester linkage என்ன கேட்டிருக்கான் 3 dash to 5 dash phosphodiester linkage அப்படின்னு கேட்டிருக்கான் inside the polynucleotide chain ஓகேங்களா polynucleotide chain serve to join us நல்லா பாருங்க ஓகேவா அப்படியே இருங்க டவுட்டா இருந்தா நோ ப்ராப்ளம் நம்ம இத பாத்துறலாம் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அது நான் கொஞ்சம் கிளியரா இன் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒரு பாலிநியூக்ளியோடைடு நியூக்ளியோடைடுனா என்னது பென்டோ சுகரால் ஆயிருக்கு 0 1 2 3 4 4ல 5 இந்த ஆஸ்பெக்ட் தான வந்துட்டு இருக்கும் இதுல வந்து என்ன இருக்கும் அடினைன் பாண்ட் ஆயிருக்கும் அடினைன் அதாவது நைட்ரஜன் பேஸ் வந்து பாண்ட் ஆயிருக்கும் இதுல வந்துட்டு ஒரு OH இருக்கும் இதுல வந்துட்டு ஒரு பாஸ்பேட் குரூப் இருக்கும் இதானே வழி இதே மாதிரி தானே எப்படி இருக்கும் பாலிநியூக்ளியோட்டிக் 0 1 2 3 4ல 5 அடினைன் இங்க ஒரு OH குரூப் இருக்கும் இங்க ஒரு பாஸ்பேட் குரூப் இருக்கும் இதே இங்க ரெண்டு அடினைன் வேணாம் இங்க என்ன இருக்கலாம் குவானைன் இருக்கலாம் வெச்சுக்கோ ஓகேங்களா இப்போ இதோட பேரா தான் நீங்க வந்திருக்கணும் அடினைன் ஆல்வேஸ் பேர் வித் தெரியலையா எஸ் தெரியுது 0 1 2 3ல OH 5ல பாஸ்பேட் அதே மாதிரி தான் 0 1 2 3 4 5ல பாஸ்பேட் 3ல OH பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் எதை பேசுது பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் வந்துட்டு இதுதான் ஓகேவா இந்த பாஸ்பேட்டுக்கும் இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கும் OH குள்ள பாண்ட் தான் நம்ம எதை பேசுறோம் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் ஓகேங்களா பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் இது ரெண்டுமே இருக்குது தான் ஓகேங்களா இது புரிஞ்சுதா இதுதான் DNA ஓட ஸ்ட்ரக்சர் நியூக்ளியோடைடோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டிருக்கான் அப்படியே வாங்க இப்போ என்ன क्वेश्चंस கேட்டிருக்கான்றத மறுநூறு மர்க்கா பாருங்க the 3 dash to 5 dash இது என்னது இங்க என்ன இருக்கு இங்க வந்து 5 dash இருக்கு ஏனா 5th பாஸ்பேட் யாரோடமே அட்டாச் ஆகல அப்ப இது 5 dash எண்ட்னு இருக்கும் இங்க 3rd OH யாரோடமே அட்டாச் ஆகல அப்ப 3 dash எண்ட்னு இருக்கும் இதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்க போகுங்க இது 3rd dash யாரோடமே அட்டாச் ஆகல அப்ப 3 dash எண்ட் இருக்கும் இதுல 5th பாஸ்பேட் யாரோடமே அட்டாச் ஆகல அப்போ 5 dash எண்ட்னு இருக்கும் ஓகேவா அப்ப என்ன கேட்டிருக்கான் 3 dash to 5 dashல ஓகேவா 3 dash to 5 dashல பாஸ்போடைஎஸ்டர் என்னது இதுதான் கேட்டிருக்கான் பாஸ்போடைஎஸ்டர் ஐயோ பார்க்கக்கூடாது ஓகே பாஸ்போடைஎஸ்டர் inside the polynucleotic chain serve to join inside the polynucleotic chain serve to join polynucleotic chain வந்தாச்சு polynucleotic chain பாஸ்போடைஎஸ்டர் என்ன பண்ணுது ஒரு நியூக்ளியோடைடையும் இன்னொரு நியூக்ளியோடைடையும் ஜாயின் பண்ணி விடுது அது 3 dash to 5 dash இருந்தாலும் அப்படிதான் 5 dash to 3 dash இருந்தாலும் அப்படிதான் இவன் ஏன் இப்படி கொடுத்திருக்கான் அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்றதுக்கு வேண்டி தான் கொடுத்திருப்பான் ஓகேங்களா இப்படி போனா வழி வருமா அப்படின்றது ஓகேங்களா நல்லா பாத்துங்க வீட்டுக்கு வந்துட்டு ரைட்டால போனா மட்டும் நல்ல வழி வரும் அப்படின்னு சொல்லலாம் லெஃப்ட்ல போன வழி வரலாம் நான் சொல்லல ஓகேவா வீட்டுக்கு வந்து ரெண்டு வழி இருக்குன்னு வச்சுக்கோங்கண்ணா லெஃப்ட்லயும் போனா ரைட்லயும் போனா பட் ரைட்ல போனா கண்டிப்பா உங்க வழி வந்துடும்டா அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் பட் லெஃப்ட்ல போனா கண்டிப்பா வழி வராத அவன் சொல்ல வழி வருமா வராத அவன் டீடைல் பண்ணல பட் லெஃப்ட்ல போனா வழி வரும் ஓகே அதே மாதிரி தான் 3 dash to 5 dash பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் இருந்தாலும் ஒரு நியூக்ளியோடைடு இன்னொரு நியூக்ளியோடைடோட சேர போகுது இது 5 dash to 3 dash பாஸ்போடைட் இருந்தாலும் ஒரு நியூக்ளியோடைடு இன்னொரு நியூக்ளியோடைடு சேர போகுது ஏன் அப்படின்னா அது பாஸ்போடைஎஸ்டர் லிங்கேஜோட இருக்கு பாஸ்போடைஎஸ்டர்னா என்னதுன்னா பாத்தீங்களா
ஒரு OH குரூப் கன்சிக்யூட்டிவ்ஸ் ஒரு நியூக்ளியோடைட OH குரூப்புக்கும் இன்னொரு நியூக்ளியோடைட பாஸ்பேட்டும் அட்டாச் ஆயிருக்கு. ஒரு நியூக்ளியோடைடும் ஜாயின் பண்ணி வர்றதா நம்ம என்ன சொல்லிருக்கோம், பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஸோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் வந்துட்டு இருக்கும். புரிஞ்சுதா? ஓகேவா? ரெண்டு நியூக்ளியோடைடையும் கம்பைன் டுகெதரா பேஸ் பண்றது தான் இந்த பாஸ்போ டைஎஸ்டர் பாண்டோட இது. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ராகண்ணா ஓகேவா? புரிஞ்சுதா ராகண்ணா? எஸ் எஸ்டா சந்தோஷ், சூப்பரா. கோகுலப்பிரியா, ஆப்சி கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? டவுட் இல்லைல்ல? அண்டர்ஸ்டுட் தானே? யா சூப்பர். ஓகேங்களா? அதனால பார்த்துக்கோங்க என்ன கேட்குறான்றத ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி படிங்க. ஓகே, படிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். 3' to 5' சும்மா குழப்பறதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா அதை பார்த்து நீங்கள் அடிக்கணும். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் இருக்க போது அப்படின்றது பார்த்தீங்கன்னா the lac operon consist of, ரொம்ப ஈஸியா, lac operon consist of sorry 4 regulatory genes only இல்ல 1 regulatory genes and 3 structural genes இல்ல 2 regulatory genes and 2 structural genes இல்ல 3 regulatory genes and 3 structural genes lac operon consist of. Yes, lac operon என்ன கன்சிஸ்ட் இருக்கும்? 1 regulatory gene sorry 1 regulatory gene. என்ன ஜீன்? ஐ ஜீன். அப்புறம் ஒரு ப்ரோமோட்டார் ஜீன் இருக்கும், ஒரு ஆபரேட்டர் ஜீன் இருக்கும், OP அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 3 ஸ்ட்ரக்சரல் ஜீன் என்னது? ZY. மறந்துடக்கூடாது, என்னன்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா? ZY. ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். சூப்பர் இருக்குங்களா? ஓகேங்களா? ஸோ இது என்னன்னு தெரிஞ்சு வச்சவங்க, ரெகுலேட்டரி ஜீனு, ஒரு ரெகுலேட்டரி ஜீன் ஐ இருக்கும், அப்புறம் 3 ஸ்ட்ரக்சர் ஜீன் என்னது? ZYA. ஓகே, லாக் ஓப்பரான் பேஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக நம்ம கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் நம்ம லெசன் நடக்கும்போது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர் இருக்கா? சூப்பர். ஓகே, ஆப்ஷன் பி சூப்பர். ரான்சி, டாக்டர் சந்தோஷ், பிரெயின் ஸ்டோமா, தேவதர்ஷினி, கோகுலப்பிரியா, ஆப்சின், தர்ஷினி கலக்கிறீங்க. So it's going to be option B is the correct answer. நம்ம next question on பண்ணலாம். அடுத்த question என்ன இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா, which one of the following statement about the particular entity is true? எது வந்துட்டு கொடுக்க என்டிட்டினா கீழ கொடுத்ததுல வந்து எது கரெக்ட் அப்படின்றது கேட்டுருக்காங்க. ஓகே, அந்த டேர்ம்ஸ் எல்லாம் புரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, ஐயோ இது என்ன பாதி தான் இருக்கு. நீங்க எழுதுக்கண்டா. ப்ரொடியூசர்ஸ் ஆஸ்டர் during cell division. A gene of producing insulin is present in our body cells. Nucleosomes is formed in nucleotides. DNA consists of core 8 strong. Yes. Good morning Saranya. Good morning Dakanna. Good morning Satvik, Sandra. சொல்லுங்க பாப்போம். ஏன்னா அது ஒண்ணுமே இல்லடா. சென்ட்ரோமியர் is found in animal cells which produces aster during cell division. எது என்டிட்டினா கீழே கொடுத்ததுல வச்சுட்டு கீழே கொடுக்கறதுல வச்சு எது கரெக்ட்? என்டிட்டினா என்ன உட்காந்து யோசிச்சுட்டு கூடாது. கீழே கொடுக்கறதுல வச்சு எது கரெக்ட் அப்படின்னு நம்ம அடிக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கான்? எல்லாமே கரெக்டா இருக்கா? நியூக்ளியோசோம்ஸ் நியூக்ளியோடைட்ல பார்க்க முடியாது. என்ன கன்சிஸ்ட் ஆஃப் கோர் ஆஃப் 8 ஹிஸ்டோன்ஸா?
பேக்கேஜிங் தான் 8 இன்ஸ்டான் கன்சிடர் ஆகும். டிஎன்ஏ கன்சிஸ்ட் கோர் ஆயிருக்கு, அது பேக்கேஜ் ஆயிருக்கும். சென்ட்ரோமியர் இஸ் ஃபவுண்ட் இன் அனிமல் செல்ஸ் which செல் டிவிஷன்ஸ் பேஸ் பண்ணி வராது. இந்த ஜீன் ப்ரொடியூசிங் இன்சுலின் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ற ஜீன் வந்துட்டு நம்ம எல்லா செல்ஸ்லயும் இருக்குமா. ஏன்னா நம்ம எல்லாருமே எங்கேருந்து டிரைவ் ஆயிருக்கோம், ஜைகோட் அப்படின்ற ஒரு செல்லு தான் டிரைவ் ஆயிருக்கும். நம்ம எல்லாருமே ஜைகோட் அப்படின்ற ஒரு செல்லில் இருந்தா என்ன இருக்கும், இந்த மாதிரி பெருசான மனுஷனா வளர்ந்துருக்கும். ஓகேவா, ஜைகோட் அப்படின்னு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஃபார்ம் செல் ஹியூமன் பாடி ஜைகோட். நம்ம தூணு ஜைகோட் செல் இருந்தா எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்க, நீங்களும் ஒரு மனுஷனா இருக்கீங்க. ஓகேவா, ஸோ எல்லா செல்ஸுமே இன்சுலின் இருக்கும். ஆனா டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவா எங்க இருக்கும்னா பேங்க்ரியாஸ்ல இருக்கும். டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவா அதுல இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாஸ்ல மட்டும் தான் பார்க்க முடியும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பட் நம்ம எல்லா உடம்புலையுமே நம்ம எல்லா செல்ஸ்லையுமே நம்ம என்ன பண்ண முடியும், இன்சுலின்ஸ் பார்க்க முடியும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சூப்பரா, சூப்பர் சூப்பர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, எது அண்டுன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியலையா, அண்டுன்னு ஐடென்டிஃபை பண்ண எது எது ஐடென்டிஃபை பண்ண முடியலையா. ஸோ சென்ட்ரோமியர் அண்ட் சென்ட்ரியோல்ஸ்ல ஃபார்ம் சென்ட்ரியோல் தான் ஃபார்ம் பண்ண போகுது. சென்ட்ரியோல் தான் நம்ம என்ன சொல்லுவோம், மைக்ரோ டியூபிள் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் தான் மைக்ரோ டியூபிள் சொல்லுவோம். சென்ட்ரியோல் தாங்க நான் ஃபார்ம் பண்ணுது ஆப்சின். ஓகேவா, ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி டா. ஓகேவா, present in every body cells. Okay, the gene for producing insulin is present in every body cells, but active இதுல இருக்கும் அப்படி வந்து பாத்தீங்கன்னா pancreasல ஆக்டிவா இருந்துட்டு இருக்கும். ஓகேவா, so it's going to be option B. சூப்பர். சரண்யா, கோகுல பிரியா, ஆன்சி கலாக்கிட்டீங்க. so it's going to be option B is the correct answer. Okay, நம்ம next question மோன் பண்ணிடலாம். அடுத்த question என்ன இருக்க போகுது அப்படினது பாத்தீங்கன்னா, in eukaryotic cells transcription, RNA splicing and RNA capping take place inside the in eukaryotic cells transcription, RNA splicing and RNA capping take place inside the ரொம்ப ஈஸியா take place inside the ribosoma, nucleus, dictyosomes, endoplasmic reticum. இதுக்குள்ள take place நடக்கும். டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்தாச்சு. டிரான்ஸ்கிரிப்ஷன் RNA DNA எங்க இருக்க போகுது, அப்படி அது பார்த்துல அடிச்சிடலாம். அரே அவன் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கடா. ஒரு நிமிஷம். யூகேரியாட்டிக் செல்ஸ்ல RNA டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றதுக்கான டிரான்ஸ்கிரிப்ஷன், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன்? டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது எதை டிட்டர்மைன் பண்ணுவோம்? டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ வர்றது தான். டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ வர்றது தான் நம்ம என்ன சொல்றோம் டிரான்ஸ்கிரிப்ஷன். இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா எம்ஆர்என்ஏ வர்றது. ஓகேவா, எம்ஆர்என்ஏ தான் இந்த கேப்பிங் டெய்லிங் எல்லாம் பண்ணி முடிஞ்சு சொல்லியிருப்பேன், படிக்கும்போது சொல்லியிருப்பேன். ஐடி கார்டுலாம் மாத்தினாதான் நியூக்ளியோலஸ் வெளியே அனுப்பும். ஏன் வெளியே அனுப்பும் அப்படின்னு பார்த்தா புரோட்டீன் ஃபார்ம் பண்ணி ஆகணும். புரோட்டீன் எங்க இருக்கு? சைட்டோபிளாஸ்மிக் ரைபோசோமுக்கு போகணும். ஓகேவா, எங்க பிரச்சனை இருக்கும்? ஒரு செல்லுல வந்து பாத்தீங்கன்னா செல்லுல வந்துட்டு இங்க நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். மிச்சம் இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன சொல்லிருக்கோம்? சைட்டோபிளாசம் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். இது தெரியல, இது நம்ம சைட்டோபிளாசம் அப்படின்னு நம்ம சொல்லிருப்போம். ரைபோசோம் எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்? ரைபோசோம் சைட்டோபிளாசம் ஆஃப் த செல்ஸ்ல பிரசன்ட் இருக்கும். ஓகேவா, இதான் ரைபோசோம் வச்சுக்கோங்க. ரைபோசோம் சைட்டோபிளாசம் ஆஃப் த செல்ஸ்ல பிரசன்ட் இருக்கும். ஓகேவா, அப்போ ஃபார்ம் ஆர் ஆர்என்ஏ எங்க இருந்து ஃபார்ம் ஆர் ஆர்என்ஏ? டிஎன்ஏல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஆர்என்ஏ. டிஎன்ஏ எங்க இருக்க போகுது? நியூக்ளியஸ்குள்ள இருக்க போகுது. டிஎன்ஏ எங்க இருக்க போகுது? நியூக்ளியஸ்குள்ள இருக்க போகுது. அப்போ டிஎன்ஏல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஆர்என்ஏ, டிஎன்ஏல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய எக்ஸாக்டா சொல்ல போனா எம்ஆர்என்ஏ எங்க வந்தாகணும்? எம்ஆர்என்ஏ வந்துட்டு டிஎன்ஏ ஃபார்ம் எம்ஆர்என்ஏ வந்துட்டு ரைபோசோமல் ஆர்என்ஏ ஆர்ஆர்என்ஏக்கு வந்தாதான் டிஆர்என்ஏவை கூப்பிட்டுட்டு டிரான்ஸ்வர்ஸ் ஆர்என்ஏவை கூப்பிட்டுட்டு அமினோ ஆசிட்லாம் கம்பைன் பண்ணி புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ண முடியும். இதான படிச்சிருந்தோம். இப்போ இவன் என்ன கேட்டிருக்கான்? நியூக்ளியோடைட் செல் டிரான்ஸ்கிரிப்ஷன் தான் கேட்டிருக்கான். RNA splicing and RNA capping. என்னது mRNA splicing and mRNA capping? ஸ்ப்ளைசிங் என்னது? கட் பண்ணி சேர்க்கிறது. ஸ்லைசிங் என்னது? ஒன்லி கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. நம்ம ஸ்லைசிங் அப்படி சொல்லிருக்கோம். ஸ்ப்ளைசிங் அப்படின்னா என்னதுன்னா
தேவையில்லாத ஜீன்ஸை ஜெனட்டிக் கோட்ல தேவையில்லாத ஜீன்ஸ் இருக்குது, நம்ம தேவையில்லாத ஜீன்ஸ் அன்வான்ட் ஜீன்ஸை கட் பண்ணிட்டு மிச்சம் ஜீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஜீன் இருக்குன்னா இந்த பொசிஷன் ஆஃப் ஜீன் வந்து இன்ஆக்டிவேட்லாம் இருக்கு, இந்த பொசிஷன் ஆஃப் ஜீன் வந்து எப்படி இருக்கு, இன்ஆக்டிவா இருக்கு. அப்போ நம்ம ஸ்பைசிங் டெக்னிக் மூலம் என்ன பண்ணுவோம்னா இதை கட் பண்ணிட்டு இதை ரெண்டையும் சேர்த்துப்போம், இது ரெண்டையும் அழகாக சேர்த்துருப்போம். ஓகேங்களா, இதை நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஸ்ப்ளைசிங் அப்படி நம்ம சொல்லிருக்கோம். இதெல்லாம் என்ன நடக்கும், எம்ஆர்என்ஏ வந்து மாறுறதுக்கு. ஓகே, எம்ஆர்என்ஏ பேஸ் பண்ணி மாறி அப்பதான் வெளியே அனுப்ப முடியும். எங்க வெளியே அனுப்ப முடியும், நியூக்ளியஸ் வந்து வெளியே அனுப்ப முடியும். எதுக்கு நியூக்ளியஸ் வந்து வெளியே போயாங்கன்னா புரோட்டீனை சிந்தேஸ் பண்றது. ஏன்னா ஆர்என்ஏயோட மெயின் சிந்தேஸ் என்னது, புரோட்டீனா தான் சிந்தேஸ் பண்றது. ஓகேவா, சோ ஆர்என்ஏ வந்து வெளியே போயாகணும். அவன் என்ன கேட்டிருக்கான், டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படி பேஸ் பண்ணி கேட்டிருந்தால. சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் இன்சைட். எது நடக்கும், கேப்பிங் அண்ட் டேக் கேப்பிங்கும் ஸ்ப்ளைசிங் எதுக்குள்ள நடக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நியூக்ளியஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ரைபோசோம்ல டிரான்ஸ்லேஷன் நடக்க போகுது. டிரான்ஸ்லேஷன் என்னது, புரோட்டீனா ஃபார்ம் ஆகுது, மறந்துடாதீங்க. எஸ், ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். எஸ் தாக்கண்ணா, எஸ்டா பிரெயின் ஸ்டார்மர். ஓகேங்களா, சூப்பர். ஓகே, ஆன்சி ஆப்சன் அண்ட் தர்ஷினி. ஓகேங்களா, புரிஞ்சுதா, எப்படி வருதுன்னு புரிஞ்சுதா, ஒரு பார்த்தோன்னு கரெக்டாக அடிக்கணும். ஓகே, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு படிக்கிறது எல்லாமே படிக்கிறதா நல்லா படிச்சோம். ஓகே, இனிமேல் டவுட்டே வரக்கூடாது, அந்த அளவுக்கு படிச்சு வச்சுக்கணும். புரிஞ்சதுல எப்படி என்ன கேட்கறான்னு புரிஞ்சதுல. அவன் டிரான்ஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்கான். டிரான்ஸ்கிரிப்ஷன் நம்ம சென்ட்ரல் டாக்மால இந்த டயக்ராம் போட்டு படிச்சிருப்போம் இல்லையா, டிஎன்ஏ வந்து இப்படி ஆகும், ரெப்ளிகேஷன் போட்டிருப்போம். இங்க இருந்து இப்படி போறது வந்துட்டு ஆர்என்ஏ வந்து நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு படிப்போம். புரோட்டீனை வந்து நம்ம டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு படிப்போம் இல்லையா. ஸோ அதை படிக்கும்போது டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ போகிறது நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் படிச்சிருப்போம். ஓகேங்களா, ஸோ எம்ஆர்என்ஏ தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். அது தெரியல, டிஎன்ஏலேருந்து மெசேஜர் ஆர்என்ஏ, அதாவது டபுள் ஸ்டாண்டா இருக்கிற டிஎன்ஏலேருந்து சிங்கிள் ஸ்டாண்டா கோட் பண்ணிட்டு அதுக்கு காம்ப்ளிமெண்டரி பேஸே இருக்கும். காம்ப்ளிமெண்டரி பேஸ் எப்படி இருக்குன்னா, அடினைன் வரக்கூடிய இடத்துல அடின்ற பாருங்களேன், தைமின் வரக்கூடிய இடத்துல வந்து யுராசில் வரும், எதில் ஆர்என்ஏ, அவ்வளோதான் பேஸ் பேர் காம்ப்ளிமெண்டரியா வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர் எடுத்ததுக்கு அப்புறமா அதில் கேப்பிங் நடக்கும். அடினோ சைன்ஸ் வந்து கீழே வந்து 400 300 ஆட் ஆகும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸ்ப்ளைசிங் பேஸ் பண்ணி நடந்து அதை உருமாற்றம் அடங்கும் அப்படின்னு சொல்லும்போது அதை ஐடி கார்டு நம்ம சொல்லியிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஐடி கார்டுலாம் போட்டு அயன் படத்தில் வந்துட்டு சூர்யா வந்து எப்படி தங்கத்தெல்லாம் கடத்திடுறது, டைமண்ட்லாம் எப்படி கடத்துவாரு, அந்த மாதிரி வேஷெல்லாம் போட்டு கடத்துவார். அதே மாதிரி வேஷெல்லாம் போட்டுட்டு செக்கிங் விட்டு வெளியே வரும் சொல்லியிருப்போம். அதே மாதிரி செக்கிங் என்னது, ஏர்போர்ட் செக்கிங் விட்டு வெளியே வந்தோடனே ரைபோசோம்குள்ள போயிட்டு அதுக்கு தேவையான புரோட்டீனை வந்து சிந்தேசிஸ் பண்ண போகுது. ஸோ ஆப்ஷன் பி, நியூக்ளியஸ் தான் கரெக்டான ஆன்சர் இருக்க போது. ஏன்னா நியூக்ளியஸ் தான் என்ன போது, ஸ்ப்ளைசிங்கும் கேப்பிங்கும் டிரான்ஸ்கிரிப்ஷனும் அங்கே தான் டேக் பிளேஸ் ஆகுது. ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா. எஸ், which one of the following does not follow the central dogma of molecular biology? இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகேங்களா, does not follow the central dogma of molecular biology, HIV தான் வரப்போகுது. ஓகேங்களா, ஏன்னா சென்ட்ரல் டாக்மா மாலிகுலர் பயாலஜி இப்போ வேற பேஸில் பார்த்துருப்போம். ஓகேங்களா, சென்ட்ரல் டாக்மா ட்ரெயில்ஸ் ஆகாது அப்படின்னு பார்த்துருப்போம். அது வேற வேர்டிங்ஸ், ஒரே மாவு தானே, ஏற்கனவே சொல்றது தானே. சென்ட்ரல் டாக்மா பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி, HIV தான் கரெக்டான ஆன்சர் இருக்க போகுது. ஓகே, எஸ், சூப்பர். நீங்களும் கெத்து இல்லை. In history of biology, human genome project lead to the development of human genome project வந்து எதை டெவலப் பண்ணி விடுது, human genome project. இன்சைட் லைன்ல கொடுத்துருப்போம். இதை என்ன பண்ணும், கலெக்டிங் பண்றதுக்கு அனலைசிங் பயாலஜிக்கல் டேட்டா ஆஸ் எப்படி ஜெனடிக் கோடா இப்போ என்னவா இருக்க போகுது ஆப்ஷன், என்ன இருக்கு ஆப்ஷன் சி. சூப்பர். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி, பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ். என்ன டெவலப் பண்ணி விடுது, பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்ற ஃபீல்டை டெவலப் பண்ணி விடுது. ஓகே, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் எடுத்து டெவலப்மெண்டா பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ்னா டேட்டா கலெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி இன்ஃபர்மேட்டிக் ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும்னா, இப்போ நீங்க வந்து என்னோட அதிகமான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படி என்னோட அதிகமாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க, என்னோட நல்லா படிச்சு நீங்க டாக்டர் ஆக போறீங்க இல்லையா. ஸோ உங்க என்னோட அதிகமாக இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருக்கு, அப்போ உங்ககிட்ட அதிகமாக டேட்டா இருக்கு, அதனால தான் நீங்க ரொம்ப இன்ஃபர்மேட்டிக்கா இருக்கீங்க அப்படின்றது. ஓகே, ஸோ டேட்டா பேஸ் பண்ணி பண்றதுனால இது என்ன, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் புது இதை வந்து ஜென்ரேட் பண்ணி விடுது. ஸோ லீட் டு தி பயோ இன்ஃபர்மேஷன். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, சூப்பர். ஓகேங்களா, எஸ் தர்ஷினி, டாக்டர் ஓம், கோகுல பிரியா, ஆப்சன், பிரெயின் ஸ்டார்மர் கலக்கிட்டீங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி ராக்கணும். ஓகே, நம்ம கொஸ்டின் பார்த்துலாமா. அடுத்த கொஸ்டின் வர போகிறது பார்த்துலாம்.
அடுத்த கொஸ்டின் the unequal proof of a DNA as a genetic material came from. இது சொன்னதுக்கு அப்புறமா தான் இது தாண்டா டிஎன்ஏ ஜெனடிக் மெட்டீரியல் டிஎன்ஏ தாண்டா அப்படி படிச்சிட்டு போல ப்ரூஃப் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் இல்ல ஜெனடிக் மெட்டீரியல் இஸ் டிஎன்ஏ அப்படின்றத நம்ம டைட்டில்ல கொடுத்துருப்பாங்க என்சிஆர்டில ப்ரூஃப் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் இது தாண்டா ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னு அடிச்சு சொல்லுவோம் தெரியுமா அந்த இது வந்துட்டு எந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்தது அப்படின்றாங்க ஓகேவா எந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்தது அது யார் பண்ணா கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க பின்னாடி क्वेश्चंस இருக்கு அதனால பாத்துங்கடா அன்ஈக்குவல்னா எந்த ஒரு டவுட்டும் இல்லாதது ஓகேங்களா 100% என்ன வேர்டு இந்த இது பண்ணாதீங்க ஓகேவா நோ டவுட் ஓகேவா அடிச்சு சொல்றேன் சார் இந்த வருஷம் தான் சார் ஜெயிப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்களா அதே மாதிரி தான் அடிச்சு சொல்றேன் சார் 2026ல வந்து தலை தான் சார் கப் அடிப்பா அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்களா அதே மாதிரி தான் அடிச்சு சொல்றேன் சார் 2026ல தான் டாக்டர் ஆமாம் சார் நீங்க அடிச்சு சொல்றீங்களா அதே மாதிரி தான் அடிச்சு சொல்றாங்க இதுக்கப்புறமா தான் ஜெனடிக் மெட்டீரியல் வந்துட்டு டிஎன்ஏன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க பட் அது எந்த இதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அப்படின்றாங்க கண்ணா உனக்கு ரெண்டு நல்லா பாருங்க ஆல்ஃப்ரெடு அண்ட் மார்த்தா சேஸ் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேலா இன்னொரு ஆப்ஷன்ஸ் வேணா கொடுக்குறேன் பாக்டீரியோஃபேஜில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ என்ன ஆக்சுவலாக இருக்கலாம் எதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க பாக்டீரியோஃபேஜ் என்னது பாக்டீரியோஃபேஜ் என்னவா நம்ம கன்சிடர் பண்றோம் பாக்டீரியோஃபேஜ் நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிருக்கோம்டா ஆல்ஃப்ரெட் ஹெர்ஷியும் மார்த்தா சேஸும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க எதுல அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்ஃபெக்டட் பாக்டீரியல் வைரஸ் பாக்டீரியோஃபேஜில் இன்ஃபெக்டட் பாக்டீரியல் வைரஸ் அது ஒரு வைரஸ் பாக்டீரியோஃபேஜ் ஒரு வைரஸ் அப்படின்றத நம்ம முன்னாடியே சொல்லியிருப்பேன் எதுக்கு வைரஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் பண்றது யாருன்னு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஒரு ஜெனரேஷனுக்கு இன்னொரு ஜெனரேஷன் டிரான்ஸ்ஃபர் பண்றது யாரு வைரஸ் என்ன பண்ணும் புரோட்டீன் கோட்டும் ஜெனடிக் மெட்டீரியல் மட்டும் தான் வைரஸ்ல கண்டெயின் ஆயிருக்கும் அது தெரியல எல்லாருக்குமே புரோட்டீன் கோட்டும் இருக்கும் ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கும் இப்போ புரோட்டீன் கோட் இன்சைட் த பாடி போகுமா போகாது எது போகும் ஒன்லி வைரஸ் கண்டென்ட் ஜெனடிக் மெட்டீரியல் மட்டும் தான் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆகும் ஸோ அதை வந்து படிக்கிறதுக்காக தான் வைரஸ்ல படிச்சிருப்பாங்க ஓகேங்களா வைரஸ்ல படிச்சிருப்பாங்க என்ன வைரஸ் பாக்டீரியல் வைரஸா கன்சிடர் பண்ணக்கூடிய இன்ஃபெக்டட் பாக்டீரியா ஓகே பாக்டீரியா வைரஸ் கண்டுபிடிய பாக்டீரியோஃபேஜ்ல ஓகேங்களா பாக்டீரியோஃபேஜ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது என்ன டைப்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே இப்படி தான் அடிப்பான் உனக்கு பாக்டீரியோஃபேஜ் வந்து எல்லாமே தெரியும்டா நீ படிச்சிருப்ப நீ பார்த்தோம் ஆப்ஷன் பார்த்தோன்னு நீங்க ஸ்ட்ரைக் ஆயிருவீங்க பட் இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்றதுலாம் டவுட் வைப்பா ஓகேங்களா ஸோ கொண்டு போய் பாக்டீரியல் வைரஸ் தெரியாத நோட் பண்ணிக்கோங்க கொண்டு போய் ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா வாட் இஸ் மீனிங் ஆஃப் வைராய்டா வைரஸை விட கொஞ்சம் கம்மியா இருக்கிறது அதாவது வைரஸ் கன்சிஸ்ட் ஆஃப் எய்தர் புரோட்டீன் கோட்டு ஆர் எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ ஓகேங்களா பட் வைராய்ட்ஸ் வைரஸோட சின்னதா இருக்கும் வைரஸோட சின்னதா இருக்கும் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ல படிச்சிருப்போம் லைக்கன்ஸ் பிரயான்ஸ் வைராய்ட்ஸ் அப்படின்றது ஓகேவா ஸோ வைராய்ட்ஸ் வந்து ஒன்லி ஜெனடிக் மெட்டீரியல் ஆர்என்ஏ மட்டும் தான் கன்சிடர் இருக்கு ப்ரோட்டீன் கோட் வந்து கன்சிடர் இருக்கு ஓகேங்களா கண்ணா ஸோ அந்த பேஸ்ல இருக்குது ஓகேங்களா இதுதான் வைரஸ்க்கும் வைராய்ட்ஸ்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் கிளியர் சார் ஏது ஸ்ட்ரெப்டோகாக்கஸா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்ல பண்ணிருக்க மாட்டாங்கடா டேய் நீங்க என்சிஆர்டில படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு லைன் ஒரு டாபிக்கே அப்படிதான் கொடுத்துருப்பான் த ஜெனடிக் மெட்டீரியல் இஸ் டிஎன்ஏ அப்படின்றது ஏன்னா அதுல கொடுத்துருப்பான் இந்த கன்ஃபர்மேஷன் அடிச்சு சொல்லக்கூடிய டெஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் யார் பண்ணிருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ஃப்ரெட் அண்ட் மார்த்தா சேஸ் வந்து பண்ணிருப்பாங்க இதுல பண்ணிருப்பாங்கன்னா பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னா பாக்டீரியல் வைரஸ் தான் பண்ணிருப்பாங்க நீங்க என்ன கேக்குறீங்க எனக்கு கரெக்டா தெரியல நினைக்கிறேன் ஓகே ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் வராது ஓகே நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन என்ன பார்த்தலாமா அடுத்த क्वेश्चन என்ன பார்க்க போகுது பாத்தீங்கன்னா which one of the following also act as a catalyst in bacterial cells
எதுல இருக்கலாம் ஆன்சர்? No problem, Rakana. That's main problem, that lack of revision அப்படின்னு நம்ம சொல்லுவோம். But you have time. Don't worry, you would have time. நீங்க ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா? ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. You will surely get it. ஓகேங்களா? சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸை பார்த்தோன்னே இதுதான் ஆன்சர்னு டக்குன்னு அடிப்பாங்க. அவங்க ஏன் அப்படி அடிக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரிவைஸ் பண்ணிட்டே இருக்காங்கன்ற ஒரு ஆஸ்பெக்டால தான். ஓகே, நீங்கள் இந்த கவலைப்படாதீங்க. படிச்சிருந்தாலும் மறக்க தான் செய்யும். ஓகே, மறுபடியும் படிக்கணும். யாரோ சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது ஒரு முயற்சியுமே வெற்றியை தராது, ஆனால் அவங்க விடாமுயற்சி தான் வெற்றியை தரும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ நீங்கள் மறுபடியும் ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. யூ வில் கெட் இட். ஓகே, டோன்ட் வரி. இதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சோங்க. என்ன கேட்டிருக்காங்க? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆல்சோ ஆக்ட் ஆஸ் அ கேட்டலிஸ்ட் இன் பாக்டீரியல் செல்ஸை பேஸ் பண்ணிங்க. கேட்டலிஸ்ட் இன் பாக்டீரியல் செல்ஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இது வந்துட்டு பெப்டைட் பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படும்? 23 இயர்ஸ் ரைபோசோமல் ஆர்என்ஏ என்ன பண்ணுது? பெப்டைட் பாண்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது. ஸோ இது going to be ஆப்ஷன் சி, 23 இயர்ஸ் ரைபோசோமல் ஆர்என்ஏ. ஓகேங்களா? இது எங்க ஃபவுண்ட் பண்ண முடியும்? இது எங்க பார்க்க முடியும்? ஃபவுண்ட் இன் லார்ஜஸ்ட் சப் யூனிட். நம்ம எதை சொல்லிட்டு இருக்கோம்? ஃபவுண்ட் இன் லார்ஜஸ்ட் சப் யூனிட். எதுல லார்ஜஸ்ட் சப் யூனிட்? எது லார்ஜஸ்ட் சப் யூனிட்? 70 இயர்ஸ். ஓகே, லார்ஜஸ்ட் சப் யூனிட் நம்ம கன்சிடர் பண்ண முடியும் 70 இயர்ஸ் ரைபோசோம்ல பார்க்க முடியும். ஓகேங்களா? இந்த எஸ் எதை டிட்டர்மைன் பண்ணுதா? ஸ்வெட்பாக் யூனிட் டிட்டர்மைன் பண்ணுது, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? எஸ் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆகணும். சூப்பர் டாக்டர் ரோமா, தர்ஷினி, கோகுல பிரியா கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? நோ ப்ராப்ளம்டா. நீங்கள் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி கூட நீங்கள் படிக்கலாம். ஓகே, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நான் இப்போ ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கு அப்புறமா நான் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு. பட் என்னோட பர்சனல் அதை நான் வந்துட்டு உங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன்டாக்கா. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க தான் சொல்லுவோம். ஓகே, என்ன ஒரு ஆளுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. நான் வந்துட்டு ஒரு அளவுக்கு ஒரு வாட்டி படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் கொஸ்டின் ப்ராக்டிஸ் தான் பண்ண ஆரம்பிப்பேன். கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வித் எக்ஸ்பிளனேஷனோட பண்ணுவேன். ஏன் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அதில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி சாப்டர் கிளியர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? நமக்கு அப்போ ஒன்ஸ் அந்த கொஸ்டின் ப்ராக்டிஸ் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஒன்ஸ் மறுபடியும் நம்ம படிக்க போகும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட கிளியர் இருக்கும். பட் இது எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாம தெரியாது. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கான ஒர்க் அவுட் ஆகல, பைத்தியக்காரன் பண்ணுவாங்க இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ வேணா ட்ரை பண்ணி பாருங்க. தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இருக்கானா? ஓகேவா? சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन மார்க்ன்றது பாத்தீங்கன்னா வாட் ஆர் தோஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தட் அப்பியர்ஸ் as a beads on strings in chromosomes which view under the electron microscope. நான் beads on string வச்சு அடிச்சிடலாம்டா. ஒரு பேர் கொடுத்துருப்போம், அந்த மாதிரி பேரை வச்சு அடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சப் மைக்ரோஸ்கோபிக் சப் யூனிட். ஓகே, சப் மைக்ரோஸ்கோபிக் சப் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். குரோமாட்டினோட சப் மைக்ரோஸ்கோபிக் சப் யூனிட் நம்ம கன்சிடர் பண்ணிருக்க பீட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் இஸ் none other than nucleosomes. Option B, nucleosomes is the correct answer. Okay, வாக்கணுங்களா? So yes, option B, nucleosomes is the correct answer. Yes, the doctor room brainstormer. Yes. ஓகேங்களா? Yes, the answer. Super. ஓகேங்களா? So it's going to be option B, nucleosomes is the correct answer. Okay, option B, nucleosomes is the correct answer நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? கண்ணா நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் பண்ணிடலாமா? அடுத்த क्वेश्चन மூவ் பண்ணிடலாமா? எஸ் டா. நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன பார்க்க போகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் இன்ட்ரான்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. இன்ட்ரான்ஸ் ரிமூவல் பண்ண ஜாயினிங் ஆஃப் எக்ஸான்ஸ். இன்ட்ரான்ஸ் அண்ட் எக்ஸான்ஸ் ஜாயினிங் இன் a defined order during a transcription is called. இதுதான் நான் தேவையில்லாததை கட் பண்ணிட்டு தேவையானதை ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லு. நான் சொல்லாத காரணம் பின்னாடி ஆன்சர் இருக்கு, அதனால தான். சொல்லுங்க. இன்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரான்ஸை ஜாயின் பண்றது.
எஸ் 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 எல்லாம் சொல்லுங்க இன்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரான்ஸை ஜாயின் பண்ணுறது, தேவையானதை ரிமூவ் பண்ணிட்டு தேவையில்லாத ரிமூவ் பண்ணிட்டு தேவையானதை ஜாயின் பண்ணுறது. ஓகேங்களா, அதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஸ்ப்ளைசிங் அப்படி நம்ம சொல்லிருக்கோம். இப்போ தான் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இது எங்கே நடக்குது, mRNA பேஸ் பண்ணி நியூக்ளியஸ்ல நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அப்படி நடந்து முடிஞ்சு வெளியே போனால் தான் mRNA வெளியே அனுப்ப முடியும். அப்போ தான் அது உள்ள போயிட்டு சூப்பராக வந்துட்டு அமினோ ஆசிடை வச்சுட்டு ப்ரோட்டீனை ஃபார்ம் பண்ண முடியும், ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்ற ப்ராசஸ் முடியும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ ஸ்ப்ளைசிங் தான் சொல்லிடுறோம். ஸ்ப்ளைசிங்கோட எக்ஸாக்ட் டேர்ம் என்னது, ரிமூவல் ஆஃப் இன்ட்ரான்ஸ் அண்ட் ஜாயினிங் ஆஃப் எக்ஸ்ட்ரான்ஸ். ஓகேங்களா, டிரான்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ல. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சூப்பர் தர்ஷினி, ஆன்சி, டாக்டர் ஹூம், பிரெயின் ஸ்டோமர், சூப்பர். ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. B தானே, இல்ல ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி ஸ்ப்ளைசிங் இஸ் a correct answer. ஓகே, ஆப்ஷன் டி ஸ்ப்ளைசிங் இஸ் a correct answer. நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா. அடுத்த क्वेश्चन வர்க்க பாத்தீங்கன்னா, if one strand of DNA has the nitrogenous base sequence has 𝒎𝒑𝒐𝒔, what would be the complementary RNA strand sequence? ரொம்ப ஈஸிடா. என்ன கொடுத்திருக்கான், A adenine thymine cytosine thymine guanine. complementary RNA strand என்னது, complementary RNA strand என்னவா இருக்கும்? What is going to be a complementary RNA strand? அவன் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க, complementary RNA strand கேட்டிருக்கான். சொல்லுங்க. complementary RNA strand, complementary RNA strand, நோட் பண்ணிக்கோங்க, ஒரு ப்ராப்ளம் இல்லை, தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. அடினைன் ஆல்வேஸ் பேர் வித் தைமின், அடினைன் தைமினோட மட்டும்தான் பேரா. guanine always pair with cytosine, guanine always pair with cytosine and reverse of vice versa. ஓகேங்களா, vice versa னா தைமின் அடினைனோட தான் பேர் ஆகும், சைட்டோஸ்கைனும் guanineோட தான் பேர், vice versa அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா, சோ இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவன் என்ன கேட்டிருக்கான், காம்ப்ளிமெண்டரி, காம்ப்ளிமெண்டரினா இதான் காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர் அப்படின்றது. ஓகேவா, இப்போ அப்படியே வச்சுக்கோங்க. அடினைன் ஆல்வேஸ் பேர் வித் தைமின், தைமின் ஆல்வேஸ் பேர் வித் அடினைன், cytosine always pair with guanine, thymine always pair with adenine, guanine always pair with cytosine. ஓகேவா, இப்படி தான் வந்திருக்கணும். ஓகே, இதை பேஸ் பண்ணி இப்படி தான் வந்திருக்கணும். பட் இதுல ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா அவன் RNA ன்னு கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான், RNA ன்னு கேட்டிருக்கான். RNA ல என்ன சொல்லுவோம், தைமின் வரக்கூடிய இடத்துல என்ன வரணும், யுராசில் வரணும். தைமின் வரக்கூடிய இடத்துல யுராசில் வரணும். அப்ப எங்க தைமின் வருது, இங்க தைமின் வருது. அப்ப இங்க என்ன வந்திருக்கணும், யுராசில் வந்திருக்கும். வேற எங்க தைமின் வருது, அவ்வளவுதானா, வேற எங்கேயும் வரல. ஓகேங்களா, சோ அதாவது பாத்தீங்கன்னா UAGAC. ஓகேவா, UAGAC இஸ் கரெக்ட் ஆன்சர். சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி. புரிஞ்சுதா, எப்படி போடுறோம்னு புரிஞ்சுதா, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா கண்ணா, சூப்பர். ஆன்சி, டாக்டர் ரூம், கோகுல பிரியா, பிரெயின் ஸ்டோமர். சார் ஒன் டவுட் சார், இதுல என்ன இருக்கு, RNA இருக்கு, how do you find a difference? சூப்பர். யுராசில் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா, யுராசில் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா இட் இஸ் an RNA. ஓகேவா, யுராசில்னா யூ பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா அது RNA பத்தி பேசுன்னு அர்த்தம். T பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா அது DNA பத்தி பேசு. DNA தைமின் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா. ஓகேவா, இதுதான் டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் ஒரு ஸ்டாண்டில் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய டிஃபரன்ஸாக இருக்க போகுது. ஓகேங்களா, அவன் ஸ்டாண்டு கொடுத்துருக்கான், அந்த ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்கானா அந்த ஸ்டாண்டில் வந்து யூ இருக்குன்னா அது வந்து ஆர்என்ஏ பற்றி தான் பேச போகிறான். ஏன்னா யுராசில் வந்து டிஎன்ஏல பிரசன்ட் ஆகாது, ஒன்லி ஆர்என்ஏல மட்டும் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். அதுவே டி பிரசன்ட் ஆயிருக்குன்னா அவன் டிஎன்ஏ மட்டும் தான் பேச போகிறான். டிஎன்ஏ தைமின் பிரசன்ட் ஆயிருக்குன்னா அவன் டிஎன்ஏ மட்டும் தான் பேச போகிறான். ஏன்னா தைமின் வந்து ஆர்என்ஏல பிரசன்ட் ஆயிருக்காது, டிஎன்ஏல மட்டும் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா, புரிஞ்சு நடக்கணுங்களா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட்? ஓகே டாக்கண்ணா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन என்ன வரக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, a single strand of nucleic acid, a single strand of nucleic acid tagged with a radioactive molecule is called. A single strand of nucleic acid tagged with a radioactive molecule is called. வெக்டரா, செலக்டபிள் மார்க்கரா, பிளாஸ்மிடா இல்ல ப்ரோபா? மார்க்கர், மார்க்கெட் இல்ல, மார்க்கர்.
என்ன சொல்லுவோம்? சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் என்னது? நியூக்ளிக் ஆசிட்ல சிங்கிள் ஸ்டாண்டா இருக்கிறது. ஓகேவா? டேக்ட் வித் ரேடியோ ஆக்டிவ் மாலிக்யூல்ஸ் இஸ் கால்ட் அஸ் ரேடியோ ஆக்டிவ் மாலிக்யூல்ஸோட டேக் பண்ணிச்சுன்னா நம்ம அது என்ன சொல்லுவோம் அப்படின்றது கேட்டிருக்காங்க. என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. வி கால் இட் ஆஸ் அ ப்ரோப். ஆப்ஷன் டி ப்ரோப் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். என்னன்னு சொல்லுவோம்? அந்த டேர்மை நம்ம என்ன சொல்றோம்? ப்ரோப் அப்படி நம்ம சொல்றோம். ரேடியோ ஆக்டிவ் மாலிக்யூல் வந்துட்டு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் நியூக்ளிக் ஆசிடோட டேக் பண்ணிட்டோம்னா அது நம்ம என்ன சொல்றோம்? ப்ரோப் அப்படி நம்ம சொல்றோம். ஸோ என்னதான் ஆப்ஷன் டி ப்ரோப் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். சூப்பரா ஆன்சி பிரெயின் ஸ்டோமா கோகுலப்பிரியா கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி ப்ரோப் இஸ் அ கரெக்ட் ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம். ஆப்ஷன் டி ப்ரோப் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா கண்ணுங்களா? எஸ்டா சூப்பர். ஓகே நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் பண்ணலாமா? அடுத்த क्वेश्चन என்ன இருக்க போகுது அப்படினது பாத்தீங்கன்னா which one of the following is not, மறுபடியும் பாருங்க, which not a part of transcription unit in DNA. which not a part of transcription unit in DNA. transcription unit in DNA அப்படி கொடுத்திருக்கான். நீங்களே பாத்துக்கோங்க. DNA dependent RNA polymerase அது ஆஸ்பெக்ட் வந்து வரும்ல. அவன் என்ன கேட்டிருக்கான்? which is not. ஒரு டெர்மினேட்டர் பர்சன்ட் இருக்குமா? கண்டிப்பா ஒரு டெர்மினேட்டர் பர்சன்ட் ஆயிருக்கணும். ஓகேவா? அதாவது டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் கோடிங் ஸ்டாண்ட்ல வந்துட்டு கண்டிப்பா ஒரு இடத்துல வந்து டெர்மினேட்டர் பிரசன்ட் ஆயிருக்கணும். ஓகேவா? ஒரு ப்ரொமோட்டர் இல்லைன்னா எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கணும்? ஒரு ப்ரொமோட்டர் கண்டிப்பா பிரசன்ட் ஆயிருக்கும். ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்குமா? ஜீன் எல்லாமே எப்படி சிந்தசிஸ் நடக்க போகுது? ஸ்ட்ரக்சரல் ஜீன் நடக்க போகுது. ஆனா இதை இன்டியூசர் பிரசன்ட் ஆயிருக்காது. அவன் என்ன கேட்டிருக்கான்? டஸ் நாட் தான், நாட் அ பார்ட் தான் கேட்டிருக்கான். ஓகேவா? So it's going to be option A. Super Dr. Room. Okay va? Option A is the correct answer. Okay, the inducer present ஆயிருக்காது. ஓகேங்களா கண்ணா? சூப்பர் டாக்டர் ரோம், தர்ஷினி, கோகுலப்பிரியா, ஆன்சி கலக்கிட்டீங்க. எஸ், இட் இஸ் த இன்டியூசர். த இன்டியூசர் வந்து பிரசன்ட் ஆயிருக்காது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சராக பார்த்துட்டு இருக்கோம். எஸ் கண்ணுங்களா? சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா அடுத்த கொஸ்டின் இருக்க போகுது அப்படின்னா PCR and restriction fragment. PCR and restriction fragment length of a polymorphism or method for. உங்களுக்கு லேக் ஆகுதா? சொல்லுங்க. PCR and restriction fragments length of the polymorphism is a method of. எல்லாமே எதோட மெத்தடு? கடைசியா படிச்சிருப்போம் இல்லையா? ஃப்ராக்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி பிசிஆர்ல போட்டு அடிப்பாங்க அப்படின்றது எதுக்காக அடிப்பாங்க? சீக்வன்ஸுக்காக மட்டும் இல்லடா, வேற எதுவும் இருக்கு. லென்த் ஆஃப் அ பாலிமார்பிசம் பேஸ் பண்ணி ஜெனட்டிக் ஃபிங்கர் பிரிண்டிங்காக, ஃபிங்கர் பிரிண்டிங், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அதை பேஸ் பண்ணி வர்றது ஜெனட்டிக் ஃபிங்கர் பிரிண்டிங் ஆகும் தான். ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டி டாக்கண்ணா. ஓ அப்படியா? சரி ஓகேமா ஓகேவா. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி 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 ஜெனட்டிக் ஃபிங்கர் பிரிண்டிங். இல்லைன்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் கூட சொல்லலாம். எஸ், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் கூட சொல்லலாம். ஓகேவா? டிஎன்ஏ பர்டிகுலர் எண்டோநியூக்ளியஸ் எக்ஸோநியூக்ளியஸ் பேஸ் பண்ணி கட் பண்ணி அந்த இதை சீக்வன்ஸை பேஸ் பண்ணி சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் பிசிஆர் பண்ணாதான் முடியும். பிசிஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் ஜெனடிக் ஃபிங்கர் பிரிண்டிங் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எஸ் தர்ஷினி. ஓகே, ஆப்ஷன் டி. எஸ் டாக்டர் ரூம். ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் RNA பாலிமரேஸ் will affect the synthesis of. RNA polymerase 3 will affect the
polymerase 3 from nucleosome. ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் will affect the synthesis of. ஓகேவா? removal of RNA polymerase 3 from nucleoplasm. nucleoplasm வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க RNA polymerase 3. அது என்ன அஃபெக்ட் பண்ணுது? will affect the synthesis of. சப்போஸ் அது என்னன்னு தெரியலனா RNA polymerase 3 எதை சிந்தசைஸ் பண்ணும் டிரான்ஸ்வர்ஸ் RNA சிந்தசைஸ் பண்ணும். அப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா எது அஃபெக்ட் பண்ண போகுது? டிரான்ஸ்வர்ஸ் RNA அஃபெக்ட் ஆக போகுது. ஓகேங்களா? அது அப்படி படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ டிரான்ஸ்வர்ஸ் tRNA இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ டிரான்ஸ்வர்ஸ் RNA இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, சூப்பர். ஆன்சி கோகுலப்ரி ஆப்ஷன். ஓகேவா? ஸோ சூப்பர். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ tRNA இஸ் கரெக்ட் ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? Sorry. What is that form the basis of DNA fingerprinting? Basis of DNA fingerprinting. What is form the basis of DNA fingerprinting? Yes, Vimala Srinivasan, brainstormer, ANSI. சூப்பர். என்னது முன்னாடி சொல்லியிருந்தேன், முன்னாடி ஒரு கொஸ்டின் ஆல்மோஸ்ட் பார்த்துருந்தா பார்த்தீங்கன்னா சேட்டிலைட் டிஎன்ஏ அப்படின்றது. ஓகேவா? இந்த ஆஸ்பெக்ட்ஸ் தானே வரும் அப்படின்றது. ஓகேவா? சேட்டிலைட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி highly repeated and short DNA segments அப்படின்னு சொல்லி போல. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி சேட்டிலைட் டிஎன்ஏ அக்கரிங் as high repeated short DNA segments. Okay, so option C is a correct answer. Okay, yes, super doctor, brainstormer, ANSI, Gokulapriya, Vimala Srinivasan கலக்கிட்டீங்க. So it's going to be option C is a correct answer. Okay, நம்ம next question பார்த்தலாம். அடுத்த question வரக்க போகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா, read the following of four statement A to D. இதுல வந்துட்டு எத்தனை ஸ்டேட்மென்ட் வந்து ரைட் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எத்தனை ஸ்டேட்மென்ட் ரைட்னு கேட்கல, என்னென்ன ரைட்னு கேட்டிருக்காங்க. how many above the statements are right? கண்ணா எத்தனை ரைட்டுன்னு கேட்டிருக்காங்கடா, எது ரைட்டுன்னு கேட்கல. ஓகேங்களா? எத்தனை ரைட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், சிஎன்டிஎஸ் சிம்லர் சாரா? இல்லடா, 4 ஸ்டேட்மெண்ட்ல 3 ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, 4 ஸ்டேட்மெண்ட்ல 4மே ரைட்டு, 4 ஸ்டேட்மெண்ட் ஏதாவது 1 தான் ரைட்டா இருக்கு, 4 ஸ்டேட்மெண்ட் 2 தான் ரைட்டா இருக்கு. அப்படி கேட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் அடினோசைன்ஸ் பாஸ் வித் யூராசில் எதில் கேட்டிருக்கான்? டிரான்ஸ்கிரிப்ஷன்ல என்ன தெரியுமா? டிஎன்ஏ ஆர்என்ஏவா மாறுது. இப்போ தான் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ ஆர்என்ஏவா மாறுறத நம்ம என்ன சொல்லிருக்கோம்? டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். அடினைன் யாரோட பேராவான்? தைமினோட பேராவான். பட் தைமின் இருக்கக்கூடிய இடத்துல ஆர்என்ஏ பிரசன்ட் இருக்கிறதுனால யூராசில் தான் வரும். அப்போ அடினோசைன் யூராசிலோட தான் பேராவும். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்கான்? Regulation of lac operon by repressor is referred to as a
பாசிட்டிவ் ரெகுலேஷன் அப்படிங்கிற லேக் ஓப்ரான் ரெப்ரஸரை வச்சு ரெஃபர் பண்ணது பாசிட்டிவ் ரெகுலேஷன் நான் சொல்லுவோம் இல்ல என்ன சொல்லுவோம் நெகட்டிவ் ரெகுலேஷன்ஸ் அப்படி நம்ம சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் we call it as a negative regulation அப்படி நம்ம சொல்றோம் ஓகேங்களா the human genome has approximately 50,000 genes 50,000 genes இருக்கு அவ்வளவு ஜீன்ஸ்க்குலாம் அவங்க எங்க போவோம் ஓகேங்களா 50,000 ஜீன்ஸ்லாம் இருக்கு கிடையாது அரௌண்ட் ஒரு 30,000 ஜீன்ஸ் தான் இருந்துட்டு இருக்கும் ஓகேங்களா so hemophilia is a sex linked recessive disease yes ஓகேவா அப்போ ஆப்ஷன் டி அதாவது A and D வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேவா A and D வந்து கரெக்டான ஆன்சர் B and C வந்து தப்பான ஆன்சர் ஓகேவா புரிஞ்சுதா இப்படி தான் கேட்டுக்கணும் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் ரெண்டு கரெக்டா இருக்கு எஸ் ஆன்சி டாக்டர் ரூம் தர்ஷினி கோகுல பிரியா பிரெயின் ஸ்டாமா சஞ்சனா விமலா ஓகேவா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி என்னது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு ஆப்ஷன் ஏவும் கரெக்டா இருக்கு ஆப்ஷன் டியும் கரெக்டா இருக்கு ஆப்ஷன் பில பாசிட்டிவ் பதில் நெகட்டிவ் வரணும் ஆப்ஷன் சில என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 ஜீன்ஸ் வரணும் ஓகேவா கண்ணா புரிஞ்சுதா கிளியர் தானே எஸ் சூப்பர் கண்ணா சூப்பர் நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் இதுக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆன்சர் கரெக்டா இருக்கு அது ரெண்டு ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா A and D வந்து கரெக்டா இருக்கு அதான் கேட்டிருக்காங்க how many above statements are true okay which are the statements கேக்கல how many above statements how many கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஓகே நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் அடுத்த क्वेश्चन என்ன வரக்க போகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா which enzymes will produce in a cell in which there is an nonsense இல்லடா nonsense ஓகேங்களா mutation in a lac-Y gene nonsense ன்னு படிச்சிடாதீங்க இந்த nonsense சென்ஸ் ஆகாம இருக்குது இங்க இருந்து எங்க போய் அஃபெக்ட் ஆகும் இங்க போய் அஃபெக்ட் ஆகும் லேக் ஓப்ரான் லேக் Y gene தான் கேட்டிருக்கான் லேக் Y gene தான் கேட்டிருக்கான் ஓகேங்களா அப்போ அவன் என்ன கேட்டிருக்கான் நான்சென்ஸ் மியூட்டேஷன் தான் கேட்டிருக்கான் நான் சொல்றேமா ஓகேவா நான்சென்ஸ் மியூட்டேஷன் தான் கேட்டிருக்கான் அப்போ நான்சென்ஸ்னா இது வந்து டிரான்ஸ்கிரைப் ஆகாது அப்படின்னாங்க என்னது டிரான்ஸ்கிரைப் ஆகாது அப்படின்றது ஓகேவா எதுல போய் இது ரீட் உட்காந்துச்சுன்னா எதை வந்து இந்த Y and A வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணாது ஓகேவா Y and A டிரான்ஸ்கிரைப் பண்ணாது எதுவா இருக்க போது பீட்டா கேலக்டிடோஸ் நம்ம அந்த லேக் ஓப்ரானோட ஸ்ட்ரக்சரை பத்தி படிச்சிருப்போம் இப்போ உட்காந்துச்சுன்னா என்ன ஆகாது பீட்டா கேலக்டிடோஸ் உட்காந்துச்சுன்னா டிரான்ஸ்கிரைப் ஆகாது அப்படின்றது நம்ம லேக் ஓப்ரான் படிக்கும்போது படிச்சிருப்போம் ஸோ இட்ஸ் none other than ஆப்ஷன் பி ஏன்னா என்ன கேட்டிருக்கான் will be produced in a cell ப்ரொடியூஸ் செல் பீட்டா கேலக்டிடோஸ் செல் ப்ரொடியூஸ் பண்ணுதா அது போய் ஆட் ஆனதால எங்க போய் ஆட் ஆகுது லேக் Y gene போய் ஆட் ஆனதால என்னது டிரான்ஸ்கிரைப் பண்ண விட மாட்டேங்குது அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு இண்டியூஸ் மாதிரி பீட்டா கேலக்டிடோஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆனதால இந்த ஜீன் போய் உட்காந்துருது இல்லையானே ஏஸ்டா ஏவா ஏதானே ஆமா ஏடா பீட்டா கேலக்டிடோஸ் ஓகே சூப்பரா தர்ஷினி ஆன்சி ஓகேங்களா ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் ஆக்க போகுது ஓகே பீட்டா கேலக்டிடோஸ் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகே அந்த டயக்ராம் அதை பார்த்தாலும் இந்த லேக் ஓப்ரான் டயக்ராம் பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஓகேண்டா கண்டுக்கலாம் ஓகேவா சூப்பர் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கின்ற போது அப்படின்னா காமன்லி யூஸ்டு வெக்டார்ஸ் ஃபார் ஹியூமன் ஜீனோம் சீக்வன்சிங் ஆர் எந்த வெக்டரை ஹியூமன் ஜீனோம் சீக்வன்சிங் இந்த டி ஆன டிடா ஹியூமன் ஜீனோம் சீக்வன்சிங்க்கு commonly used vector for human genome sequencing
ஸோ we all know that human genome sequencingனால இதை தவிர வேற என்ன வர முடியும் ஓகேங்களா என்னது பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் அதே மாதிரி தான் ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் ஓகேவா பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் அண்ட் ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேவா ஹியூமன் ஜீனோம் ப்ராசஸிங்ல காமன்லி யூஸ்டு வெக்டார்ஸ் நம்ம எதை கன்சிடர் பண்ணிருக்கோம் பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் அண்ட் ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் BAC அண்ட் YAC ஓகேங்களா எஸ் ராஜ் ஆப்ஷன் பி எஸ் சஞ்சனா கோகுலப்பிரியா ஆன்சி கலக்கிட்டீங்க ஓகேங்களா ஓகே இட்ஸ் கால்ட் as a bacterial artificial chromosome and yeast artificial chromosome தான் கரெக்டான ஆன்சரா பார்த்திருக்கோம் so it's going to be option B is the correct answer நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन வரக்க போகுது அப்படினது பாத்தீங்கன்னா select the correct option என்னது direction of RNA synthesis direction of reading the template DNA strand அது 5' to 3' ended வேற ஒண்ணும் இல்ல template strand reading template strand reading பேஸ் பண்ணி வரக்கூட நெக்ஸ்ட் ஸ்டாண்ட் ரீடிங் அப்படின்னு கேட்டிருக்காங்கடா 5' to 3' 3' to 5' என்றா எது கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் எதை கன்சிடர் பண்ணோம் whether it is an direction RNA synthesis which wayல வந்து RNA synthesis வந்து டைரக்ஷன்ல ஆகுது அப்படினு கேக்குறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா template DNA strand அது எப்படி படிப்பீங்க நியூக்ளியோடைட் ஆஸ்பெக்ட்ஸ்ல I will leave study நல்லா பாத்துக்கோங்க RNA synthesis ஆகுது RNA synthesis என்ன ஸ்டாண்ட்ல கேக் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5' to 3' என்ட்ல இதுவே நீங்க என்ன பண்ணீங்க டெம்ப்ளேட் DNA ஸ்டாண்ட வந்து ரீட் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் இந்த டேஷ்ல இருந்து இந்த டேஷ் இது ரீட் பண்றீங்க அப்படினும்போது இதுக்கு உல்டா ஆஸ்பெக்ட்ஸ்ல என்ன கேட்டிருக்கான் டெம்ப்ளேட் DNA ஸ்டாண்ட் தான் கேட்டிருக்கான் அப்ப இட்ஸ் கோயிங் டு பி 3' to 5' end so option A is the correct answer okay option A is the correct answer super Dr. Rom Gokulapriya yes இல்லம்மா டெம்ப்ளேட் 3' to 5' டா template is always come and இப்படி போகும் பாருங்க ஒரே நிமிஷம் நான் ஃபுல்லா வரையறேன் ஒரே நிமிஷம் பாருங்க இப்ப ஃபுல்லா வரையறேன் பாருங்க இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் அப்படி நம்ம சொல்லுவோம் கீழ வர்றதுதான் கோடிங் ஸ்டாண்ட் அப்படி நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஓகே அப்ப 3' to 5' தான் டெம்ப்ளேட் ஸ்டாண்டா வந்துட்டு இருக்குடா 3' to 5' தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் டெம்ப்ளேட் ஸ்டாண்டா வந்துட்டு இருக்கு அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஓகேவா சாரி இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல தான வரும் டயகிராம் கிளியரா போடுறேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுறேன் நோட் பண்ணிக்கோங்க டெம்ப்ளேட் இந்த கோடிங் டெர்மினேட்டர் இங்க இருக்கும்
இதை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 5' to 3' பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கும் அண்ட் ஆப்ஷன் சி 3' to 5'. கிளியரா? ஓகே 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 ஓகே. கலை ஹாய் 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 ஹாய். ஹாய் 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 மேகல். ஓகேடா கண்ணா, ஓகே 25 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம்டா. ஓகேவா? ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம். வி கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி த 25 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு குட்டி பிரேக் ஒன்று போடுங்க பார்ப்போம். சரி, குட்டி பிரேக் குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம். எஸ் எஸ் எஸ், கிளியரா கிளியரா. ஓகேடா ஓகேடா. ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க. நம்ம கட்சி சிம்பிளை போட்டு விடுங்க பார்ப்போம். அதே மாதிரி யாராவது செஷன் யாரும் லைக் பண்ணாமல் செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க டக்கு டக்குன்னு. யா ஹாய்டா தாரணி. ஓகேவா? ஸோ 25 கொஸ்டின்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது இல்லாமல் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே எடுத்துகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். குட் மார்னிங் தாரணி. குட் மார்னிங். ஓகேவா? ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். நம்ம எத்தனை டைம் என்ன ஆகுது? 11:15 11:30க்கு சந்திப்போம். ஓகே, வில் மீட் அப் அட் 11:30 டாங்கண்ணா. நம்ம 11:30க்கு ரெஸ்யூம் பண்ணலாம். ஓகேவா? யாராவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம இருந்தீங்கன்னா சாப்பிட்டு வந்துருங்க. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்தீங்க ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துருங்க. ஒரு காஃபி ஏதாவது குடிக்கணுமா இல்லை டீ ஏதாவது குடிக்கணுமா அதை எடுத்துனா ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துருங்க. நான் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ஓகேவா கண்ணா? ஏடா என்ன சொல்லுவீங்க? ஓகே சரி, நான் 11:30 சந்திக்கிறேன்.
ஹலோ 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 எஸ்டா பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் பார்த்துலாமா? இன்னும் 1 மினிட் இருக்குன்னு சண்டைக்கு வருவீங்களோ? சுஷாந்த் ஹாய் 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 ஹாய். ஓகேடா 11:30 ஆச்சு. ஓகேவா? எஸ், நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்குன்றத பார்த்துலாம். ஓகேடா ஓகேடா, வாங்க 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 வாங்க. An analysis of chromosomal DNA using a southern hybridization technique does not use. Analysis of chromosomal DNA using a southern hybridization technique does not use. எதை யூஸ் பண்ணாது? எலக்ட்ரோஃபோரசிஸா, ப்ளோட்டிங்கா, ஆட்டோ ரேடியோகிராஃபியா, பிசிஆரா? உள்ள பார்த்துக்கோங்க. does not use தான் கேட்டிருக்கான். does not use தான் கேட்டிருக்கான். இது சதர்ன் ஹைபிரிடைசேஷன் டெக்னிக். சதர்ன் ஹைபிரிடைசேஷன் டெக்னிக்ல இதெல்லாம் வரும். இது வரலாம். எலக்ட்ரோஃபோரசிஸா, ப்ளாட்டிங்கா, ஆட்டோ ரேடியோகிராஃபியா, பிசிஆரா? எது வந்துட்டு யூஸ் பண்ணப்படாது அப்படின்னாங்க. எது எந்த ஆஸ்பெக்ட்ல? சதர்ன் ஹைபிரிடைசேஷன் டெக்னிக்ல. சதர்ன் ஹைபிரிடைசேஷன் டெக்னிக்ல எது வந்துட்டு யூஸ் பண்ணப்படாது அப்படின்றது கேட்குறாங்க. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இல்ல 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 பிசிஆர் அண்ட் ராப்ட். இதை நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்? இன்வெட்ரோ குளோனிங்ல தானே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அது சதர்ன் பிளாட்டிங்ல யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? ஏன்னா ஒரு நல்லா பாருங்கடா. கேஷன்ல தான் நம்ம பிசிஆர் அண்ட் ராப்ட் யூஸ் பண்ணுவோம். எலக்ட்ரோஃபோரஸ் யூஸ் பண்ணுவோம், ப்ளாட்டிங் பண்ணுவோம், ஆட்டோ ரேடியோகிராஃபி பண்ணுவோம். பட் எக்ஸப்ட் பிசிஆர் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா பிசிஆர் அண்ட் ராப்ட் வந்துட்டு நம்ம என்ன டைப் ஆஃப் இதில் பண்ணுவோம்? இன்வெட்ரோ குளோனிங் கல்ச்சர்ல தான் பண்ணிட்டு இருப்போம். ஓகேவா? பிசிஆர் அண்ட் ராப்ட் வந்துட்டு இன்வெட்ரோ குளோனிங் கல்ச்சர்ல தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி பிசிஆர் தான் வரும். ஓகேங்களா? அதில் என்ன பண்ணிருக்கோம்? இன்வெட்ரோ குளோனிங் ப்ரொபகேஷன்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி தான். ஆப்ஷன் டி வரும். ஆப்ஷன் டி வரும். ஏன்னா அவன் என்ன கேட்டிருக்கான்? டஸ் நாட் யூஸ் தான் கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான்? டஸ் நாட் யூஸ் தான் கேட்டிருக்காங்கன்னா ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. ஓகே, எஸ் 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 ஆன்சர். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் வரக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மேஷன் வாஸ் டிஸ்கவர்டு பை. டிரான்ஸ்ஃபார்மேஷன் யாரால டிஸ்கவர் பண்ணப்பட்டுச்சு? டிரான்ஸ்ஃபார்மேஷன் யார் டிஸ்கவர் பண்ணா? ரொம்ப ஈஸி இது. டிரான்ஸ்ஃபார்மேஷன் யார் டிஸ்கவர் பண்ணா? நம்ம ஆள் தான் டிஸ்கவர் பண்ணிருப்போம். இப்ப யாரா பண்ணிருப்பா டிரான்ஸ்ஃபார்மேஷன்? கமான் 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 ஆன்சர் பண்ணுங்க. இதில் பண்ணியிருப்பாரு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நியூமோனியா. ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்னாலே அடிச்சிடலாம். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நியூமோனியால பண்ணியிருப்பாரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1928ல ஃபெடரிக் கிரிஃப்த். ஆப்ஷன் சி ஃபெடரிக் கிரிஃப்த் ராகண்ணா. சூப்பர் ராகனுங்களா? ஓகேவா? ஃபெடரிக் கிரிஃப்த். எஸ் எஸ் ஃபெடரிக் கிரிஃப்த் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெடரிக் கிரிஃப்த். ஓகே, சூப்பர் ராகா. கோகுல பிரியா, ஆன்சி, டாக்டர் ரூம். ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஃபெடரிக் கிரிஃப்த். ஓகே, என்ன பண்ணியிருப்பாரு? ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்ல சீரியஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாரு 1928 அந்த டைம்ல. ஓகேங்களா? ஓகே, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நியூமோனியால நிறைய டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இட்ஸ் ஃபெடரிக் கிரிஃப்த். ஃபெடரிக் வரும். ஓகே, கிரிஃப்ட்னு கூட சொல்லலாம், பட் ஃபெடரிக் கிரிஃப்த் கூட சொல்லலாம். ஓகே, ஸோ இட்ஸ் ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, யா நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாம். எஸ் த பிரைன் ஸ்டார்ம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन வரக்கு பார்த்தா which one of the following is wrongly matched? என்ன கேட்டிருக்காங்க? wrongly matched. எது wrongly matchedனு கேட்டிருக்காங்க. which one of the following is wrongly matched?
ம் ஒரே நிமிஷம். Just a minute. Give me a minute. சின்ன நெட்வொர்க் எரர். ஓகே. என்ன கேட்டிருக்கான்? which one of the following is wrongly matched ன்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? transcription writing information from DNA to tRNA, translation to make protein using information of mRNA to make protein, repressor protein binds to the operator to stop enzyme synthesis, operons இந்த structural genes, operator genes, promoter genes and regulatory genes வரும். regulatory genes ஓகேவா? ஸோ இதில் என்ன கேட்டிருக்கான்? which is wrongly matched தான் கேட்டிருக்கான். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன். டிரான்ஸ்கிரிப்ஷன் நமக்கு என்ன தெரியும்? டிஎன்ஏலிருந்து ஆர்என்ஏ வர்றது தான் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் தெரியும். பட் டிஎன்ஏலிருந்து டிஆர்என்ஏவா வரும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன வரும்? எம்ஆர்என்ஏ வரும். என்ன வரணும்? எம்ஆர்என்ஏ வரணும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ், கிளியரா? 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 டிஎன்ஏலிருந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் என்னது? எம்ஆர்என்ஏ வர்றது. ஓகேவா? காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர் வச்சுட்டு அடிப்பாங்க. டிஎன்ஏல காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர் வச்சுட்டு அடிப்பாங்க. எஸ் டாகண்ணா? கிளியராகண்ணா? உங்களுக்கு மெகா மேரத்தான் எந்த ஆஸ்பெக்ட்லடா வேணும்? அது கொஸ்டின், அது எம்சிக்யூ ப்ராக்டிஸா? மகேஷ் சொல்லுங்க. எம்சிக்யூ ப்ராக்டிஸ் வேணும் நம்ம போட்டுடலாம், கவலைப்படாதீங்க. ஓகேடா ஓகேடா, பயாலஜி நான் போட ட்ரை பண்றேன். ஓகேவா? டிரான்ஸ்லேஷன் மேக் புரோட்டீன், இதுவரையும் கரெக்ட் தானே? ஓகே. யூசிங் இன்ஃபர்மேஷன் இன் எம்ஆர்என்ஏ டு மேக் புரோட்டீன். எம்ஆர்என்ஏல இருக்க இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு புரோட்டீன் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது? எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இதுதான் எம்ஆர்என்ஏன்னு வச்சுக்கோங்க. ப்ராசஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற ப்ராசஸ் எப்படி நடக்கும்? இந்த எம்ஆர்என்ஏ இப்போ எங்க இருக்கும்? ஆர்ஆர்என்ஏக்குள்ள பைண்ட் ஆயிருக்கும். இதுதான் ஆர்ஆர்என்ஏ. இந்த ஆர்ஆர்என்ஏ மேல டிரான்ஸ்வர்ஸ் ஆர்என்ஏ வந்து பிரசன்ட் ஆயிருக்கும், படிச்சிருப்போம்.
என்ன கலர் யூஸ் பண்ணலாம்? ஸோ இதுக்கு மேலே தான் அமினோ ஆசிட் வந்து உட்கார போகுது. ஓகேவா? அமினோ ஆசிட் வந்து உட்கார போகுது. எப்படி டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நடக்கும்னா, இந்த ரைபோசோம் இருக்கு தெரியுமா, ஆர்ஆர்என்ஏ, இதை அப்படியே ரீட் பண்ணி போயிட்டே இருக்கும். அப்படி என்ன பண்ணிட்டு ரீட் பண்ணி போயிட்டே இருக்கும். இந்த செயினை வந்துட்டு அப்படி ரீட் பண்ணி போயிட்டு இருக்கும். இங்கே ஆன்டி கோடன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த 3 கோடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆன்டி கோடை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இந்த ஆன்டி கோடுக்கு ஏற்ற அமினோ ஆசிடை வந்து கொண்டு வந்துட்டு இருக்கும். இதுக்கு நான் வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். அதாவது எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எம்ஆர்என்ஏ கிட்ட நிறைய வீடு இருக்கு. ஓகேவா? எம்ஆர்என்ஏ கிட்ட நிறைய வீடு இருக்கு. சில வீடு வந்துட்டு இந்த வீடு வந்து 100 ரூபாய்க்கு வாடகைக்கு விடலாம், இந்த வீடு வந்து 200 ரூபாய்க்கு வாடகைக்கு விடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வீடு இருக்கு. ஓகேவா? அதுக்கு வேண்டி புரோக்கரை தேடுறாங்க. புரோக்கர் யாரை ஆக்ட் பண்ணுவானா, டிஆர்என்ஏ வந்து புரோக்கரா இருக்கான். ஓகேவா? டிஆர்என்ஏ என்ன பண்ணுவான், ஒரு வீடு புரோக்கர் என்ன பண்ணுவான், டெனண்டா கூட்டு வருவான். ஓகேங்களா? டெனண்ட் தான் யாரா இருக்காங்க, அமினோ ஆசிட் தான் டெனண்ட்ன்றது. ஓகேங்களா? இப்போ பாருங்க, எம்ஆர்என்ஏ என்ன பண்றாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி யாரை கூப்பிடுறாரு, டிஆர்என்ஏ. ஃபர்ஸ்ட் என்ன கூப்பிடுறாரு, ஃபோன் பண்ணி டிஆர்என்ஏவை கூப்பிடுறாரு. டிஆர்என்ஏ தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேவா? ஃபோன் பண்ணி டிஆர்என்ஏவை கூப்பிடுறாரு. புரோக்கரை கூப்பிட்டு இன்னைக்கு ஃப்ரீயா அப்படின்றது கேட்குறாரு. என்ன மேடம் அப்படின்றது கேட்டப்போ, இல்லை என்கிட்ட நிறைய வீடு இருக்கு, உங்களுக்கு போய் நான் காட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே மேடம், நான் ஃப்ரீ தான் சொல்லிட்டு டிஆர்என்ஏ வரேன். டிஆர்என்ஏ வந்தோடனே 2 பேரும் என்ன பண்றாங்க, கார்ல ஏறி போறாங்க. கார் தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஆர்ஆர்என்ஏ. கார்ல ஏறி ஒரு ஏரியாவா போறாங்க. ஓகே, அந்த அம்மாக்கு அந்த ஏரியா ஃபுல்லா வீடு இருக்கு. ஒரு தெருவா வீடு இருக்கு. ஓகேவா? ஒரு தெருவுக்கு போகும்போது ஒரு தெருவுக்கு போய் நிக்கிறாங்க. நின்றோன்னு சொல்றாங்க, இந்த வீடுல 100 ரூபாய்க்கு நான் வாடகைக்கு விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ உடனே என்ன பண்றான், டிஆர்என்ஏ வந்து கூப்பிடுறான். கால் பண்ணி அவனோட வாட்ஸ்அப் குரூப்ல வந்து போடுறான். வாட்ஸ்அப் குரூப்ல வந்து 100 ரூபாய்க்கு வீடு வாடகைக்கு தரப்படும் அப்படின்னு சொல்லி போடுறான். ஓகேவா? அவன் என்ன பண்ணுவான் அப்படின்றது பாத்தீங்கன்னா, சைட்டோபிளாசத்துல இருக்கக்கூடிய இது அமினோ ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இவன் ஒரு கோடை ப்ரொடியூஸ் பண்ணுவான். எம்ஆர்என்ஏ ஒரு கோடை ப்ரொடியூஸ் பண்ணுவான். அதுக்கேற்ற ஆன்டி கோடை இவன் ப்ரொடியூஸ் பண்ணுவான். அதான் சொல்றது, இவன் வந்து வாடகையே சொல்லுவான். 100 ரூபா வாடகைனா வாடகை தான் ஆன்டி கோடு அப்படின்றது. ஆன்டி கோடுக்கு ஏற்ற மாதிரி தான் அமினோ ஆசிட் பிடிக்க முடியும். 100 ரூபாய்க்கு யாரு வீடு தேடிட்டு இருக்காங்களோ அவன் தானே வீட்டுக்கு வருவான். இப்போ 50 ரூபாய்க்கு ஒருத்தன் வீடு தேடி இருந்தான்னு வச்சுக்கோங்க. 50 ரூபாய்க்கு எனக்கு வீடு வந்தா போதும், 50 ரூபாய்க்கு நான் வாடகைக்கு போனா போதும்ன்றவங்க 100 ரூபாய்க்கு வாடகைக்கு போக மாட்டான்ல. அதே ஆஸ்பெக்ட்ல தான் 50 ரூபாய்க்கு வீடு தேடுறா வர மாட்டான். 100 ரூபாய்க்கு யாரு வீடு தேடி போனோம் அதே மாதிரி தான் வரும். அதே மாதிரி தான் இந்த கோடுக்கு எந்த அமினோ ஆசிட் வரும் அப்படின்றது வந்துட்டு சைட்டோபிளாசம் நிறைய அமினோ ஆசிட் சுத்திட்டு இருக்கும். அந்த அமினோ ஆசிட் இந்த டிஆர்என்ஏ வந்து கொண்டு வந்து விடுவான். இதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் கார் எடுத்து இன்னொரு தெருவுக்கு போவாங்க. இன்னொரு தெருவுக்கு போயிட்டு இது வந்து 75 ரூபா இதுக்கு வீடு நான் தரேன், 75 ரூபா தான் இந்த வீடோட வாடகை அப்படின்னு சொல்லுவான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டெனண்ட்டை வந்து இந்த டிஆர்என்ஏ கொண்டு வருவான், புரோக்கர் ஆட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இப்படி தான் மாறி ஒரு 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் இந்த மாதிரி அப்படியே ஃபார்ம் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும். ஓகேவா? உள்ள வந்துட்டு ஃபார்ம் ஆயிட்டு ரீட் பண்ணி ஃபார்ம் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் வந்த உடனே ஸ்டாப் கோடன் போட்டு ஒரு ப்ரோட்டீன் வந்துட்டு ஃபார்ம் ஆயிட போகுது. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் தான் ஒரு ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகுது. இதான் நம்ம டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இப்போ இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, டிரான்ஸ்லேஷன் மேக் அ ப்ரோட்டீன் யூசிங் இன்ஃபர்மேஷன். எந்த இன்ஃபர்மேஷன், எம்ஆர்என்ஏ கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான். கண்டிப்பா தானே எம்ஆர்என்ஏ தானே கொடுத்துட்டு இருக்கு. எம்ஆர்என்ஏ கிட்ட தானே வீடு இருக்கு. எம்ஆர்என்ஏ தானே சொல்லிட்டு இருக்கான், இந்த வீடுக்கு 100 ரூபா வாடகை, இந்த வீடுக்கு 75 ரூபா வாடகை, இந்த வீடுக்கு 50 ரூபா வாடகைன்னு. ஸோ இவன் தானே சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவன் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சு தான் இந்த டிஆர்என்ஏ அமினோ ஆசிடை கொண்டு வந்துட்டு இருக்கான். இந்த எம்ஆர்என்ஏ காரா போய் தெருவா போயிட்டு இவங்க எல்லாமே 3 பேருமே சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, புரோட்டீனா ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். இப்போ புரிஞ்சுதா? ஆப்ஷன் பி புரிஞ்சுதா உங்களுக்கு? பி யாரோ எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்களே, ஆப்ஷன் பி புரிஞ்சுதாடா கண்ணா? குட் மார்னிங் இல்லையா? ஓகேடா மகேஷ். ஓகே எஸ் ஓகேவா? ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல ஃபார்ம் ஆகிறதுனால தான் டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது ப்ராசஸ். ஓகேவா? டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு ஈஸியாக சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஈஸியாக சொல்லியிருக்கேன். ஓஹோ, நீங்கள் தயவு செஞ்சு இந்த எக்ஸாமில் எழுதும்போது இந்த மாதிரி எழுதிடாதீங்க. வீடுக்கு வாடகை கொடுக்குறேன் அப்படின்றது கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே நான் சொல்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு கான்செப்டில் எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்காதீங்க. சார் இப்போ ஆனது 100 ரூபா வீடு வாங்குறோம், 50 ரூபா வீடுக்குள்ள போலாமா சார் அப்படிலாம் கேட்டுருக்கூடாது. ஓகே, சில அமினோ ஆசிட் சில கோடு வந்து சில அமினோ ஆசிட் மட்டும் தான் கோட் பண்ணும். ஓகேவா? 1-2 கோடு வந்து 4-5 அமினோ ஆசிட் கூட கோட் பண்ணலாம். 4-5 கோடு வந்து ஒரே ஒரு அமினோ ஆசிட் கோட் பண்ணலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ல மாறி வரும். ஜெனடிக் கோட் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஆஸ்பெக்ட் பார்க்கும்போது இந்த கோடுக்கு ஏற்ற ஆன்டி கோட டிஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணும். டிஆர்என்ஏ என்ன பண்ணா புரோக்கர் ஆட் பண்ணிருக்காங்க. இந்த கோடுக்கு ஏற்ற ஆன்டி கோட டிஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அந்த ஆன்டி கோடுக்கு ஏற்ற அமினோ ஆசிடை சைட்டோபிளாசம் ஃபுல்லாக வந்து கூட்டு வந்து இங்கே வந்து ஒட்ட வைப்போம். மேலே ஒட்ட வச்சு மறுபடியும் பெப்டைட் பாண்டால ஃபார்ம் பண்ண வைப்போம். ப்ரோட்டீன் மேலே பெப்டைட் பாண்ட் தான் அப்படி ஃபார்ம் ஆகி தான் நமக்கு ப்ரோட்டீன் வந்து கிடைக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஓகே, சேட்டலைட் டிஎன்ஏ. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வேற மாதிரி பார்த்தோம். இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, சேட்டலைட் டிஎன்ஏ இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட். எதனால சேட்டலைட் டிஎன்ஏ இம்பார்ட்டன்ட் அப்படின்றாங்க? எதனால சேட்டலைட் டிஎன்ஏ வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க? ஆப்ஷனை படிச்சு பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். விச் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்றது பெருசா இருக்கு சார், அதை வச்சு கரெக்டாக அடிச்சிடல. ஓகே, அப்படி கூட அடிக்கலாம்.
திவ்யதர்ஷினி அதுக்கு நம்ம தனியாக வீடியோவே போட்டிருக்கோம்ப்பா. ஜெனட்டிக் கோடுக்கு தனியாக ட்ரிக் வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எண்டிங்கை முடியறதுக்கு 5-6 மணி ஆயிரும். அப்போது எனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. அப்போ கொண்டு வாங்க. பட் இருந்தாலும் நம்ம தனியாக வீடியோ போட்டுருவோம். ஜெனட்டிக் கோடை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஜெனட்டிக் கோட டேப்லெட் காலம் இருக்குது தெரியுமா, அந்த டேப்லெட் காலத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கங்க பாருங்க. டேப்லெட் காலத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எஸ், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஓகேங்களா, என்னது ஷோஸ் ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்பிசம். பாப்புலேஷன்லையும் ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்பிசம், ஒரு இண்டிவிஜுவல்லையும் தனித்தனியான ஒரு இண்டிவிஜுவல்லையும் ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்பிசம் பார்க்க முடியும் அப்படின்றது. ஓகே, which is heritable from parent to offspring. அது வம்சாவழியா வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, ஒரு பாப்புலேஷன்லையும் நம்ம ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்பிசம் பார்க்கலாம், ஒரு இண்டிவிஜுவல் கிட்டையும் நம்ம ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்பிசம் பார்க்கலாம் அப்படின்னா. ஓகேவா, ஸோ பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ டாக்கண்ணா. சூப்பர் 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 சூப்பர். ஓகே, பிரெயின் ஸ்டோமர், ஆன்சி, சஞ்சனா, நீலம். ஓகே, சூப்பர். ஓகே, ஆப்ஷன் ஏ. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். பால்பியானியன் ரிங்ஸ் ஆர் த சைட்ஸ் ஆஃப். அடிங்க அடிங்க அடிங்க, இதுக்கு டைம் இல்லை டக்குன்னு அடிக்கலாம். நம்ம 500 கொஸ்டின் கிட்ட பார்க்கணும். நம்ம 30 கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கோம். சீக்கிரம் 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 சீக்கிரம். லஞ்ச் பிரேக்னு வேற போயிடுவோம். சீக்கிரம் 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 டாக்கண்ணா, குயிக்காக அடிங்க பார்ப்போம். சர்க்கு 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 சர்க்குன்னு எப்பவுமே குயிக்காக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கடா. எந்த அளவுக்கு குயிக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. குறிப்பாக பயாலஜி 90 கொஸ்டினை உங்களால் 90 மினிட்ஸில் அடிக்க முடிஞ்சதுன்னா நினச்சி பாருங்க. 90 கொஸ்டினை 90 மினிட்ஸ் அடிக்க முடிஞ்சதுன்னா நினச்சி பாருங்க. அந்த இதை நம்ம எத்தனை மினிட் இருக்கு? 180 மினிட் இருக்கு. 180 மினிட்ஸ் இருக்கு. ஓகேவா, 90 கொஸ்டினை ஒரு 90 மினிட்ஸில் மேட்ச் டு மேட்ச், ரொம்ப மேட்ச் தான் 90 மினிட்ஸ் சொல்றது. ஒரு 60 மினிட்ஸில், அதாவது 1 மணி நேரத்தில் 3 ஹவரில் அப்படி தான் படிக்க சொல்லுவாங்க. நீங்கள் இன்ஸ்டியூஷன்லாம் போனீங்கன்னா உங்களை அப்படி தான் படிக்க சொல்லுவாங்க. அதாவது 3 ஹவர், 1 ஹவர் ஃபார் பயாலஜி, 1 ஹவர் ஃபார் ஃபிசிக்ஸ், 1 ஹவர் ஃபார் கெமிஸ்ட்ரி அப்படின்றது. ஓகேங்களா, பட் 1 ஹவர் ஃபார் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஓகேவா தான் இருக்குது. ஏன்னா 45 கொஸ்டின் தான் இருக்குது. ஓகேவா, நீங்கள் மினிட்டு கூட வைக்கலாம். பட் நீங்கள் மினிட்டுக்கு ஒரு கொஸ்டின் வச்சிருந்தா கூட உங்களுக்கு 90 மினிட்ஸ் ஆயிடும். அப்போ லெஸ் தேன் அ மினிட்டா நீங்கள் ஒரு கொஸ்டின் அப்ரோச் பண்ணணும். இதெல்லாம் பயாலஜி லெஸ் தேன் அ மினிட்டா நீங்கள் கொஸ்டின் அப்ரோச் பண்ணணும். 30 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ்க்கு ஒரு கொஸ்டின்ஸா பார்த்துட்டு எந்த தப்பு இல்லாமல் கரெக்டாக மார்க்கும் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் 30 செகண்ட்ஸில் பண்ணி ஆகணும். அப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்றது. எத்தனை பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ப்ளீஸ் 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 டூ ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ். தட் ஒன்லி பூஸ்ட் அப் யுவர் மார்க்ஸ். அதுதான் மார்க் தேடி தரணும் அப்படின்னு சொல்கிறேன். பட் தேடி தரணும் அப்படின்னு நான் சொல்லலை. அது உங்கள் மார்க் வந்து பூஸ்ட் அப் பண்ணும். எக்ஸ்ட்ரா ஒரு 20 மார்க்ஸ் வந்து கிடைக்கும் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. ஸோ இதை வந்து பொறுத்தீங்கன்னா எதிராக கரெக்டாக ஆன்சர் ஆக போகுது. பால்பியானியன் ரிங்ஸ். எஸ்டா அவ்வளோதான்டா கணா. ஓகே, என்னது RNA and protein synthesis. ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, சூப்பர் கணா, சூப்பர். கோகுலப்பிரியா, சஞ்சனா, பிது, ஆன்சி. குட் மார்னிங் பிது, நீலம், பிரெயின் ஸ்டாமர். சூப்பர். ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் வரக்க போது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த ஆர்கனைசேஷன். இதை பார்த்துருந்தோம். ஜெனட்டிக் மெட்டீரியல் இந்த லார்ஜஸ்ட் டு த ஸ்மாலஸ்ட் பார்த்துருந்தோம். இது நம்ம பார்த்துருந்தோம். ஒரு நிமிஷம்டா. கொஸ்டின்
என்ன போட்டிருக்கீங்க? எஸ், ஆப்ஷன் நியூக்ளியோடைடு தான் ஜீனை ஃபார்ம் பண்ணும். ஜீன் தான் குரோமோசோமில் இருக்குது. குரோமோசோம் ஜீனோமில் இருக்குது. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. அண்ணையா என்னம்மா? ஆப்ஷன் பீடா, பீடா கண்ணா. ஓகே, எஸ் எஸ் ஆன்சி. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். Which one of the following is not an applicable for RNA? RNA-க்கு applicable இல்லாதது எது? Which is of the following is not applicable to RNA? Which of the following is not applicable to RNA? Which is not applicable to RNA? RNA-க்கு applicable இல்லாதது எது? ஐயோ, ஒரு நிமிஷம். ஓகே, ஹாய் மனு. எஸ், எது வந்துட்டு அப்ளிகபிளா இருக்காது? சார்கிராஃப் ரூல். சார்கிராஃப் ரூல் என்ன பண்ணுது? பியூரின் பிரமினோட தான் பேர் ஆகும் அப்படின்றது. ஓகே, பியூரின் ஆல்வேஸ் பேர் வித் பிரமிடின் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த ரூல் வந்துட்டு ஆர்என்ஏக்கு வராது. பிகாஸ் ஆர்என்ஏ இஸ் a single standard. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி டாக்கனா. ஓகே, எஸ் டஸ்ட் ஆன்சி கோகுலப்பிரியா பிரெயின்ஸ்டார்மர் நீலம் டாக்டர் ரூம். ஓகேவா? கலக்கிறீங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி சார்கிராஃப் ரூல் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? அடுத்த கொஸ்டின் மார்க் பார்த்தீங்கன்னா சி அர்ஜின் டிஎன்ஏ which is the double standard 17% of bases. நல்லா பார்த்துக்கோடா. 17% of base show the cytosine. அந்த percentage of the order on the 3 base pair. இதை வச்சு அடிக்கலாம். அடிங்க சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். எஸ், என்னது என்ன கொடுத்துருக்கான்? சி வந்துட்டு 17% கொடுத்துருக்கான். சி ஆல்வேஸ் பேர் வித் கானைன், ஆல்வேஸ் பேர் வித் சைட்டோஸ்கைன் ஆல்வேஸ் பேர் வித் கானைன். அப்போ கானைனும் 17% தான் இருந்துட்டு இருக்கணும். அப்போ அடினைனும் ஆல்வேஸ் பேர் வித் தைமின் ஆல்வேஸ் பேர் வித். அப்போ அடினைன் என்னவா இருக்கணும்? ஒன்னா அடினைன் என்னவா இருக்கோ அதான் தைமினா இருக்கணும். தைமின் என்னவா இருக்கோ அதான் அடினைனா இருக்கும். இப்போ என்ன ஆப்ஷன் சி பாருங்க, இதுவும் 33% இருக்கு, இதுவும் 33% இருக்கு. சி 17, இதுவும் 17% இருக்கும்போது ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? சூப்பர். ஜெயப்பிரியா, ஆன்சி, கோகுலப்பிரியா, நீலம், பிரெயின்ஸ்டார்மர், டாக்டர் ரூம் கலக்கிட்டீங்க. ஓகேவா? ஸோ கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா gene regulation governing lactose operon of E. coli that involves LAC-I gene product is. எப்படி இருக்கும்? எஸ் டெஸ்டா மனு, இதுக்கு சொல்லுங்க பாப்போம். What will be the LAC-I gene product? Yes. Possible.
ஒரு நிமிஷம்டா. என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க? பி சார், பி சார், பி சார், பி சார், சி சார், பி சார். இட்ஸ் சீடா. நெகட்டிவ் ரெப்ரஸபிள் பிகாஸ் ரெப்ரஸா புரோட்டீன் ப்ரிவென்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஆப்ஷன் சி தான் வரணும். ஆப்ஷன் சி தாங்க வரணும். ஓகேவா? ஜெயப்பிரியா, கோகுலப்பிரியா, மனு, நீலம், பிரெயின் ஸ்ட்ரோமா, டாக்டர் ரூம். ஓகேவா? சி தான் வரும். சி தான் வரும். ஓகேங்களா? ஓகேவா? இன்டியூசபிள் பிகாஸ் ரெப்ரஸா புரோட்டீன் ப்ரிவென்ட்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். இன்டியூசராக ஆக்ட் பண்ணப்படும். பட் எனக்கு மோர் காமன்லி ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன், இது ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்கு. பட் மோர் காமன்லி எனக்கு சி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? சி தான் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எஸ் எஸ் எஸ். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குன்றதுன்னு பார்த்துடலாம். என்னடாது 34க்கு அப்புறம் 33 வருது. ஓகே, இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். அதான் 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு போல இருக்கு. Okay. The DNA-dependent RNA polymerase catalyzes the transcription on the one strand of DNA, which is called DNA-dependent RNA polymerase. DNA-dependent RNA polymerase. DNA-dependent RNA polymerase catalyzes the transcription on the one strand of the DNA, which is called coding strand, alpha strand, anti strand, or template strand. எந்த strand? எந்த ஸ்டாண்டர்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்? எந்த ஸ்டாண்டர்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்? which is the correct answer? DNA dependent RNA polymerase. தெரியலையா? எது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். ஆப்ஷன் டி டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் தான். சொல்றீங்களா? எனக்கு தான் வர மாட்டேங்குதா? ஓகேவா? எஸ், இஸ் ஆப்ஷன் டி டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். ஆப்ஷன் டி டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எஸ் டா நீலம், நீலம், ஆன்சிஸ், பிரெயின் ஸ்டோமா, கோகுலப்பிரியா. ஓகேவா? ஆப்ஷன் டி டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாம். A molecule that can act as a genetic material must fulfill the traits given below, except கடைசியா தூக்கி வச்சிருக்கோம். சூப்பரா எது சொல்லுங்க பாப்போம். except yes da Manu, yes da Dr. Except it should be unstable structurally and chemically. Okay, it should be unstable structurally and chemically. Option B. Okay, yes da Manu, Dr. Room, Ansi, Gokulapriya. கலக்கிட்டீங்க. பிரெயின் ஸ்டோமர். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. இட் ஷுட் பி அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சரலி அண்ட் கெமிக்கலி. ஓகே, ஸ்ட்ரக்சரலாகவும் கெமிக்கலையும் பேஸ் பண்ண ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? Which of the following rRNA act as a structural RNA as well as the ribozyme in bacteria? எந்த ஆர்என்ஏ வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் ஆர்என்ஏவாகவும் ரைபோசைம் இன் பாக்டீரியாவும் ஆட் பண்ணோம்? இதை தான் கொஞ்சம் வேற மாதிரி பார்த்துருந்தோம். விச் ஆர்என்ஏ?
ஓகேடா ஓகேடா கண்ணா ஓகே ஓகே ஓகே. எந்த RNA வரும்? which of the following rRNA act as structural RNA as well as the ribosomal RNA? முன்னாடி பார்த்தோம்ல structural RNA ஆக்ட் பண்ணுமா ribosomal RNA ஆக்ட் பண்றது 23S ribosomal RNA. ஓகேவா? ஸ்வெட்பர்க் யூனிட்ல 70Sல லொகேட் ஆயிருக்கக்கூடிய 23S ribosomal RNA is a correct answer. So it's good option B. Yes, 𝒔𝒂𝒏𝒂𝒏. Okay, Dr. 𝒔𝒂𝒏𝒂𝒏 கலக்கிட்டீங்க ஓகேங்களா? So 23S rRNA option B is the correct answer. Okay, option B தான் நம்ம கரெக்ட் ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். The equivalent of structural gene is, which is the equivalent of structural gene? Structural gene ஓட equivalent நம்ம எதை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம்? The equivalent of structural gene is cystona, operona, recona, mutona. Which is the equivalent of structural gene? Is none other than cystron. The functional gene of add பண்ணப்படுது. ஓகேவா? ஆப்ஷன் A cystron. Yes டா கண்ணா. ஓகேவா? ஆப்ஷன் A cystron தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? functional unit of DNA molecule சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? yes டா. ஓகேவா? so it's going to be option A. சூப்பரா 𝒔𝒂𝒏𝒂𝒏. ஓகே, ஆப்ஷன் A cystron is the correct answer. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அதான் functional gene ஆட் பண்ணிட்டு இருக்கோம். which one of the following is a start codon? எதுடா ஸ்டார்ட் கோடான்? ஸ்டார்ட் கோடான் ஆட் பண்றது யாரு? which one of the following act as a start codon? நான் சொல்லியிருந்தேன் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்கடா அப்படின்னு சொன்னேன். ஒரு மாசத்தை ஞாபகம் வச்சுக்கோங்கடா, ஒரு மந்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்கடா. இந்தியாவுக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சது? இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ்க்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சது? அப்போதானே நமக்கு நம்ம இது வழி ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதே தான் ஓகேங்களா? இந்தியாவுக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சது? ஆகஸ்ட் மாதம். ஸோ AUG தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ஸ்டார்ட் கோடான நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகே, we consider AUG. ஓகே, AUG தான் நம்ம ஸ்டார்ட் கோடான கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகே, yes ஹான்சி 𝒔𝒂𝒏𝒂𝒏. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் A AUG is a correct answer. நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துக்கலாம். அடுத்த क्वेश्चन வர்க்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா which one of the following is required as the inducer for the expression of lac operon? lac operon வந்தாச்சு, என்ன வரப்போகுது? அதான் lac operon வந்தாச்சுல, என்ன வரப்போகுது? ஓகே அதுக்கு இதுக்கு வாங்க. lac operon எதை டிட்டர்மைன் பண்ணுது? எதை வந்து lac operon அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுது? yes டா 𝒔𝒂𝒏𝒂𝒏. சூப்பர். lac operon எதை டிட்டர்மைன் பண்ணுது? none other than lactose. option C lactose. ஓகே, option C lactose is the correct answer. yes டா 𝒔𝒂𝒏𝒂𝒏. ஓகே, is going to be option C lactose. option C lactose is the correct answer. பார்த்துட்டு இருக்கோம். yes. நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन என்ன வர்க்க அப்படின்னு பாத்தீங்கன்னா Taylor conducted experiment to prove semi-conservative made of chromosome replication on. நம்ம டெய்லர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பார்ல, செமி கன்சர்வேட்டிவ் மோட் ஆஃப் குரோமோசோமல் ரெப்ளிகேஷன். எதில் பண்ணியிருப்பாரு? டெய்லரோட ஆயுதம் என்ன அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? டெய்லரோட ஆயுதம் என்ன அப்படின்னு நம்ம என்ன சொல்லியிருப்போம்? ரேடியோ ஆக்டிவ் தைமின் வச்சு சொல்லியிருப்பாரு. என்ன தைமிடின்? ரேடியோ ஆக்டிவ் தைமிடின். என்னது அப்படின்னா ஃபிசியா ஃபேபா, இந்த ஃபேபா பிளான்ட். ஓகேங்களா? எஸ் டாக்டர் மேன்சி. சூப்பர். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ ஃபிசியா ஃபேபா தான் கரெக்டான ஆன்சர் இருந்திருக்கு. ஓகே, ஆப்ஷன் ஏ ஃபிசியா ஃபேபா. எஸ் 𝒔𝒂𝒏𝒂𝒏. ஓகே, சூப்பர் இருக்கணும். ஓகேவா? நம்ம டக்கு போயிடலாம். நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துட்டோம் அப்படின்னா select the wrong statement. which is the wrong statement? which is the wrong statement? which is the wrong statement? yes, RNA வால முடியும், ரைபோசைம் அது. ஓகேங்களா? பட் DNA வால கேட்டலிஸ்ட் ஆட் பண்ண முடியாது. ஓகேவா? கேட்டலிஸ்ட் ஆட் பண்ண முடியாது. சூப்பர் டாக்டர் ரூம். ஓகேவா? கேட்டலிஸ்ட் என்ன பண்ண முடியாது? ஆக்ட் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் ஆப்ஷன் சி இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகே,
தப்பான கரெக்டான கேள்வி எதுவாக இருக்க போது ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் தப்பான கரெக்டான கேள்வியை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகே என்ன தான் ஆப்ஷன் சி. எஸ் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? இது ரேஷியோ ஆஃப் thymine plus cytosine divided by adenine plus guanine in one strand is 1.43. Same the ratio of the complementary strand. இதோட complementary strand க்கு என்ன இருக்கும் அப்படின்றாங்க. Same ratio of complementary strand. Thymine, adenine, guanine, thymine, cytosine, purine and pyrimidine base படி வந்துட்டு இருக்காங்க. காம்ப்ளிமெண்டரி மாறி வந்துட்டு இருக்குது. .07 சம்திங் வரும்டாங்கண்ணா. ஆப்ஷன் சி தான் வரும். ஆப்ஷன் சி. ஏன்னா கானைன் அடினைன் கானைன் பியூரின் அண்ட் பிரமிடின் பேஸ் பண்ண வர ஃபார்முலா வச்சு அடிக்கணும். பியூரின் அண்ட் பிரமிடின் பேஸ் பண்ண ஃபார்முலா அடிக்கணும். அதுக்கு எது காம்ப்ளிமெண்டரியா இருக்குதோ அதை பேஸ் பண்ணி அடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் ஆப்ஷன் சி. 0.07 வரும். 70 வரதுக்கு பதிலாக 0.07 தான் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? எஸ் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். A couple claimed in court that a child belonged to them. Their claim can be true if DNA fingerprinting of the child shows. ஒரு கப்பல் வந்துட்டு தொலைஞ்சு போன குழந்தைய வந்து இந்த குழந்தை வந்து எங்களோட குழந்தை அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் எந்த இது வந்து வந்தா அந்த குழந்தை வந்து அவங்களோட குழந்தை தான் அப்படின்றத சொல்ல முடியும் அப்படின்றாங்க. என்னம்மா எக்ஸ்பிளைன் பண்ணோம்? போன கொஸ்டின் சரி நான் அந்த கொஸ்டின் முடிஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் அந்த கொஸ்டின் முடிஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை சொல்லுங்க பாப்பா, என்ன ஆன்சர் வரும்? %% band similar to the father, 50% band similar to the mother in DNA fingerprint pattern, 100% similar to the both the parents and DNA fingerprints both contribute equal to cycle formation. 100% similar to the mother and DNA print because maternal is inheritance. 100% noda 50-50 தான். 50% band similar to the father, 50% mother similar to the mother. Option A. Yes, the option A தான் நடக்கணும். ஓகே, சூப்பரா டாக்டர் மான்சி கோகுல பிரியா. ஓகேவா? So it's going to be option A.
ஆப்ஷன் நீ 50-50% தான். அவங்க அம்மா அப்பா பேஸ் பண்ணி தான் இது கப்பலோட குழந்தைன்னு சொல்ல முடியும். அம்மா வச்சோ இதை வச்சோ சொல்ல முடியாது. ஓகேவா? இது கப்பலோட குழந்தைன்றத ஏ பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். இப்போ இதில் என்ன டவுட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. T plus C is equal to A plus G தானே. A plus Gன்னு கொடுத்துக்கோம். இதோட காம்ப்ளிமெண்டரி பேர் எப்படி இருக்க போகுது? இதோட காம்ப்ளிமெண்டரி அடினைன் ஆல்வேஸ் பேர் வித் அடினைன் கானைன். தைமின் ஆல்வேஸ் பேர் வித் அடினைன். சைட்டோஸ்கைன் ஆல்வேஸ் பேர் வித் கானைன். ஓகே, அதே மாதிரி அடினைன் ஆல்வேஸ் பேர் வித் தைமின், கானைன் ஆல்வேஸ் பேர் வித் சைட்டோஸ்கைன். இது எப்படி இருக்கு? இதோட ரேஷியோ நமக்கு கொடுத்துருக்கா, என்ன கொடுத்துருக்கா? 1.43 அப்படின்றது கொடுத்துருக்கான். அப்போ இதோட ரேஷியோ எப்படி இருக்கு? இது ரெண்டு சிமிலரா தானே இருக்கு. எப்படி இருக்கு? ரெசிப்ரோக்கலா தானே இருக்கு. எப்படி இருக்கு? ரெசிப்ரோக்கல் பேஸ் பண்ணி தானே இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது ரெண்டு அடிச்சிடும், ஒன்று தான் வரும். இப்போ ரெசிப்ரோக்கல் பேஸ் வச்சு பார்க்கும்போது 1/1.43 தான் வந்துட்டு இருக்கும். 1/1.43 வச்சு நம்ம பார்க்கும்போது இதை இது பண்ணி பார்க்கும்போது 0.6 சம்திங் வரும். 0.69 சம்திங் வரும். அதனால நான் சொன்னேன் 0.07 வரலாம், இல்லை 0.70 அப்படின்றது வரலாம். ஓகேவா? ஆப்ஷன் சியில் பேஸ் வரலாம். புரிஞ்சுதா? கிளியரா? எஸ். எஸ்ஸா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம் இல்லையா? சரி, போயிடலாம். ஓகே ஓகே. The technique of DNA fingerprinting is superior to conventional fingerprinting because it can be generated. Option A இங்கிருந்து வருதுடா. Option A can be generated more rapidly in an inexpensive and is inexpensive. Option B இங்க இருக்கு. சாரி, நான் இது பண்ண மறந்துட்டேன் போல இருக்கு. ஆப்ஷன் சி இங்க இருக்கு, ஆப்ஷன் டி இங்க இருக்கு. என்ன வரும்? The technique DNA fingerprinting is superior to conventional fingerprinting. கன்வென்ஷனல் ஃபிங்கர் விட டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சுப்பீரியர்ன்றாங்க. எதனால டிஎன்ஏ ஃபிங்கர் வந்து சுப்பீரியரா இருக்கு அப்படின்றது கேட்டிருக்காங்க. எதனால டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை நம்ம சுப்பீரியரா கன்சிடர் பண்றோம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. எதனால டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை சுப்பீரியரா கன்வர்ஸ் பண்றோம்னா, அது டிஃபரன்ஷியேட் பண்ணுது. எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுது? பாலிமார்பிக் டிஎன்ஏ சீக்வன்ஸ் பிட்வீன் இண்டிவிஜுவல். ஓகே, ஒரு இண்டிவிஜுவலுக்கு பேஸ் பண்ணிருக்க பாலிமார்பிக் டிஎன்ஏ சீக்வன்ஸை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சரா வந்துட்டு இருக்க போகுது. ஓகே, ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி. எஸ், ஆப்ஷன் டி ராக்கண்ணா. ஓகே, ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி கரெக்ட் ஆன்சர். எஸ் டாக் ஓக்லப்ரி. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் நம்ம கரெக்டான ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். கன்சிடர் பண்ணி கரெக்டான ஆப்ஷன் சொல்லுங்க. 6 codons do not code for any amino acid. என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட் ஆப்ஷன். Codon is read in mRNA in a continuous fashion. 3 code functions are stop codon. The initiator codon AUG codes for methionine. இதுல கரெக்டான ஆப்ஷன். ஆனா ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கா? எது ராங்னு கொடுத்துருக்கான் பாத்தீங்களா? எது ராங் எல்லாம் கொடுத்துருக்கான். ஆனா அவன் கேட்கறது கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? எது ராங், எது ராங், எது ராங், எது ராங், which is the wrong answer.
எஸ்டா ஓகேவா என்ன வரணும் 3 codons 3 codons வந்துட்டு இருக்கணும் ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் சூப்பர் டாக்டர் ரூம் சுனில் குமார் கோகுல பிரியா கலக்கிட்டீங்க ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா சூப்பர் ஓகே சூப்பர் ஃபென்டாஸ்டிக் ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது நிறைய வாட்டி கேட்ட கொஸ்டின் if there is a 999 bases on the RNA that code for the protein 333 amino acid and the base of the protein 901 is delta ஆயிடுச்சுனா such a length of the RNA become 998 bases how many codons will be altered எத்தனை codons வந்து altered ஆகும் அப்படின்றாங்க ஓகேவா எத்தனை codon வந்துட்டு alter ஆகும் அப்படின்றது கேட்டிருக்காங்க எத்தனை codons வந்து alter ஆக சான்ஸ் இருக்கு 9 பேசஸ்ல மாறி வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன் ராம் as red cap delete ஆகுது அந்த பேஸ் பென்ல வர்றது எத்தனை கோடான் வந்து டெல்டா அப்படி சொல்லியிருக்கேன் எஸ் சூப்பரா கோகுல பிரியா கலக்கிட்டீங்க ஓகேங்களா ஸோ இட்ஸ் கோயிங் டு பி எஸ் த டாக்டர் ரூம் ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி 33 கோடான் அல்ட்ரா இது நிறைய வாட்டி பார்த்து அடிச்ச கொஸ்டின் ஓகே சூப்பர் ஆன்சி சூப்பர் ஓகேவா ஸோ 33 கோடான் ஓகேவா 33 கோடான் வந்து அல்ட்ரா ஆகும் அப்படின்னு பார்த்துருக்கோம் ஓகே நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் which of the following RNA should be the most abundant in animal cells பொறுத்த வரைக்கும் which is the most abundant RNA அனிமல் செல்ஸை பொறுத்த வரைக்கும் which is the most abundant RNA நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் அனிமல் செல்ஸை பொறுத்த வரைக்கும் which is the most abundant RNA இருக்கனா அனிமல் செல்ஸை பொறுத்த வரைக்கும் most abundant RNA எது which is வர மாட்டேங்குது டிரான்ஸ்வர்ஸ் RNA வா இல்லம்மா அனிமல் செல்ஸை பொறுத்த வரைக்கும் எதுனா ஸ்ட்ரக்சரல் RNA ஓகேவா ஸ்ட்ரக்சரல் RNA will considered as a most abundant RNA அப்படி நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம் ஓகே கன்சிடர் ஸ்ட்ரக்சரல் RNA so ஆப்ஷன் டி எஸ் ஆப்ஷன் டி rRNA ஏன்னா rRNA ஸ்ட்ரக்சரல் RNA ரைபோசோமல் RNA நம்ம தான் கன்சிடர் பண்ணிருக்கோம் we consider as a rRNA ஓகேவா so ஆப்ஷன் டி டக்கனா சூப்பர் கோகுல பிரியா சுனில் கலக்கிட்டீங்க ஓகேங்களா so ஆப்ஷன் டி rRNA is the right answer okay rRNA okay நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन என்ன இருக்கு பாருங்க spliceosomes are not found in a cells of spliceosomes are not found in a cells of எஸ்டா விமலா ஆன்சி சூப்பர் இதுக்கு சொல்லுங்க not found னு கேட்டிருக்கான் என்ன கேட்டிருக்கான் not found அப்படினு கேட்டிருக்கான் spliceosomes இதெல்லாம் பார்க்க முடியாது அப்படினு கேட்டிருக்கான் இதெல்லாம் பார்க்க முடியாது spliceosomes cannot be found in prokaryotes spliceosomes cannot be found in prokaryotes இப்போ இதுல கொடுத்தது எது prokaryotes ஆப்ஷன் பி பாக்டீரியால பார்க்க முடியாது so bacteria is a correct answer சூப்பர் சுனில் டாக்டர் ரோம் ஓகே சூப்பர் என்னது spliceosomes நம்மளால பாக்டீரியா அதாவது prokaryotes பார்க்க முடியாது prokaryotes கன்சிடர் பண்ணி வரது என்னவா இருக்கு இங்க பாக்டீரியாவா இருந்துட்டு இருக்கு so ஆப்ஷன் பி bacteria is a correct answer சி சார் பாக்டீரியா சரி அப்படியே சியா ஓகே மாறி வந்துருச்சு ஓகே பாக்டீரியா தான் கரெக்ட் ஆன்சர் ஏன்னா ஸ்ப்ளைசியோசோம்ஸ் ப்ரோகேரியட்ஸ்ல பார்க்க முடியாது ஓகேவா சோ பாக்டீரியா தான் கரெக்ட் ஆன்சரா இருக்கு ஓகேவா எஸ் பிஎஸ்சின்றத நம்ம அப்புறம் பேசிக்கலாம் நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம் the final proof for DNA as a genetic material இததான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் final proof for DNA genetic material யாரோட எக்ஸ்பெரிமென்ட்ல வந்திருது யாரோட எக்ஸ்பெரிமென்ட் கமான் ரொம்ப ஈஸி அடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவான் பாத்தீங்கன்னா யார் சொல்லுவா final proof for DNA as a genetic material came from the experiment of யாரோட எக்ஸ்பெரிமென்ட்ல வந்தது yes is none other than Alfred Hershey and Martha Chase option A Alfred Hershey and Martha Chase okay super Dr. Rom Sunil Kumar கலக்கிட்டீங்க okay Alfred Hershey and Martha Chase is the correct answer option A is the correct answer பார்த்துட்டு இருக்கோம் okay super விமலா ஸ்ரீனிவாசன் okay Alfred Hershey Martha Chase பேஸ் பண்ணி எதுல பண்ணிருப்பாங்க பாக்டீரியா பேஜ் அப்படினா பாக்டீரியல் வைரஸ்ல பண்ணிருப்பாங்க okay அப்படியே கனெக்ட் பண்ணி படிக்கணும் சூப்பர் ஆன்சி நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா அடுத்த क्वेश्चन இருக்கு பாருங்க during DNA replication Okazaki fragments are used to elongate Okazaki எந்த fragment elongate பண்றது யூஸ் பண்ணுவோம் Okazaki fragments are used to elongate which fragment எந்த இத வந்துட்டு elongate பண்றதுக்கு Okazaki fragment நம்ம யூஸ் பண்ணுவோம்
என்னத்தை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகிங் ஸ்டாண்ட். என்ன லாகிங் ஸ்டாண்டு? ரெப்ளிகேஷன் ஃபோர்க்ல இருந்து ஏதாவது தெரியுமா? இதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னு சொல்லிருக்கோம். அந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க்ல இருந்து அவேயா இருக்கிறது. ஓகே, அவே ஃப்ரம் த ரெப்ளிகேஷன் ஃபோர்க். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. Option C is the correct answer. Okay, option C, the Dr. Room. Okay, super. Okay, option C, the lagging stand away from the replication fork. Lagging stand away from the replication fork தான் என்ன பண்ணிடும், elongate பண்ணுது. Okazaki fragments away from the replication fork தான் Okazaki fragments வந்து elongate பண்ணுது. So option C is the correct answer. நம்ம next question பார்த்துலாம். அடுத்த question என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the association of histone H1 with the nucleosomes indicates. அந்த அசோசியேஷன் ஆஃப் ஹிஸ்டான் புரோட்டீன் H1 வந்துட்டு என்ன இண்டிகேட்ஸ் பண்ணுது? நியூக்ளியோசோம்ஸ் இண்டிகேட்ஸ் ஓகேடா H1 புரோட்டீன் ஹிஸ்டோன் புரோட்டீன்ல எப்போ வரும்? டிஎன்ஏ பேக்கேஜிங் ஆகாம வரும். எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DNA பேக்கேஜிங் ஆகும்போது வரும். DNA பேக்கேஜிங் ஆகும்போது நம்ம வந்து படிப்போம். இன் டீட்டெயிலாக எப்போ பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் டாக்கண்ணா. ஓகேங்களா? DNA டபுள் ஹெலிகல்ஸ் எக்ஸ்போஸ்டா? இல்லை. DNA is condensed into the chromatic fiber. Option B. DNA is condensed into the chromatic fibers தான். ஆப்ஷன் B தான் வரும். ஓகேங்களா? chromatic fiber condense ஆகும்போது ஆப்ஷன் பி. எஸ்டா சபரீஷ் பிரித்திகா ஓகேவா, கோகுல பிரியா. இட்ஸ் ஆப்ஷன் பி. DNA is condensed in the chromatic fiber தான் வந்துட்டு இருக்கும். நான் தான் ஆப்ஷன் பி. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, experimental proof of the semi conservative replication of DNA was first shown in. semi conservative replication. வணக்கம்டா. செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் ஷோ எதில் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணியிருப்பாங்க? ஃபங்கஸா, பிளான்ட்டா, பாக்டீரியாமா, வைரஸா? டக்கு நடிங்க பார்ப்போம். குவிக் அடிப்போம். வாங்க. We'll act quickly. Semi conservative replication of DNA was first shown as in bacterium. Option C, bacterium. குவிக்கா ட்ரை பண்ணுங்க. ஒரு 10 क्वेश्चंस அடுத்து வர கூட ஒரு 10 क्वेश्चंस நம்ம குயிக்கா ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? எஸ்டா விமலா ஸ்ரீனிவாசன், டாக்டர் ரூம். ஓகேவா? நம்ம அடுத்து வர கூட ஒரு 10 क्वेश्चंस 55 ல இருந்து வர கூட ஒரு 10 क्वेश्चंस நம்ம குயிக்கா ட்ரை பண்ணலாம். ஓகே, டக்கு அடிக்க ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 10 क्वेश्चंस மட்டும். ஓகேங்களா? அதனால நான் பேர்லாம் படிக்க மாட்டேன். ஜஸ்ட் ஒரு அடுத்த 10 क्वेश्चन மட்டுமே. அடுத்த ஒரு 10 क्वेश्चनக்கா எவ்வளவு சீக்கிரம் அடிக்கிறோம் பார்ப்போம். ஓகேவா? டைம் வந்துட்டு 12:25 வச்சுப்போம். 12:25க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த ஒரு 10 क्वेश्चंस நம்ம எந்த பேஸ் பெட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேவா? நல்ல சாப்டரா பிளான் ஃபிசிக்ஸ். ஓகேடா, 25 ஆயிடுச்சு. டக்கு நடிங்க பார்ப்போம். டக்கு நடிங்க. 10 क्वेश्चन 55 65 அடிக்கலாம். செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Alex Jeffrey Streptococcus pneumonia, Matthew Melson and Falkenstiel Pisum sativum, Alfred Asian Martha Chase Tobacco mosaic viruses, Francois Jacob and Jacob Menard, lack operon. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இது. குட் ஆஃப்டர்நூன் சந்துரு. எஸ், கரெக்டான ஸ்டேட்மெண்ட் Francis Jacob and Jacob Menard of lack operon. ஓகேவா? அடுத்த ஸ்டேட்மெண்ட், all the following are the part of operon except. All of the following are the part of operon except. All the following as a part of operon except. நல்ல விஷயம். come on. Yes, என்ன கேட்டிருக்கான்? except தான் கேட்டிருக்கான். all the following are the part of operon except an enhancer. ஓகேவா? an enhancer. all of the following part of operon except an enhancer. ஓகே, சாம்பர் ஆப் எனக்கு அந்த மாதிரி. ஓகேங்களா? sequence to form a coding strand of a gene, what will be the corresponding sequence transcribed as mRNA எப்படி transcribe ஆகும் அப்படின்றது. AGGTATCGCAT. டக்குன்னு அடிக்கலாம்னா இந்த क्वेश्चन கேட்டாங்கன்னா இந்த क्वेश्चन மாதிரி क्वेश्चंस கேட்கலாம். இதுவும் சீக்கிரம் அடிக்க ட்ரை பண்ணுங்க.
என்னவா கரஸ்பாண்டிங் சீக்வன்ஸ்னா mRNA-வா கரஸ்பாண்டிங் சீக்வன்ஸ் mRNA-வா கரஸ்பாண்டிங் சீக்வன்ஸ் mRNA-வா டிரான்ஸ்கிரைப் ஆகுது அப்படின்றாங்க. காம்ப்ளிமெண்டரி கேட்கல, அவன் காம்ப்ளிமெண்டரி கேட்கல. காம்ப்ளிமெண்டரி கேட்கல. அப்ப என்ன வரணும்? தைமின் வரதுக்கு பதிலா யுராசில் வரணும். ஓகேவா? எத்தனை பேர் கரெக்ட்னு பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் H plus sequence tags EST S plus sequence tag னா இதான் வந்துட்டு இருக்கணும். EST refer to EST refer to EST refer to quick வரலையே நம்ம ஆளுங்க பண்ணலையே. EST அப்படி ரெஃபர் ஆகுது ஜீன் எக்ஸ்பிரஸ்ட் as RNA. ஓகே EST அப்படி ரெஃபர் பண்றோம் ஜீன் எக்ஸ்பிரஸ்ட் as RNA பேஸ் ஓவர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே அடுத்தது மேட்ச் I ஜீன் Z ஜீன் A ஜீன் Y ஜீன் லாக் ஓப்ரான் ஆஸ்பெக்ட் பை டக்குன்னு மேட்ச் பண்ணுங்க. நமக்கு ஆட் போகுதா? நம்ம பண்ணும்போது சதி பண்றாங்களா? டக்கு மேட்ச் பண்ண டக்குன்னு என்னடா ஏபிசின்னு விளையாடிட்டு இருக்கீங்க? I gene repressor gene, Z gene beta galactidose, A gene transacetase, Y gene permease. ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆப்ஷன் டி. ஓகேவா? போத் ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும்டா டே. ஓகேவா? ஆப்ஷன் டி. ஓகே which of the following features of genetic codes does not allow the bacteria to produce human insulin? Does allow to produce human insulin by recombinant DNA technology. By recombinant DNA technology. 1229. ஓகேடா கண்ணா ஓகேடா, மறுபடியும் சந்திப்போம். Produce human insulin because yes இது genetic code is nearly universal. Okay, super genetic code is nearly universal. Okay, நம்ம அடுத்த question. Under which of the following condition there will be no changes in the reading of the following mRNA frame 5' to 3'. இது ரொம்ப ஈஸிடா, நிறைய வாட்டி படிச்சிருந்தோம், இதை நிறைய வாட்டி அடிச்சிருந்தோம். இது வந்து நம்ம நிறைய வாட்டி பார்த்துருந்தோம். ராம் ஆஸ் ரெட் கேப். ஓகேவா? ராம் ஆஸ் ரெட் கேப் வந்துட்டு ராம் ஆஸ் கேப் அப்படின்னு ஆகும்போது என்ன சேஞ்சஸ் நடக்காது? என்ன 12:30 எனக்கு தான் வர மாட்டேங்குதா? வரலையே ஆப்ஷன் வரலையே. ஓகே அது 7th 9th 10th 3 பொசிஷன்ல டெலிட் ஆகும்போது ராம் ஆஸ் ரெட் கேப் ராம் ஆஸ் கேப். ஓகே 3 பொசிஷன் டெலிட் ஆகும்போது எந்த சேஞ்சஸுமே நடக்காது. ஓகே சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே the first phase of translation எது?
பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் நிறைய இதில் தப்பாக கொடுத்துருக்காங்க. நாமளே ஒரு வாட்டி தப்பாக தான் போட்டிருந்தோம். ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க. எஸ், பைண்டிங் டு எம்ஆர்என்ஏக்கு முன்னாடி அமினோ அசிலேஷன் ஆஃப் டிஆர்என்ஏ தான் நடக்கும். ஓகேவா, இதுக்கு நான் சொல்கிறேன். இது நான் லெசன் முடிஞ்சோன்னு சொல்கிறேன். இதுக்கு நோட் பண்ணி வச்சோம். 62 ஏன் இப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். பட் அமினோ அசிலேஷன் ஆப்ஷன் சி தான். நான் டக்குன்னு அடிங்க. அது ஏன் அப்படி நான் சொல்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் நானும் ஆப்ஷன் ஏ தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆப்ஷன் ஏ விட ஆப்ஷன் சி நான் ஏன் சொல்கிறேன். ஓகேங்களா, the name of the enzyme that facilitates the opening DNA LH during transcription. DNA LH during transcription. எது பண்ணும், என்ன டிபெண்டன்ட் அப்படி பாலிமரேஷன் வரும் தெரியுமா? கமான் 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 கமான். பத்தாது குட்டியும் பத்தல புட்டியும் பத்தல. எஸ், அது RNA polymerase. Okay, option D, RNA polymerase. Option D, RNA polymerase. Yes. If the distance between the two consecutive base pair is 0.34, நம்ம NCERT-ல டயகிராம் இது பண்ணி கொடுத்திருப்போம். Base pair of 660, 6.6 into 10 to the power 9. Base pair, then the length of the DNA is approximately. Length of the DNA தான் கேட்டிருக்காங்க. என்ன வரும்? Length of the DNA. come on. ஒரு ஆள் தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஓகே, 2.2 மீட்டர். லாஸ்ட் கொஸ்டின், 2.2 மீட்டர். அதுக்கு ஓகேவா, வாட் இஸ் த ரோல் ஆஃப் RNA polymerase 3 in the process of transcription in eukaryotes? What is the role of RNA polymerase 3 in the process of transcription in eukaryotes? RNA polymerase 3 ஓட இது என்னது அப்படின்னு இருக்காங்க. BS கிடையாது, 5S. ஓகேங்களா, ஆப்ஷன் சி வரும். ஆப்ஷன் சி வரும். ஆப்ஷன் டி வராது, ஆப்ஷன் சி வரும். ஓகேவா, எஸ். 65 5th 66th கொஸ்டின் எடுத்தேன். அப்போ 10 கொஸ்டினை நீங்கள் அரௌண்ட் ஒரு 9 minutesல எல்லாருமே ஓகே, எல்லாருமே 9 minutesல ஃபினிஷ் பண்ணுறீங்க. பட் சிலவங்க வந்து டக்குன்னு ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிட்டாங்க. எக்ஸாம்பிள் டாக்டர் ப்ரத்திகா அவங்களாம் நிறைய கொஸ்டின் வந்து முன்னாடி ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ அவங்களாம் அரௌண்ட் ஒரு 8 to 7 minutesல வந்துட்டு உங்களால் ஒரு 10 கொஸ்டினை அட்டன் பண்ண முடியும். அப்போது 8 to 7 minutesனா 10 question in 7 minutes அப்படின்னா கூட 90 question அப்படின்றத பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 60, அதுவும் 1 hour தாண்டுது, லைட்டாக 1 hour தாண்டுது. பட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா கண்ணா? ஓகே, ஸோ கீப் ஆன் ப்ராக்டிஸிங். ஓகேவா, சூப்பர். ஓகேவா, டக்குன்னு அடிக்க பார்க்கணும். ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே கரெக்டாகவும் அடிக்கணும், ஃபாஸ்ட்டாகவும் அடிக்கணும். அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஓகேவா, நம்ம ஃபாஸ்ட்டாகவும் அடிக்க பார்க்கணும், சீக்கிரமாக அடிக்க பார்க்கணும். அட் த சேம் டைம் கரெக்டாகவும் இருக்கணும். ஓகே, எதாவது எரர் வரக்கூடாது. சீக்கிரம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எரர் பண்ணிடக்கூடாது. ஓகேவா கண்ணா, புரிஞ்சுதா? இப்போது இந்த கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் வந்து நமக்கே 2-3 வாட்டி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா என்டிஏவோட ஆன்சருக்கு வந்து தப்பாக கொடுத்துருக்கான். எங்கடா அது? எஸ், இதானே? இல்லை இது. ஓகேவா, இது எல்லாருமே நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் என்னவா இருக்கு அப்படின்னு படிச்சிருப்போம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைண்டிங் ஆஃப் எம்ஆர்என்ஏ டு ரைபோசோம் தான் படிச்சிருப்போம். என்டிஏவும் அதான் கொடுத்துருந்தான். ஓகேவா, பட் ப்ராசஸ் அப்படி நடக்காது. ஃபர்ஸ்ட் நடக்குது அமினோ அசிடைலைசேஷன் ஆஃப் டிஆர்என்ஏ தான் நடக்குது. ஃபர்ஸ்ட் நடக்குது அமினோ அசிடைலைசேஷன் ஆஃப் டிஆர்என்ஏ தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் வரும். இதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கதை சொல்லுமே சொல்லியிருந்தேன். எடுத்த உடனே ஓனரான எம்ஆர்என்ஏ வந்துட்டு கார் எடுக்க மாட்டானா. கார் எடுக்காம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவானா, புரோக்கரான டிஆர்என்ஏ ஃப்ரீயா இருக்கானான்னு கேட்பானா. ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் எக்ஸாம்பிள்ஸ் படிக்கும்போது,
rRNA நம்ம என்ன சொல்லி படிச்சிருந்தோம், ஒரு கார்னு சொல்லி படிச்சிருந்தோம். ஓகேங்களா? கார்ல தான் போய் தெருவா போயிட்டு வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க அப்படின்றது. ஓகேவா? ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல எடுத்தோடனே mRNA வந்து கார்ல ஏற மாட்டேனா. ஃபர்ஸ்ட் புரோக்கர் ஃப்ரீயா இருந்தா மட்டும் தான் நான் கார் எடுக்க போறேன். இல்லைன்னா புரோக்கர் ஃப்ரீயா இல்லைன்னா நான் மட்டும் ஏன் போய் என் வீட பார்க்க போறேன். ஸோ tRNA-யோட அவைலபிலிட்டி தான் பார்ப்போம். அதான் என்ன ஃபர்ஸ்ட் நடக்குது, அமினோ அசிலேஷன் ஆஃப் tRNA தான் ஃபர்ஸ்ட் நடக்குது. ஓகேவாக்கண்ணா? ஸோ ஆப்ஷன் சி தான் வரும். தெரியாதவங்க இனிமே அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி தான் வரும். ஓகேங்களா? எங்கேயாவது சொன்னாங்கன்னா ஆப்ஷன் பி தான் சொன்னாங்கன்னா இல்ல ஆப்ஷன் சின்னு சொல்லுங்க. ஓகேவாக்கண்ணா? புரிஞ்சுதா? எஸ், கிளியரா? எஸ், நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் சொல்லுங்க பார்ப்போம். DNA fingerprinting involves identifying the different source in specific region of DNA sequence called. Involves identifying differences in some specific region in DNA sequence called as. என்னன்னு கூப்பிடுவோம்? என்னன்னு கூப்பிடுவோம்? Called as, which is called as is none other than repetitive DNA அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? we call it as a repetitive DNA அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சூப்பர் பிரதீகா. we call it as a repetitive DNA. option C is the correct answer. option C repetitive DNA தான் நம்ம கரெக்டான ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? எஸ் ஜகன். ஆப்ஷன் சி repetitive DNA தான் நம்ம கரெக்ட் ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குன்றத பார்த்துருவோம். சூப்பரா பிரதீகா. ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க? ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சொல்லுங்கண்ணா. நம்ம 1 மணிக்கு லஞ்ச் பிரேக் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம முடிக்க ட்ரை பண்ணலாம். மேட்ச் டு மேட்ச் முடிக்க ட்ரை பண்ணலாம். சொல்லுங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ண சொல்லுங்க. எஸ்டா. ஓகேவா? RNA பாலிமரேஸ் ரோ ஃபேக்டரோட போய் பைண்ட் ஆகி என்ன பண்ணுது? டெர்மினேட் பண்ணி விடுது. டிரான்ஸ்கிரிப்ஷன் பேக்டீரியா வந்துட்டு டெர்மினேட் பண்ணுது. யாரோட போய் பைண்ட் ஆகி? ரோ ஃபேக்டரோட போய் பைண்ட் ஆகி. ஓகேங்களா? மறந்துடாதீங்க. ரோ ஃபேக்டரோட போய் RNA பாலிமரேஸ் பைண்ட் ஆகுது. ஓகேவா? ஆப்ஷன் சி. சூப்பரா பியாரி, டாக்டர் ஓம், மேகல், பிரதீகா, கோகுலப்பிரியா. ஓகேவா? எஸ். The only enzyme that is capability to catalyze initiations, elongation and termination மூணுமே பண்ணுமா? இனிஷியேட் பண்றது, elongate பண்றது, அதை terminate பண்றது. இந்த process of the transcription of prokaryotes. Which is the enzyme? என்ன டிபெண்டன்டான பாலிமரேஸ்? சூப்பராகண்ணா. ஓகேங்களா? so enzyme which is only enzyme which is used for both வராது, for initiation, elongation and terminations along in the prokaryotes வச்சு கன்சிடர் பண்ணும்போது it's RNA polymerase which is DNA dependent. ஓகேவா? so DNA dependent RNA polymerase is the correct answer. option C. ஓகேவா? yes da Pratika, Gokulopriya, Dr. Meghal. ஓகேவா? so option C is the correct answer. option C DNA dependent RNA polymerase. okay, next question பார்த்தலாம். if adenine is 30% of DNA molecules, what will be the percentage of thymine, guanine and cytosine? What will be the percentage of thymine, guanine and cytosine? What will be the percentage of thymine, cytosine, guanine and cytosine? அந்த பேஸ்ல வச்சு பாருங்க. டேய் சார்கிராஃப் ரூல் வச்சு அடிக்கணும்டா.
ஓகே, நிறைய பேர் சில பேர் கரெக்டாக சொல்லுவீங்க, சில பேர் தப்பாக சொல்லுவீங்க. இதுக்கு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துட்றேன். We all know adenine always pair with thymine, guanine always pair with cytosine. இவன் என்ன கொடுத்துருக்கான்? adenine 30% கொடுத்துருக்கான். adenine is equal to 30%. அப்போ thymine என்னவா இருந்திருக்கணும்? thymine is equal to 30% இருந்துட்டு இருக்கணும். ஓகேவா? இந்த ஆஸ்பெக்ட்ல guanine cytosine ஆஸ்பெக்ட்ல வரும். இது 30 + 30 ஆ வரும். 30 + 30 ஆ மாறி now 60 ஆ மாறும். அது 60 ஆ மாறி இருக்கும். இப்போ டோட்டல் 100%ல அடினைனும் தைமினும் சேர்த்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு? 60% இருக்கு. 60% இருக்கு. அப்போ இது மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 40% வரும். இப்போ GNC G is equal to CE, அது நமக்கு தெரியல. அதாவது guanine always pair with cytosine, cytosine always pair with guanine. அப்போ ரெண்டுமே சேமா தான் இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20% ஃபார் சிஸ்டில, மிச்சம் இருக்கிற 20% ஃபார் cytosine and another 20% ஃபார் guanine. ஸோ adenine is 30%, thymine is 30%, guanine is 20%, cytosine is 20%. Option D is the correct answer. ஓகேவா? புரிஞ்சுதா? எப்படி சமரைஸ் ஆகுதுன்னு புரிஞ்சுதா? அண்டர்ஸ்டாண்ட்? 𝑧𝒑𝒒𝒔 சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேங்களா? எப்படி வருதுன்னு புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஒன்று பார்த்து சேமா இருக்கிறத ஆன்சர் பண்ணி விடுங்க. சப்போஸ் சேமா இருக்கிற ஆன்சர் பண்ண தெரியல, நான் எப்பவுமே கரெக்டாக தான் போவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதெல்லாம் சேமா இருக்குன்னு அப்படியே பார்த்து அடிச்சிடலாம். அந்த ஆப்ஷன்ஸ் அடிக்கிறது. ஆப்ஷன்ஸ் எப்படி அடிக்கிறது? 30% இவன் கொடுத்துட்டான். அப்போ என்ன இருக்க போகுது? தைமின் 30% தான் இருக்க போகுது. பாருங்க, தைமின் 30% இருக்கு, 30% இருக்கு. ஓகே, இது இதாக தான் இருக்கணும். இது இல்லாமல் குவானைனும் சைட்டோஸ்கைனும் சேமா இருக்கணும். அப்போ இங்கேயும் குவானைன் சைட்டோஸ்கைன் சேமா இருக்கு. அப்படி இப்படி வச்சு கூட அடிக்கலாம். இப்படி இல்லைனா கூட இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட அடிக்கலாம். ஓகேங்களா? அடினேட்டா 30 + 30 60 வருது. டோட்டலில் 60% அடினைன் + தைமின் ஆகும்போது மிச்சம் இருக்க 40%. ஜியும் சியும் வந்து ஈக்குவல் நமக்கு தெரியும். ஸோ ஸ்பிளிட் ஆகும். 20-20 ஸ்பிளிட் ஆகும். எஸ், சூப்பர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which of the following RNA is not required for the synthesis of protein? Which is not required for the synthesis of protein. புரோட்டீனுக்கு பண்றதுக்கு தேவை இல்லை. எந்த RNA? Which RNA is not required for the synthesis of protein? Which of the RNA is not synthesized? Yes, we call it as a silencing RNA அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சைலன்ஸ் RNA அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்ல ஸ்மால் இன்டர்ஃபியரிங் RNA அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஸ்மால் இன்டர்ஃபியரிங் RNA அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So it's going to be option A, siRNA, small interfering RNA or silence RNA is option C. Super appear Pratika Dr. Room. Okay, so option C இல்ல option A. Option A siRNA. Okay, option A siRNA டா. ஓகேங்களா? CC னே. Okay, option A siRNA தான் நம்ம கரெக்ட் ஆன்சரா பார்த்துட்டோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். Which one of the following statement about histone is wrong? Histone பொறுத்த வரைக்கும், histone protein வரைக்கும் wrong ஆன ஸ்டேட்மென்ட் எது அப்படின்றாங்க. Which of the following statement about histone protein is wrong? Which of the following statement about histone protein is wrong? Right. Histone carry positive charge in the side chain. கரெக்ட் தானடா? ஹிஸ்டோன் பாசிட்டிவ் சார்ஜா இருந்ததுனால தான் DNA நெகட்டிவ் சார்ஜ். DNA என்ன சார்ஜ்? DNA இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். நெகட்டிவ்லி சார்ஜ் ஆன DNA வந்து ஹிஸ்டோன் புரோட்டீன்ல வந்து பைண்ட் ஆகணும் அப்படின்னா ஹிஸ்டோன் புரோட்டீன் should have a positive charge. ஹிஸ்டோன் புரோட்டீன் பாசிட்டிவ் சார்ஜா இருந்தா மட்டும் தான் DNA வந்து சார்ஜ் ஆக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் கரெக்ட். ஹிஸ்டோன் ஆர்கனைஸ்ட் ஃபார்ம் யூனிட் ஆஃப் 8 மெம்பர்ஸ், ஆக்டோமர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? we call it as an octomer. pH of histone is slightly acidic. Is it acidic? No, it is basic. So option C is the wrong answer. Okay, option C is the wrong answer. Okay, it's slightly basic.
எஸ் டாக்டர் ரூம் ஓகேவா நல்லா பார்த்துக்கோங்க histone carry a positive charge yes histone will carry a positive charge then only DNA can affect it okay DNA will carry a negative charge negative positive வந்து bind ஆவறதுக்கு histone positive charge தான் carry பண்ணிடுது ஓகேங்களா மறந்துடாதீங்க எஸ் டா ஆப்ஷன் C which is basic pH of histone protein is called as a basic content இருக்கு so option C is the correct answer ஓகேவா நம்ம next question பார்த்தலாமா அடுத்த question என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா statement based பண்ண question டா two statement கொடுத்திருக்காங்க statement 1 consists of the AUG codon for methionine and phenylalanine அப்படி கொடுத்திருக்காங்க option statement 2 என்ன கொடுத்திருக்காங்கன்னா AAA and AAG are both codons of code for amino acid lysine இது வரைக்கும் தான் ஸ்டேட்மென்ட் இருக்கு இதுல வந்துட்டு எந்த ஸ்டேட்மென்ட் கரெக்ட் எந்த ஸ்டேட்மென்ட் தப்பு அப்படினு அடிங்க What is this? Statement 1 பாருங்க. The codon AUG. It's code for methionine. Correct. And phenylalanine. தப்பு. அப்போ statement 1 தப்பு. ஏன்னா AUG is act as a start codon and it code methionine. Which will not code phenylalanine. Okay. Phenylalanine code பண்ணாது. So option A. Option A. Statement A வந்து தப்பான answer. Statement 2 என்ன கொடுத்துருக்காங்க? AAA and AAG. Both code for the amino acid lysine. Yes. Statement 2 correct. ரெண்டுமே லைசின் அப்படின்னு அமினோ ஆசிட் தான கோட் பண்ணுது எஸ் ரெண்டுமே கரெக்ட் அப்படி பாக்கும்போது ஸ்டேட்மென்ட் 1 இஸ் இன்கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மென்ட் 2 இஸ் ட்ரூ சோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சரா வந்துட்டு இருக்கும் ஓகேவா பியாரி பிரதிகா டாக்டர் ரூம் ஓகேவா சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ வோக்லப்ரியா ஓகேவா சோ ஆப்ஷன் ஏ தான் வரும் ஸ்டேட்மென்ட் 1 இஸ் இன்கரெக்ட் ஏனா அது மெத்தியோனைனை மட்டும் தான் கோட் பண்ணும் ஃபெனைலைனை கோட் பண்ணாது ஓகேவா நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन என்ன இருக்கு பாத்தீங்கன்னா in DNA strand the nucleotides are linked together by DNA strands the nucleotide are linked together by நான் ஒரு மணிக்கு பிரேக் விடுறேன்டா ஓகே நம்ம கிட்டத்தட்ட previous year questions எல்லாம் முடிக்க போறோம் second phase of the previous year questions நம்ம ஒரு மணிக்கு பிரேக் விடலாம் but the DNA strands of the nucleotides linked together glycosidic bond phosphodiester bond என்ன குதுரா nucleotides are linked together எப்படி always the nucleotides are linked together how is the nucleotides are linking together yes it is by a phosphodiester bond ஓகேங்களா a third phosphate third OH group க்கும் fifth phosphate க்கும் phosphate of consecutive nucleotide க்கும் third OH group க்கும் fifth phosphate of consecutive nucleotide க்கும் நடுவுல ஃபார்ம் ஆகக்கூடிய bond ஓட பேர் தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் phosphodiester bond அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் so it's going to be option B is the correct answer okay super appiari dr om pratika okay so option B phosphodiester bond option B is the correct answer நம்ம next question பார்த்தலாம் அடுத்த question என்ன இருக்கு பாத்தீங்கன்னா the nucleoside differ from the nucleotide எப்படி சைடுக்கும் டைடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நியூக்ளியோசைடுக்கும் நியூக்ளியோடைடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் டக்குன்னு அடிங்கறாங்கண்ணா இது சீக்கிரம் அடிங்க nucleoside differ from nucleotide how nucleoside will differ from nucleotide how nucleoside differ from nucleotide yes it's always from a phosphate group present ஆயிருந்துச்சுனா it is nucleotide phosphate group absent ஆயிருந்துச்சுனா it is nucleoside pento sugar plus nitrogen base is side sugar phosphate nitrogen base SBB ன்னு சொல்லிருந்தல அது tide nucleotide okay so option C super appiari dr rom gokulapriya pratika okay va so option C is the correct answer okay நம்ம next question பார்த்தலாம் அடுத்த question என்ன இருக்கு பாத்தீங்கன்னா both deoxyribose and ribose belong to the class sugars called belong to the class sugars என்ன sugar both deoxyribose and ribose belong to the class sugars என்ன sugar படிச்சிட்டு இருக்கோம் நம்ம வரைக்கும் pentose sugars ஓகேவா என்னது போட்டுட்டு இருக்கோம் pentose sugar என்னது 5 கன்சிடர் இருக்கணும்
1 2 3 4 4,5 ஓகேங்களா. ஸோ இட்ஸ் ஆப்ஷன் சி பென்டோ சுகர். சொல்லுவாங்கல்ல பென்டோ சுகர் பாஸ்பேட் அப்படின்றது ஓகேவா. ஸோ ஆப்ஷன் சி சூப்பரா விமலா டாக்டர் ரூம் ஓகேவா. ஸோ ஆப்ஷன் சி பென்டோ சுகர் இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா. கண்ணா கலக்கிறீங்க கண்ணா. ஓகே நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா. The fact that a purine base always pair with a hydrogen bond of a pyrimidine base in a DNA double helix leads to. இது என்ன லீட் பண்ணுது? பியூரின் பேர் ஆகுது பிரிமிடினோட வித் ஹைட்ரஜன் பாண்ட். என்னதை லீட் பண்ணுது? சூப்பர் கோகுல பிரியா. இது என்னதை லீட் பண்ணுது? என்னத்தை லீட் பண்ணுதுன்னா ஆன்டி பேரலல் நேச்சர். டேய் என்னத்தை லீட் பண்ணுதுன்னா யூனிஃபார்மிட்டி. இது பிரேக் டவுன் ஆகாம இருக்கிறதுக்கு ஓகே. அதான் டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்டு டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்டு ட்ரிபிள் பாண்டு டபுள் பாண்டு அப்படின்னு மாறி 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 ஹைட்ரஜன் பாண்ட் எதனால வந்திருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யூனிஃபார்மிட்டி வித் த்ரூ அவுட் த டிஎன்ஏ. யூனிஃபார்மிட்டி வித் த்ரூ அவுட் த டிஎன்ஏ. ஆப்ஷன் சி தான் வரும் ஓகே. பிரித்திகா சூப்பர்மா ஓகே. பிரித்திகா குக்குல பிரியா ஓகே. ஆப்ஷன் சி யூனிஃபார்மிட்டி வித் த்ரூ அவுட் த டிஎன்ஏ தான் வந்துட்டு இருக்கும். யூனிஃபார்மிட்டி வித் த்ரூ அவுட் த டிஎன்ஏ ஆப்ஷன் டி தான் வரும். மறந்துடாதீங்க ஆப்ஷன் டி தான் வரும் ஓகே. நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துடலாம். The net electric charge on DNA and histone is. இப்பதான் பார்த்தேன், இப்பதான் சொன்னேன். DNA என்ன டைப் ஆஃப் சார்ஜ் இருக்க போகுது? எஸ்டா பிரதீகா சூப்பர் ராகனா ஓகேவா. DNA என்ன டைப் ஆஃப் சார்ஜ் இருக்க போகுது? DNA is a negatively charged and histone protein is going to be positively charged. Then only both bind together. So it's going to be option C. Negatively and positively respectively. Super Pratika, Dr. Rom, Gokula Priya, collecting. Okay. So option C is the correct answer. Okay. Option C. Negatively charged are coded the DNA and positively charged are coded the number histone protein. Okay. Now next question paathalam. Adutha question enna varukku appdi pathina the promoter site and the terminator site for the transcription are located at. The promoter site and the transcriptor site are located at. The promoter site and the terminator site for transcriptions are located at. சூப்பர் பியாரி சூப்பர் கோகுல பிரியா. இதுக்கு சொல்லுங்க பாப்போம். லொகேட்டட் அட் எங்க லொகேட் ஆயிருக்கான்? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. Option B 5 upstream end and 3 downstream end respectively in the transcription unit. Option B 5 upstream end 3 downstream end respectively of the transcription unit. ஃபைவ் டேஷ் டு 3 டேஷ் தான் சொல்லணும் ஓகேங்களா. 5 டேஷ் டு 3 டேஷ் தான் சொல்லணும். இதுவும் பார்க்கறது சேமா இருக்கே சார் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. நம்ம 5 டேஷ் டு 3 டேஷ் பேஸ் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கோம் ஓகேங்களா. எஸ் இஸ் ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே தெரியல நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாமா. அடுத்த क्वेश्चन என்ன வருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா which of the following statement is the most appropriate for the sickle cell anemia. sickle cell anemia பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆனது இது அப்படின்றாங்க. sickle cell anemia it cannot be treated with iron supplements. Okay. It confers resistant to acquiring malaria. Okay. It is a molecular disease. Okay. So all the above. Seventh one D. All the above. Okay. எல்லாமே தான் வரும். Seventh one D. எல்லாமே தான்டா வரும். ஆப்ஷன் டி ஆல் தி அபவ் ஏன் பாருங்க இட் இஸ் cannot be treated with iron supplements வச்சுட்டு சிக்கிள் செல் அனிமியா ட்ரீட் பண்ண முடியாது.
இட் இஸ் அ மாலிகுலர் ஆட்டோசோமல் டிசார்டர் அப்படி நம்ம சொல்லுவோம். மாலிகுலர் டிசீஸ் தான். அது இல்லாமல் சிக்கிள் செல் அனிமியா இருக்கிறவங்களுக்கு என்ன வராதுன்னு சொல்லுவோம், மலேரியா வராதுன்னு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ரைபோ ஆர்பிசியே ஒழுங்கா இல்லை. ஆர்பிசி உள்ள போய் தானே மலேரியா வந்து இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணி வெடிக்க வைக்குது. ஆர்பிசி இங்கே ஒழுங்கா இல்லாத போது அவங்களுக்கு மலேரியா காஸ் பண்ணாது. ஸோ ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் மலேரியாக்கு. ஸோ ஆப்ஷன் டி ஆல் தி அபோவ் தான் கரெக்டான ஆன்சர் இருக்குது. ஓகே சூப்பரா லெனின். ஓகேவா கோகுலப்பிரியா டாக்டர் ரூம். ஓகே ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். Which of the following is true about respect AUG? AUG அப்படின்றத பொறுத்து எது கரெக்டா இருக்கு? AUG it code for methionine only. It is an initiation codon. It code for methionine in both prokaryotes and eukaryotes. Yes, it's none other than going to be option D. Option D all the above is the correct answer. Okay va? Option D all the above. Okay yes Dr. Room. Okay super okay so option D all the above is the correct answer. Okay நம்ம next question பார்த்துலாமா? The first genetic material could be. இதெல்லாம் ஒரு கேள்வியா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு கேள்வியா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஓகேங்களா? Yes. The first genetic material என்னவா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். Yes, RNA. But ideal genetic material என்னவா இருக்கு? மெட்டீரியல் என்னவா இருக்குன்னா DNA. இதை பொறுத்தீங்கன்னா ஆப்ஷன் டி RNA is a correct answer. சூப்பரா விமலா பியாரி டாக்டர் ரூம் கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி RNA is a correct answer. ஓகேவா? ஸோ இதான் நம்ம இந்த கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டினாக பார்த்துலாம். அந்த கொஸ்டின் பார்த்து முடிச்சு நம்ம லஞ்சுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம மிச்ச கொஸ்டின் கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின் பிஃபோர் லஞ்ச். ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் முன்னாடியதுக்கு வித் ரிகார்ட் டு மெச்சூர்ட் mRNA in eukaryotes என்ன ஆகும்? எஸ்டா சூப்பர் எதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். எஸ் என்ன ஆகும்? இன்ட்ரான்ஸ் எல்லாம் டெலிட் ஆகி போயிடும். இன்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன ஆயிரும்? டெலிட் ஆகி போயிடும். எச்ஆன் மட்டும் தான் அப்பியர் ஆகும். ஸ்ப்ளைசிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே எச்ஆன் மட்டும் தான் அப்பியர் ஆகும். இன்ட்ரான் டெலிட் ஆகி போயிடும். Do not appear in mature RNA. So it's going to be option B. Okay. Option B is the correct answer. ஓகேவா? சூப்பரா டாக்டர் ஓம் பியாரி பிரதீகா கோகுலப்பிரியா விமலா ஓகேங்களா கலக்கிறீங்க. So option B என்னது? H1 appears but introns do not appears in the mature RNA. ஓகேவா கண்ணா? சூப்பர் ஒரு ஃபயர் ரோட் போடுங்க பாப்போம். செகண்ட் செஷனும் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஒரு டெஸ்ட் மேட்ச்ல 4 செஷன் இருக்கு. 4 செஷன்ல 2 செஷன் நம்ம கரெக்டாக கல்குலேட் பண்ணுவோம். ஓகே செகண்ட் ஃபயர் ரோட் போடுங்க பாப்போம். செஷன் லைக் பண்ணாம யாரா பாத்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விடுங்க. அப்படியே ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க. நம்ம கட்சி சிம்பிள் போடுங்க பாப்போம். நம்ம கட்சி காலம் நீங்க ஃபயர் ஒன்று போடுங்க. அப்படியே ஹார்ட் சிம்பிளும் போடுங்க பாப்போம். ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் இருக்கணும். எஸ்டா அதேதான் தீயா வேலை செய்யணும் குமார். அந்த மாதிரி தான். அப்படியே செஷன் யாரும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா செஷனை லைக் பண்ணி விட்டுருணும். ஓகே செஷனில் யாரும் லைக் பண்ணாமல் செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. நம்ம லஞ்சுக்கு அப்புறமா சந்திப்போம். எஸ் நானும் போய் லஞ்ச் சாப்பிட்டு வந்துடுறேன். நீங்களும் போய் லஞ்ச் சாப்பிட்டு வந்துடுங்க. லஞ்ச் சாப்பிட்டு 1/2 மணி நேரம் போதுமா? சரி ஒரு 45 மினிட்ஸ் எடுத்துவோம். ஓகேவா? நம்ம 1:45க்கு சந்திப்போம். எஸ் நம்ம 1:45க்கு சந்திப்போம்டா. லஞ்ச் சாப்பிடலன்னா போய் சாப்பிட்டு வந்துருங்க. ஓகேங்களா? பேசிக் மேத்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கடா. ஓகேங்களா? எந்த சாப்டர் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் நீங்கள் பேசிக் கேல்குலேஷன்ஸ் இந்த கால்குலேஸ் அதை அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா?
ப்ராப்ளம் சால்விங்கில் வந்துட்டு பேசிக் ப்ராப்ளம் சால்விங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, எந்த லெசன் அப்படின்றத வந்து நீங்கள் உங்கள் ஃபிசிக்ஸ் சார் கிட்ட கேளுங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ் யூ ஸ்டார்ட் வித் பேசிக் மேத்ஸ் அப்படின்ற கான்செப்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை புரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் இன்டூ த சாப்டர் போனீங்கன்னா உங்களுக்கு இன்டெப்த்தாக புரிய ஆரம்பிக்கும் மிஸ்டர் ஆகாஷ். ஓகேவா? எஸ்டா, தேங்க்யூடா. ஓகேவா? எஸ், செஷன் லைக் பண்ணாமல் செஷன் லைக் பண்ணுங்க. ஒரு குட்டி 500 போட்டு நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டாங்க. 145 நம்ம ரெஸ்யூம் பண்ணலாம். ஓகேவா கண்ணுங்களா? எஸ்டா கண்ணா. ஓகே, பை பை, சி யூ ஆஃப்டர் 145. அரே இல்லடா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சா போதாது. யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் இட். யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் மோர் கொஸ்டின். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல அதே டைப்ல வர நிறைய கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணா போதும். ஓகேவா? நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணா போதும். படிக்கிறத விட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? திஸ் ப்ராக்டிஸ் மேக்ஸ் a man perfect இல்லையா? ஓகே, see you after 145.
ஆமா சாப்பிட்டு வந்தாச்சு எல்லாருமே. சாப்பிட்டாச்சாடா? என்ன சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டீங்களாடா எல்லாருமே? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு வந்தாச்சா? நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மிச்சர கொஸ்டின் டக்குன்னு பார்த்து முடிச்சிருவோமா? ஒரு 5 மணி வரைக்கும் எத்தனை கொஸ்டின்ஸ் பார்க்க முடியுமோ பார்க்கலாம். பட் மேட்ச் டு மேட்ச் நம்ம கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம். எஸ் எஸ் ஷால் வி ஸ்டார்ட் தி கேம்? ஷால் வி ஸ்டார்ட் தி கேம் அகைன்? எஸ்டா 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 எஸ்டா. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஓகே, நம்ம மறுபடியும் மிச்சம் கொஸ்டின்ஸ் இருக்குன்றத நம்ம லைட்டாக அப்படியே பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஓகேவா? ஹாய் 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 ஹாய். சில சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம எத்தனை கொஸ்டின்ஸ், என்ன கொஸ்டின் கடைசியாக பார்த்துருந்தோம்? எஸ், எச்ஆன் இன்ட்ரான்ஸு மாறி மாறி வருன்றதை பார்த்தா நமக்கு மற்ற பார்த்துருந்தோம். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டினை பார்த்துடலாம். ஓகேவா? நம்ம சருக்கு ஃபாஸ்ட்டாக பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? கவலைப்படாதீங்க. இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்படுவோம். ஓகேங்களா? இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ½ hour டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஏன்னா சண்டே இல்லையா, ஸோ சண்டே நாளைக்குள்ளே அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? கவலைப்படாதீங்க. அதே மாதிரி தான் ஆனது டெலகிராம்லேயும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம பிடிஎஃப் வந்து அங்கே அனுப்பப்படும். ஓகேவாக்கண்ணா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். இந்த செஷனுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னா, who among the following scientists have no contribution, நல்லா பாத்துக்கோங்க, no contribution to the development of double helix structure model for the DNA. அதாவது நிறைய பேரோட கண்டுபிடிப்போட உழைப்பு தான் டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் கதை சொல்லும்போது சொல்லியிருந்தேன், நம்ம வாட்சன் கிரிக் வந்து இப்படி போயிருப்பாரு, இங்கே போய் அதை கண்டுபிடிச்சிருப்பாரு, இன்னொரு ரூம்ல போய் அதை கண்டுபிடிச்சிருப்பாரு, ரெண்டுத்தையும் மூணுத்தையும் சேர்த்து ஒரு சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ யாரோட கான்ட்ரிபியூஷன் இல்லை அப்படின்றாங்க இதில் பொறுத்த வரைக்கும். ஹாய்டா கண்ணா. ஓகேவா? யாரோட கான்ட்ரிபியூஷன் இல்லை அப்படின்றாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, சரண்டர் போட்டு வந்துடுறேன். சார் அச்சோ, நெட் கிடைக்க மாட்டேங்குது. எஸ், வந்துருச்சு. வந்து விட்டது இல்லையா? வரலையா? ஓகே, இப்போ யார் இல்லை? ரொசால்கிங் ஃப்ராங்க்லின்ஸா, மௌரிஸ் வில்கின்ஸா, இல்லை எர்வின் சார்காஃபா, இல்லை மெஸ்லின் ஸ்டாலா? யார் இல்லை அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெஸ்லின் அண்ட் ஷார்ப். ஓகே, மெஸ்லசன் அண்ட் ஷார்ப். ஆப்ஷன் டி தான். ஏன்னா இவங்க என்ன பயன்படுவாங்க? டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை பற்றி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? எஸ், செமி கன்சர்வேட்டிவ் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் மெத்தடை பற்றி பேசியிருப்பாங்க. டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சரை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட். சூப்பர் மைனு, டாக்டர் ஹூம். ஓகே, கலக்கிறீங்க. ஓகேங்களா? ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் இருக்குன்றத பார்த்துருவோம். DNA is a polymer of nucleotide which are linked to each other by 3' to 5' in a phosphodiester band to prevent the polymerization. என்ன பண்ணமா? Prevent the polymerization of nucleotide. Which one of the following modification would you choose? என்ன பண்றதுக்கு? பாலிமரைசேஷனை ப்ரிவென்ட் பண்றதுக்கு, நியூக்ளியோடைடோட பாலிமரைசேஷனை ப்ரிவென்ட் பண்றதுக்கு எதெல்லாம் சூஸ் பண்ணுவீங்க? Which one of the following do you choose? எஸ்,
ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன பண்ணோம்? ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ் த தேர்ட் ஃபங்க்ஷனல் குரூப் இன் deoxyribose. ஓகேவா? சூப்பர் ராமனு. ஓகேங்களா? ஸோ ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ் தி தேர்ட் ஃபங்க்ஷனல் குரூப் இன் deoxyribose. ஆப்ஷன் பி தான் கரெக்டா இருக்கு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி. சூப்பரா பிரித்திகா மனு கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, discontinuous synthesis of DNA occurs in one strand because discontinuous synthesis of DNA occurs in one strand. எதனால அது நடக்குது? என்ன நடக்குது? யா இல்ல டிஸ்கண்டினியூஸ் நடக்கிறதுக்கு என்னன்னா டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ். குட் ஆஃப்டர்நூன் கேத்ரின். ஓகேவா? என்னது? டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் கேட்டலைஸ் த பாலிமரைசேஷன் ஒரே டைரக்ஷன்ல. என்ன டைரக்ஷன்ல? 5' to 3'. இந்த இப்படி ரெப்ளிகேஷன் போக் ஓப்பன் ஆயிட்டு ஒரே டைரக்ஷன்ல போகணும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் தெரியுமா? அதை பேஸ் பண்ணி தான் சொல்லிருக்காங்க. டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரைசேஷன் 5' to 3'. ஓகேவா? எஸ், அகைன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சூப்பர் நம்ம இன்னும் டாக்டர் ரூம் கலக்கிறீங்க. ஓகே, குட் ஆஃப்டர்நூன் நோயல், சித்ரா நோயல். குட் ஆஃப்டர்நூன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின், which of the following steps in the transcription is catalyzed by the RNA polymerase? Which of the following step in transcription is catalyzed by the RNA polymerase? RNA polymerase ஆன டிரான்ஸ்கிரிப்ட் ஆனது என்னது? இனிஷியேஷன், எலாங்கேஷன், டெர்மினேஷன் எல்லாமேவா? Which is RNA polymerase வந்தாச்சு. yes சூப்பரா நோயல், சித்ரா நோயல் கலக்கிட்டீங்க. ஓகேவா? it's going to be it's elongation. என்ன கேட்டிருக்கான்? which of the following step transcription catalyzed by the RNA polymerase? okay, transcription RNA polymerase ஆல. ஓகேங்களா? it's going to be elongation. எந்த ஸ்டெப்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் இது பேஸ் பண்ணி நடக்கும் RNA polymerase ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? so it's going to be option B டாக்கனா elongation தான் வரணும். ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துடலாம். control of gene expression in prokaryotes take place at the level of controls of gene expression at prokaryotes take place at the level of controls of gene expression prokaryotes take place at the level of DNA replication, transcription, translation. Control of gene expression in prokaryotes. Prokaryotes base பண்ணி controls of gene expression take place at the level of எப்படாங்கண்ணா எப்போ வந்து take place ஆகும்? when சூப்பரா கோகுல பிரியா. வா, take place at the place of transcription. yes, ஓகேவா? என்னது? transcription. அப்போ ஆப்ஷன் பி. ஓகேவா? ஆப்ஷன் பி டிரான்ஸ்கிரிப்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சூப்பர் ஆகணும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி டிரான்ஸ்கிரிப்ஷன் தான் நம்ம கரெக்டான ஆன்சர் சொல்றோம். சூப்பரா கோகுல பிரியா, சித்ரா நோயல் கலக்கிறீங்க. ஓகே, ஆப்ஷன் பி டிரான்ஸ்கிரிப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். டிரான்ஸ்கிரிப்ஷன் தான் நம்ம கரெக்டான ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். எஸ் டாக்டர் ரூம். சூப்பர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which of the following statement is correct about the role of regulatory protein in transcription in prokaryotes? Regulatory proteins. About the regulatory proteins based பண்ணி, they only increase expression, they only decrease the expression, they interact with RNA polymerase but do not affect the expression, they can act both as activators and as a repressor. எது? எது கரெக்ட் அப்படின்னு இருக்காங்க. எது கரெக்ட்? எஸ் கிராத்திங் அண்ட் பிரதீகா. ஓகேவா? என்னது? அது ரெண்டு விஷயமாவும் ஆக்ட் பண்ணலாம். எப்படி? ஆக்டிவேட்டர்ஸாகவும் ரெப்ரசன்டாகவும் இருக்கலாம் அப்படின்னா. ஓகே, போத் ஆக்ட் ஆஸ் அ
activators and repressors. So option D is the right answer. Okay va, option D is the right answer. Super super, Catherine and Pratika கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? So option D is the right answer. நம்ம next question move on பண்ணிடலாமா? அடுத்த question என்னவா இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா, which was the last human chromosome to be completely sequenced? Last human chromosome which is completely sequenced ஆன last human chromosome என்ன? கடைசியா சீக்வென்ஸ் பண்ண லாஸ்ட் ஹியூமன் குரோமோசோம் என்ன? யா ரொம்ப ஈஸி. எஸ்டா கண்ணா, சூப்பர் சித்ரானோயல் பிரதீகா கலக்கிட்டீங்க. எஸ் லாஸ்ட் ஆஃப் யார் ஃபர்ஸ்ட் யாரா முக்கியம், ஃபர்ஸ்ட் யார் லாஸ்ட் வர முக்கியம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் லாஸ்டா பண்ணது யாரா இருப்பா குரோமோசோம் 1 தான். ஈஸியாக ஞாபகம் வச்சு, லாஸ்டா வர்றது ஃபர்ஸ்டா வந்தோம். ஓகேங்களா? ஸோ குரோமோசோம் 1 தான் லாஸ்டா சீக்வென்ஸ் பண்ணுவோம். ஹியூமன் ஜீனோம் பேஸ் பண்ணி ஹியூமன் குரோமோசோம் வந்து கம்ப்ளீட்டா சீக்வென்ஸ் பண்ணது லாஸ்டா வர்றது தான். ஓகேங்களா? எஸ்டா சூப்பர். ஸோ குரோமோசோம் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन என்னவா இருக்கு அப்படினது பாத்தீங்கன்னா, when which are the following the functions are RNA? இதல கொடுக்கிறதுல RNA ஓட functions என்ன அப்படின்றாங்க. which are the following is the functions of RNA? RNA பேஸ் பண்ணா அதோட functions என்ன அப்படின்றத கேக்குறாங்க. Another, it is a carrier of genetic information from DNA to ribosome synthesis of polypeptides. It carries amino acid to ribosome. It constituent components of ribosome அப்படினு கொடுத்திருக்காங்க. சரிடா மேனு. எஸ்டா கேத்ரின், சித்ரா நோயல், பிரதீகா கலக்கிட்டீங்க. ஓகேவா? So it is a carrier genetic information from DNA to ribosome synthesis of polypeptide is a correct answer, and it is a carries amino acid to the ribosome is a correct answer. It is the constituent of component of ribosome is a correct answer. அப்போ பாத்தீங்கன்னா all the above option D, all the above எல்லாமே கரெக்டான ஆன்சரா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, சூப்பர். டாக்டர் ஓம், கோகுல பிரியா, கேத்ரின், பிரதீகா, சித்ரா நோயல் கலக்கிட்டீங்க. ஓகேவா? So option D, all the above is a correct answer. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, while analyzing the DNA of the organism, the total number of 5,3,8,6 nucleotides were found, out of which the proportion of the different base were adenine 29%, guanine 17%, cytosine 32%, and thymine 17%. Considering the Char-Graph rule, it can be concluded that. இதை வச்சு நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? இந்த டீடைல்லாம் வச்சுட்டு சார்-கிராஃப் ரூலை பேஸ் பண்ணி இதை கன்க்ளூட் பண்ணலாம். 5,3,8,6 கொடுத்துருக்காங்களா நியூக்ளியோடைடு? அடினைன் 29%, குவானைன் 17%, சைட்டோஸ்கைன் 32%, தைமைன் 17%. என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா? சர்க்கிள் டபுள் ஸ்டாண்டர்டா இருக்குமா? ஏன் டபுள் ஸ்டாண்டர்டா இருந்துச்சுன்னா அடினைன் குவானைன் இப்படிதான் எடுத்துருக்கணும். ஒன்னா இருக்கா? இல்ல, அப்படி டபுள் ஸ்டாண்டர்ட் கிடையாது. அதை வச்சு நம்ம அடிச்சிடலாம். ஏன் நோ கன்க்ளூஷன் கேன் பி டான்? அது சிங்கிள் ஸ்டாண்டர்டா கூட இருக்கலாமே, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ கூட இருக்கலாமே. ஸோ ஆப்ஷன் பி. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவாக்கண்ணா? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோங்கண்ணா. சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா கூட இருக்கலாம், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா இருக்கலாம். ஏன்னா சார்-கிராஃப் ரூல் வந்து ஆக்ட் ஆகப்படலை. ஓகேங்களா? அடினைன் பியூரின் பிரமிடோட தான் பேர் ஆகணும், ஹைட்ரஜன் பாண்ட் பேஸ் பண்ணி பியூரின் பிரமிடோட தான் பேர் ஆகணும் அப்படின்ற சார்-கிராஃப் ரூல் அடிப்படையாக வராததுனால அது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா இருக்கலாம் அப்படின்றது மிகப்பெரிய இதாக இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். எஸ்டா கேத்ரி, ஆப்ஷன் பி தான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். In some viruses, DNA is synthesized by using RNA as a template. In some viruses, DNA synthesized ஆகும் எப்படி? using RNA as a template. Such DNA, அந்த மாதிரி டிஎன்ஏவை நம்ம என்ன சொல்லுவோம்? RNA-வை டெம்ப்ளேட்டா வச்சு உருவாக்கக்கூடிய அந்த மாதிரி டிஎன்ஏவை நம்ம என்ன சொல்றோம்? What we call such DNA as? என்னடா சொல்றோம்? DNA synthesis ஆகுதுடா. DNA synthesized by RNA template யூஸ் பண்ணி அந்த மாதிரி DNA நம்ம என்ன சொல்லிருக்கோம்? எஸ்டா பிரதீகா.
சூப்பர். அந்த மாதிரி டிஎன்ஏ நம்ம என்ன சொல்லிருக்கோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். என்ன சொல்லிருக்கோம்? we call it as a complementary DNA, cDNA. Option C is the correct answer. Okay, complementary DNA. Option C is the correct answer. Super, super, Pratika. Complementary DNA அது ஸ்ட்ரக்சரல் வராது பேஸ் பண்ணா RNA-வை டெம்ப்ளேட் ஸ்டாண்டா பேஸ் பண்ணி DNA சிந்தசைஸ் பண்றாங்க தெரியுமா? அதை நம்ம என்ன சொல்றோம்? காம்ப்ளிமெண்டரி பேஸான DNA, cDNA அப்படி நம்ம சொல்றோம். ஓகேவா? எஸ் எஸ், ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாமா? அடுத்த क्वेश्चन என்னவா இருக்குன்றது பார்த்துருவோம். அடுத்த क्वेश्चन என்னவா இருக்கு அப்படி வந்து பாத்தீங்கன்னா, if Melson and Stark experiment is continued for 4 generations in bacteria, the ratio of 15 and 15n 15 by 14n is to 14n by 14n is containing the DNA of the 4th generation would be. DNA of the 4th generation எப்படி இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? 15 தான். இந்த ரேடியோ ஐசோடோப்பை பேஸ் பண்ணி சொல்றாங்க. ரேடியோ ஐசோடோப்பை பேஸ் பண்ணி N15 அப்படி நம்ம சொல்லிருப்போம்ல, N15 அதே மாதிரி தான் 15n இருக்கும். ஒரு ஹைபிரிட் வந்திருக்கும். நார்மலான 14n இருக்கும். அப்புறம் 14n மாறிக்கிட்டே இருக்கும். எப்படி இருக்கும்? மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு 60 மினிட்ஸ்க்கு அப்புறமா 25% ஆஃப் ஹைபிரிட் கண்டென்ட் இருக்கும். ஓகேவா? அதுவே இன்னொரு 80 to 90 மினிட்ஸ்க்கு அப்புறமா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 12.5% ஆஃப் ஹைபிரிட் கண்டென்ட் இருக்கும். இந்த மாதிரி மாறிக்கிட்டே 80% மாறிக்கிட்டே இருக்கிறதுனால ரேஷியோ என்ன இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா 0:1:7. ஓகேவா? ஓகே, புரிஞ்சுதா சார்? இது என்னதுன்னா, நம்ம ஒரு டயக்ராம் மட்டும் கொடுத்துருப்பாங்களக்கண்ணா, நைட்ரோஜன் வச்சு போட்டுவாங்க. நைட்ரோஜன் வச்சு போட்டுட்டு என்னது ஐசோடோப்பை போட்டு எடுப்பாங்க. அப்போ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், எப்படியே வரையலாம் பார்த்துங்களேன். இப்படி ஒரு பாண்ட் கிரியேட் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஹைப்ரிடாக தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஆஸ்பெக்ட்ஸில். இதே நம்ம செகண்ட் ஜெனரேஷன் போகிறோம் வச்சுக்கோங்களேன், 50-50 கண்டென்ஷன் ஆஃப் ஹைப்ரிட் கண்டென்ட் நம்மளால பார்க்க முடியும். அப்பவும் பார்த்தீங்கன்னா 2 ஹைப்ரிடாக தான் இருந்துட்டு இருக்கும். இதுவே நான் அடுத்த ஜெனரேஷன் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேவா? இந்த ஒரு ஜீன் வந்துட்டு
இப்போ இதான் நம்ம என்னது டிஃபிஷியன்சி இருக்கிற ஜீன் டிஃபிஷியன்சி இருக்கிற டிஎன்ஏ வச்சுக்கோங்க. நம்ம சொல்லுவோம்ல டிஎன்ஏ டிஃபிஷியன்சி ஜெனட்டிக் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இந்த ஜெனட்டிக் டிசீஸ் குடும்பத்தில் எப்படி டிராவல் ஆகுன்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அதை கொடுத்துருப்பாங்க. இது நார்மல் டிஎன்ஏ வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிங்க் கலர் நார்மல் டிஎன்ஏ. அப்போ ஒரு இது கால்குலேஷன் பேஸ் பண்ணி மாறி போயிட்டு இருக்கும்போது ஒரு ரேஷியோவில் வந்து ஃபார்ம் ஆரம்பிக்கும். எத்தனை லைட்டாக இருக்குது எத்தனை ஹார்டாக இருக்குது அந்த ஆஸ்பெக்ட்ஸில், எத்தனை லைட்டாக இருக்குது எத்தனை ஹார்டராக இருக்குது அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம மாறி சொல்லிட்டு இருப்போம். அப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணால் ஹெவி லைட் ஹைப்ரிட் அதை வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணால் நம்ம மொத்தமாக எத்தனை ஜென்ரேஷன் 4 ஜென்ரேஷன்றாங்களா, நான் 3 2 அப்படின்னு சொல்லும்போது ஹெவி அப்படின்றது வந்துட்டு இருக்காது. ஓகேங்களா, இருக்காது. ஹைப்ரிட் வந்து 2 ஹைப்ரிட் தான் இருக்க போகுது. ஓகேங்களா, இந்த 2 ஹைப்ரிட் தான் இருக்க போகுது. ஹைப்ரிட் வந்து மாற போகிறதே கிடையாது. ஹைப்ரிட் வந்து எப்பவுமே 2 தான் இருந்துட்டு இருக்கும். ஓகேவா, ஹைப்ரிட் எப்பவுமே இன்னைக்கு மாற போகிறதே கிடையாது. அப்போ ஹைப்ரிட் 2 தான் இருக்க போகுது. ஜென்ரேஷன் வரும்போது எத்தனை 4 ஜென்ரேஷன் தானே, 3 4 4 4 17 18 17 17 8 9 10 14 கிட்ட வரலாம். ஓகேங்களா, 14 பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கலாம். அப்போ இதை நம்ம 2ஆல டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 0/2 is equal to 2/2 is equal to 1. 14/2 is equal to 7. அது பார்த்தீங்கன்னா 0.1:7 அப்படின்றது வரும். இந்த 14 2 எப்படி வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹைபிரிட் கண்டென்ட் எத்தனை லைட்டா இருக்கு எத்தனை ஹார்டா இருக்கு எத்தனை வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆகல அப்படின்னு எப்பவுமே ஹைபிரிட் 2 தான் இருந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற ஜெனரேஷன்ல இருந்து மாறி தான் வந்துட்டு இருக்குமே தவிர மிச்சம் எதுவுமே வராது. ஓகேவா, ஸோ இந்த இடத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 0.1:7 தான் கரெக்டாக இருக்கு. 0:1:7. ஓகேங்களா, 0:1:7 பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, புரிஞ்சுதா? ஏன்னா 4வது ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி 14 எப்படி வந்துச்சுன்னா 4வது ஜென்ரேஷன்னா 4 ஸ்கொயர் போட்டு பாருங்க. 4 ஸ்கொயர் போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆன்சர் வருது, 16 வருது. ஓகேங்களா, இதெல்லாம் பேசிக் மேத்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, இதெல்லாம் பேசிக் மேத்ஸ். எப்படி வருது சார், எப்படி சார் டக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா பாருங்கண்ணா, 4வது ஜென்ரேஷன் சொல்லிட்டான். 4வது ஜென்ரேஷன் 4மே ஸ்கொயராக தான் போகுது. 16 வந்துட்டு இருக்குது. ஹெவி எதுவுமே இல்லை. 16 இருக்கு. 16 இருக்குன்னா ஓகே 16 தான். 4 ஸ்கொயர்ஸா 16. ஓகே, டபுள் ஐ வந்துட்டு இருக்க போது. ஏன்னா அதானே டபுள் ஐ போகிறது தானே நம்ம எது சொல்லிருக்கோம். அப்போ 4 ஸ்கொயர் 4 ஸ்கொயர்ஸா 16. 16ல இருந்து எத்தனை ஹைபிரிட் இருக்கு நமக்கு நல்லா தெரியும். 2 ஹைபிரிட் தான் இருக்க போகுது, மாறிக்கிட்டே இருக்க போகுது. 2 ஹைபிரிட் மாறிக்கிட்டே இருக்க போகுது. அப்போ 16ல இருந்து 2 மைனஸ் பண்ணும். அப்போ நம்மளுக்கு 14 கிடைச்சிடும். ஓகேவா, இந்த ஆஸ்பெக்ட்ல டக்குனு போட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? எஸ், புரிஞ்சுதா? ஓகேடா, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if the sequence of nitrogenous bases of the coding strand, of the DNA transcription unit is 5' to T' இவ்வளவு இருக்குன்னா the sequence of the basic of the RNA transcript would be, இதை வச்சு அடிங்கடா. TG RNA transcript எப்படி இருக்கும், இதை வச்சு அடிக்கலாம். நான் என்ன கேட்டிருக்கான், RNA transcript கேட்டிருக்கான். RNA டிரான்ஸ்கிரிப்ட் கேட்டிருக்கான். என்ன வரும்? AUG AUG. எஸ், ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சரா வந்திருக்கு. ஓகேவா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சரா பார்த்துருக்கு. எப்படி நம்ம RNA டிரான்ஸ்கிரிப்ட் தானே கேட்டிருக்கான். ஸோ ஆப்ஷன் ஏ. தைமின் வரக்கூடிய இடத்துல யூராசில் போட்டுருணும். ஓகேவா, மறந்துடாதீங்க. தைமின் வரக்கூடிய இடத்துல யூராசில் போட்டு அவன் காம்ப்ளிமெண்ட்ரி கேட்கல. டிரான்ஸ்கிரிப்ட் வேற, காம்ப்ளிமெண்ட்ரி வேற. காம்ப்ளிமெண்ட்ரினா இதுக்கு பதிலா இதோட காம்ப்ளிமெண்ட்ரி வேற. எனக்கு பதிலா என் மச்சான் ஆடுவான் அப்படின்றது. ஓகே, அதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்றது. உனக்கும் எனக்கும் நீ நானும் வேற இல்லடா அந்த மாதிரி சொல்றது காம்ப்ளிமெண்ட்ரி. பட் அவன் டிரான்ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி கேட்டிருக்கான். ஓகேங்களா, ஸோ அவன் என்ன கேட்கறான்னு பார்த்து அடிக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் பண்ணிடலாம். The RNA polymerase holoenzyme transcribes. RNA polymerase holoenzyme transcribes. வணக்கம் பட்டு. வணக்கம்மா. The RNA polymerase holoenzymes என்ன டிரான்ஸ்கிரைப் பண்ணுது? RNA polymerase holoenzymes transcribes which? எந்த ஜீன்? அதேதாங்க, அதேதான்மா. RNAன்னு கேட்டிருந்தானா? RNA வந்துச்சுதான்மா. RNA வந்தாதான்டா. காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் ஆஃப் RNA நம்ம மொத்தமா மாத்தணும். mRNA எல்லாம் இதுல அப்படி இந்த மேஸ் தான் பேஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, அவன் என்ன கேட்கறான்னு பார்த்து அடிக்கணும். ஓகேங்களா, இப்படிதான் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க.
ஓகே சொல்லுங்க பாப்போம். இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னு தெரியுமா? RNA polymerase ஃபாலோ என்சைம்ஸ் என்ன டிரான்ஸ்கிரைப் பண்ணுது? ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸை மட்டும் தான். ஓகேவா? the structural genes only. Yes the menu. Super. Option D, the structural genes only. Option D is the correct answer. Okay, option D, the structural genes only. Yes the doctor room கலக்கிட்டீங்க. ஓகேவா? structural genes only தான். Option D is the correct answer. Option D, the structural genes only தான் கரெக்டான ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம். ஓகேக்கா, சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் ஆன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन என்னவா இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா, if the base sequence of codon in mRNA AUG, the sequence of tRNA pairing it must be. ஆன்டிகோட் கேக்குறான்னு நினைக்கிறேன். tRNA வேணா இருக்கணும், AUG ஆ இருந்தா என்ன கண்ணா இருக்கும்? சாரா தப்பு பண்றீங்களே குமாரு. ஏதானா 5 dash A U G 3 dash 5 dash ஆப்போசிட்ல என்ன இருக்க போகுது? 3 dash to 5 dash. ஏக்கு பதிலா என்ன வர போகுதுன்னு சொன்னேன்? U A C UAC. ஓகேங்களா? ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கான்? எல்லாமே 5 dash to 3 dash தான் கொடுத்துருக்கான். 5 dash to 3 dash CAU. பார்த்தடிங்கடா கண்ணா, பார்த்தடிங்க. கை வச்சான் பார்த்தீங்களா? இங்கே தான் கை வைப்பான். கொஸ்டின்ஸ் இப்படி தான் இருக்கும். ஆஹா, ஆகாது. ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ், ஆப்ஷன் பி தான் வரும். ஓகேவா? 5 dash to 3 dash தான் கால்குலேட் பண்ணும். தப்பு திப்பா படிச்சு கூட தொலைச்சிடாதீங்க. ஓகேங்களா? எந்த டைரக்ஷனில் போகணும், எந்த டைரக்ஷனில் படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். The amino acid attached to tRNA எங்க அட்டாச் ஆகும்? amino acid attached to tRNA at எந்த எண்ட்லடா amino acid attached to 3 எந்த எண்ட்ல அட்டாச் ஆகணும் tRNA வை? at which end? சூப்பர் ராகணும். ஓகேவா? 3 dash எண்ட்ல தான். ஓகேங்களா? இது எல்லாருக்குமே தெரிஞ்சது, இது ரொம்ப காமன் தான். ஓகேவா? எஸ் டாக்டர் மனு கேத்ரின், இது ரொம்ப ஈஸி. ப்ரித்திகா பியாரி. ஓகே, எஸ் ரொம்ப ஈஸி. ஓகேவா? 3 dash எண்ட் நமக்குலாம் தெரிஞ்சது, இது நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, to initiate translation the mRNA first binds to. initiate translation mRNA எதோட first binds ஆகும்? எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். யா சூப்பர். இந்த கொஸ்டின் வாங்க. initiate translation the mRNA first binds to. எஸ்டா கண்ணா. ஓகேங்களா? எங்க smaller subunit of ribosome தான். ஓகேவா? இங்க தான் mRNA பைண்ட் பண்ணி நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஓகேவா?
இப்படிதான் பேஸ் பேர் நடந்துட்டு இருக்கும். ஓகே, அதோட ஸ்மாலர் சப் யூனிட் ஏ. கோகுலப்பிரியா, கேத்ரின், மைனோ, பியாரி, பிரித்திகா, டாக்டர் ஹூம் கலக்கிட்டீங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். In E. coli, the lac operon gets switched on when? Lac operon gets switched on. Switched on ஆகுதா? ஆன் ஆகுதா? எஸ்டா மேனு. சூப்பர்ரா கண்ணா. ஓகேங்களா? எப்போ லாக்டோஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கணும், எதோட போய் பைண்ட் ஆகணும், ரெப்ரஸாரோட போய் பைண்ட் ஆயிடுச்சுன்னா ஆப்ஷன் ஏ. லாக்டோஸ் இஸ் present and binds to the repressor. Option A is the correct answer. Okay, lactose is present and binds to the repressor. Option A is the correct answer. Super Dr. Pratika, Pyari, Catherine, Chitra, Noel, Manu, Gokula, Priya கலக்கிட்டீங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம். எஸ்டா கண்ணா கிளியரா? ஆப்ஷன் ஏவா நம்ம கரெக்ட் ஆன்சரா பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் பார்த்துலாமா? A type of nucleic acid found in a living organism. Type of nucleic acid found in a living organism. ரொம்ப ஈஸியா பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம். பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ அப்படின்றது. ஓகேவா? சரி, இப்போ என்ன டைம் ஆகுது? டைம் பேஸ் பண்ணி அடிக்கலாம். ஓகேங்களா? 2:17 ஆகுதுன்னு வச்சுப்போம். ஒரு 15 நிமிஷம் அடிக்க கேட்டிருந்தீங்கன்னா 2:32 வரைக்கும். ஓகேவா? 2:32 வரைக்கும் ஃபாஸ்ட் ஃபேஸ் போயிடலாமா? ஒரு ஃபாஸ்ட் ஃபேஸ் டைப் பண்ணலாமா? 2:32 2:33 வரைக்கும் பார்க்கலாம். ஓகேங்களா? 2:32 2:17 ஆயாச்சு. ஓகேவா கண்ணா? ஒரு ஃபாஸ்ட் ஃபேஸ் போகலாம். நான் படிக்க மாட்டேன். ஜஸ்ட் ஃபார் 15 மினிட்ஸ். ஒரு 15 மினிட்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் மட்டும் டக்குன்னு போட்டே இருங்க. நான் கொஸ்டின் காட்ட பார்த்து ஆன்சர் போட்டே இருங்க. 15 மினிட்ஸில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியுது அப்படின்றது பார்த்துலாம். ஓகேவா? முன்னாடி பண்ணோம் இல்லையா? முன்னாடி எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து நம்ம 10 மினிட்ஸில் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துருந்தோம். இல்லை 10 மினிட்ஸ் இல்லை, 10 கொஸ்டின்ஸ் எத்தனை மினிட்ல சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். நம்ம நிறைய பேர் 7 to 8 மினிட்ஸில் சால்வ் பண்ணிட்டீங்க. இப்போ அதே மாதிரி தான் 2:18க்கு நான் ஆரம்பிக்கிறேன். 2:33 வரைக்கும் நம்ம எத்தனை கொஸ்டின் சால்வ் பண்ணுறோம்? 2:33 வரைக்கும். ஓகேவா? 2:33 வரைக்கும் நம்ம எத்தனை கொஸ்டின் நம்ம சால்வ் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா ஸ்பீடு ரொம்ப முக்கியம். பயாலஜில ஸ்பீடு ரொம்ப முக்கியம். கரெக்டா சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? கரெக்டா ஸ்பீடா சால்வ் பண்ணணும், தப்பா சால்வ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? எஸ், ஆரம்பிப்போமா? ஓகேவா? ரெடியா? ஓகே, நான் பேர்லாம் படிச்சுட்டு இருக்க மாட்டேன். நீங்க ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டு இருங்க. நம்ம டவுட் முடிஞ்சிச்சுன்னா அதுல ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஓகே, பார்த்துலாம். which act as 3ல இருந்து ஆரம்பிக்குது. ஓகேவா? which act as genetic material most of the organism. ஏன்னா ரொம்ப ஈஸியா தானே இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜ் தான். டக்கு சொல்லுங்க பாப்போம். டக்கு சொல்லணும். டைம் இல்ல. 15 மினிட்ஸ்ல எத்தனை கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம்? 15 கொஸ்டின்ஸ் எத்தனை கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். எல்லாருமே சொல்லுங்க. ஒரு ஆள் சொல்லிட்டு நான் இது பண்ண முடியாது. ஓகேவா? எஸ், deoxyribonucleic acid DNA தான் மோஸ்ட் ஆஃப் ஆர்கானிசம்ல பார்க்க முடியும் அப்படின்றது. ஓகேவா? DNA is a genetic material in majority of organism, but in some of viruses which molecule can also act as genetic material. Some of viruses அப்படி கொடுத்துருக்கான். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இதெல்லாம் பேசிக் லெவல் தான். எல்லாரும் சொல்லணும். அட்லீஸ்ட் ஒரு 4ஆவது வரணும். அட்லீஸ்ட் ஒரு 4 ஆப்ஷன் வந்தால் தான் நான் மாற்றுவேன். அதுக்கு முறையால போடக்கூடாது. யா, RNA. ஆப்ஷன் பி RNA. DNA இல்லாமல் RNA இருக்கலாம். மோனோமெரிக் யூனிட் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். மோனோமெரிக் யூனிட் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் என்னவா இருக்க போகுது? மோனோமெரிக் யூனிட் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். which is the monomeric unit of nucleic acid. Nucleic acid ஓட monomeric unit எது? which is the monomeric unit of nucleic acid. 4 வரணும், 4 ஆப்ஷன்ஸ் வரணும். ஏதாவது ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வந்தா போதும். monomeric unit of nucleic acid. யா, என்னது? நியூக்ளியோடைடு. monomeric unit of nucleic acid நம்ம சொல்றோம் நியூக்ளியோடைடு அப்படி சொல்றோம். the process of making RNA from DNA is termed as. ரொம்ப ஈஸி. டக்குன்னு அடிக்கணும். கண்ணா பேர் சொல்ல மாட்டேன்னா கடைசியில பாத்துக்கலாம். பேர் சொல்ல மாட்டேன். டக்குன்னு சொல்லுங்க. RNA from DNA என்ன கொடுக்குறாங்க? RNA வருதா? எங்க இருந்து? DNA ல இருந்து வருதா? டிரான்ஸ்ஃபார்மேஷனா? டேய், எஸ், என்னது? டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? டிரான்ஸ்கிரிப்ஷன் தான் DNA to RNA from DNA அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. ஜெனடிக் கோட் என்னது? வாட் இஸ் a genetic code? Quick.
Yes, yes. What is the genetic code? Come on, come on, come on. What is the genetic code? Yes, yes, yes. It is the determines the sequence of amino acid in protein. So determines the sequence of amino acid in protein. Okay, genetic code note பண்ணிக்கோங்க. Determines the sequence of amino acid in protein. The process of protein synthesis in biological system is termed as the process of protein synthesis. Protein synthesis. அடிங்க protein synthesis. Protein synthesis. Protein synthesis. Time இல்ல. அரேகா டைம் ஆகியா. எத்தனை क्वेश्चन அட்டெண்ட் பண்ணலாம் 15 மினிட்ஸ்ல? எஸ், ஒரு ஆப்ஷன் தான் வந்திருக்கு. ஒரு ஆள் தான் சொல்லிருக்காங்க. 4 பேரா அட்லீஸ்ட் சொல்லணும். 4 பேரா அட்லீஸ்ட் சொல்லணும். வரல. Yeah. Translation. Option C, translation. Next question. The two nucleotides are linked by 3' to 5' age to form a dinucleotide. The two nucleotides are linked by 3' 5' age to form a dinucleotide. என்ன bond? நியூக்ளியோடைடு ஆகிச்சு. நியூக்ளியோடைடு வந்தாலே ரெண்டு நியூக்ளியோடைடு எதை யூஸ் பண்ணி பாண்ட் ஆக போகுது? ரெண்டு நியூக்ளியோடைடு எதை யூஸ் பண்ணி பாண்ட் ஆக போகுது? எஸ். என்னது? பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. Base pair are used to define the length of which biomolecules? Base pairs are used to define the length of which biomolecules? எந்த biomolecules ஓட base pairs வச்சு எந்த biomolecules ஓட length கண்டுபிடிக்கலாம் அப்படின்றாங்க. எந்த length கண்டுபிடிக்கலாம்னாங்க. base pairsனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். adenine pair with thymine, guanine, cytosine அப்படின்னு சொல்லலாம். இந்த base pair வச்சுட்டு எதோட length கண்டுபிடிக்கலாம்? நாலு ஆப்ஷன் வரும். நாலு பேர் சொல்லணும். எஸ், டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவோட லென்த்தை வந்துட்டு இந்த பேஸ் பேர் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாம். ஜெனடிக் மெட்டீரியல் ஆஃப் பாக்டீரியோஃபேஜ் lambda 1 to 174 contain எத்தனை நியூக்ளியோடைட்ஸ்? யா, இன்னும் 3 பேர், இன்னும் 2 பேர். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. 5386. ஓகேவா? 5386 நியூக்ளியோடைட்ஸ். ஓகே, the genetic material of bacteriophage இது அதே क्वेश्चन ரிப்பீட் இருக்கு. மேட்ச் பண்ணுங்க. மேட்ச் பண்ணுங்க பாப்போம். மேட்ச் டைம் ஆகக்கூடாது, டக்குன்னு அடிக்கணும். இது வந்துட்டு நீ வந்து கியூதான். எஸ், ஆப்ஷன் ஏ. எஸ், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் क्वेश्चन. Bacteriophage lambda has been base pair in nucleic acid. எத்தனை? எத்தனை பேஸ் பேர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் இருக்கும்? எஸ்டா. சூப்பரா. இதெல்லாம் பேசிக் தான் பார்த்து அடிச்சிடணும். யா, 48502. ஓகே, 48502. which of the following holds true for Escherichia coli? E. coli பொறுத்து எது ட்ரூவான ஸ்டேட்மெண்ட்? E. coli பொறுத்து எது ட்ரூவான ஸ்டேட்மெண்ட்? எதெல்லாம் ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் வித் E. coli? என்ன 2 ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கு? ஒரு இதுல போயிட்டு இருக்கும்போது தான் ஏதாவது தப்பான. ஓகேவா? எஸ், இது 0. ஓகேவா? 10 to the power 9 பேஸ் பார். நல்லா பார்த்துக்கோங்க, 10 to the power 9 பேஸ் பார் தான் வரும்.
10 to the power 9 base pair. The nucleotide has the following components. 25 தான் ஆகுது சீக்கிரம். என்னென்ன following components இருக்கு நியூக்ளியோடைடுக்கு? ஓகேம்மா மைனோ. Nucleotide has the following components. Nitrogenous base phosphate group. நியூக்ளியோடைட்ல என்னெல்லாம் இருக்குன்னு கேக்குறாங்க. அதேதான்மா. ஒன்று தான் வந்திருக்கு. இன்னும் ரெண்டு வரணும். யா என்னது நைட்ரஜனஸ் பேஸ் இருக்கும், பாஸ்பேட் குரூப் இருக்கும், ரைபோஸ் சுகர் இருக்கும். அது என்ன பென்டோஸ் சுகர். ஓகே, ரைபோஸ் பென்டோஸ் சுகர் அப்படி நம்ம சொல்லுவோம். which of the following is not a pyrimidine? pyrimidine இல்லாதது எது? which of the following is not a pyrimidine? which of the following is not a pyrimidine? மதிவந்தனி. ஓகே, யா சூப்பர்ரா. ஓகேங்களா, which of the following is not a pyrimidine? ஓ, எல்லாமே சியா இருக்கிறதுனால சரி. ஓகே, அடினைன். ஓகேங்களா, யா ஓகேங்க. எல்லாமே சியா இருக்கனால டக்கு நாலு வந்து நினைக்கிறேன். டேஷ் இஸ் பிரசன்ட் இன் தி டிஎன்ஏ ஒன்லி இஸ் டேஷ் பிரசன்ஸ் இன் ஆர்என்ஏ ஒன்லி. எது டிஎன்ஏல மட்டுமே இருக்கும், எது ஆர்என்ஏல மட்டுமே இருக்கும் அப்படின்றாங்க. எது டிஎன்ஏல மட்டுமே இருக்கும், எது ஆர்என்ஏல மட்டுமே இருக்கும் அப்படின்றாங்க. எது டிஎன்ஏல மட்டுமே இருக்கும், எது ஆர்என்ஏல மட்டுமே இருக்கும் அப்படின்றாங்க. டிஎன்ஏல மட்டும் இருக்கிறது எது? ஒன்று தான் வந்திருக்கு. கமான். யா, தைமின் டிஎன்ஏல மட்டும்தான் இருக்கும், யுராசில் ஆர்என்ஏல மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாம். நைட்ரஜனஸ் பேஸ் இஸ் லிங்க்டு டு த OH ஆஃப் ஃபர்ஸ்ட் கார்பன் பென்டோஸ் சுகர் த்ரூ. என்ன பாண்ட் அது? ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் ஒரு நைட்ரஜனஸ் பேஸ்க்கும் ஃபார்ம் ஆகக்கூடிய பாண்ட் பேர் என்ன? யா என்ன பாண்ட் அது? இல்ல, நல்லா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் தப்பா ஆன்சர் பண்ணா மூவ் ஆகாது. ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் இங்க செகண்ட் கார்பன், தேர்ட் OH, ஃபோர்த் ஃபிஃப்த்ல பாஸ்பேட். ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் நைட்ரஜன். யா ஓகேனது N கிளைகோசிட்டிக் பாண்ட். நைட்ரஜன் பேஸ் பண்ணி தான், நைட்ரஜன் பேஸ் பேர் தான் நட்டாவது. ஸோ N கிளைகோசிட்டிக் லிங்கேஜ் தான் சொல்லுவோம். இதுக்கு நடுவில் ஃபார்ம் ஆகக்கூடியது நம்ம என்ன சொல்றோம்? N கிளைகோசிட்டிக் பாண்ட் அப்படின்னு சொல்றோம். சூப்பர். ஓகே, N கிளைகோசிட்டிக் பாண்ட் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, which pyrimidine nitrogenous base is common to both DNA and RNA? ரெண்டுத்துலயுமே இருக்குமா pyrimidine? both DNA and RNA ல. which pyrimidine nitrogenous base is common to both DNA and RNA? ரெண்டுத்துலயுமே இருக்கக்கூடிய யாரா இருப்பான்? டிஎன்ஏல இருப்பான், ஆர்என்ஏல இருப்பான். ஓகேவா, எல்லாமே ஒரே ஆப்ஷனா வர்றதுனால யா இன்னும் ஒரு ஆள் எஸ். என்னது? சைட்டோஸ்கின் pyrimidine டிஎன்ஏலும் பார்க்க முடியும், அட் த சேம் டைம் ஆர்என்ஏலும் பார்க்க முடியும். ஏன் சார் அடினேன் இருக்காதான் என்ன கேட்டிருக்கான்? pyrimidine தான் கேட்டிருக்கான், பியூரன் கேட்கல. ஓகே, which of the following is nucleoside? which of the following is a nucleoside? nucleoside. which of the following is a nucleoside? சைடு கேட்டிருக்காண்டா. அடினோசைன், பிரைமோசைன் அப்படின்னு வரும் பாத்தீங்களா? அதெல்லாம் நியூக்ளியோசைடு பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. எஸ்டா என்ன வருது? ஒன்று தான் வந்திருக்கு. எஸ். இட் இஸ் யூரிடின். ஆப்ஷன் ஏ யூரிடின். 27 வந்து ஆப்ஷன் ஏ யூரிடின். எஸ். அடுத்த கொஸ்டின். டைம் இருக்கா? இன்னும் இருக்கு. just 4 minutes to go. In contrast of genetic material, base plus sugar gives nitrogenous base, அது இல்லாம சுகர், எஸ்ஸும் பியும் சேர்ந்தா நமக்கு என்ன கொடுக்குது? ரொம்ப ஈஸி. எஸ்ஸும் பியும் கேட்டா இப்பதான் பார்த்தோம். எஸ் ஒரு ஆள் தான் சொல்லிக்கிங்க. யா அவ்வளவுதான். என்னது? நியூக்ளியோசைடு. ஓகேவா? எஸ் பி வந்தா மட்டும்தான் நியூக்ளியோடைடு வரும். பாஸ்பேட் வந்தா மட்டும் தான் நியூக்ளியோடைடு வரும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். Nucleoside joins to phosphate group by which linkage? Nucleoside joins to phosphate group. அதாவது
இந்த லிங்கேஜோட பேர் என்னன்னு கேட்குறான், இந்த பாண்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். ஒரு ஆள் தான் சொல்லியிருக்கீங்க. கமான் கமான். யா என்னது பாஸ்போ எஸ்டர் லிங்கேஜ். இது கீழே வந்துச்சுன்னா பாஸ்போ டைஎஸ்டர். ஓகேங்களா, மார்க்கோட பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். அடுத்தது, if a segment of double stranded DNA contain 40 base pair, find out the number of phosphodiester linkage in this segment. ஓகேவா, 40 base pairனா அடினைன் குவானைன் அந்த மாதிரி இருக்கிறதுல வந்துட்டு எத்தனை பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் இருக்கும்ன்றாங்க. எத்தனை பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் இருக்கும் அப்படின்றாங்க. எத்தனை பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் இருக்கும் அப்படின்றாங்க. எத்தனை பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் இருக்குமா? எத்தனை இருக்கான்? 40 பேஸ் பேர் இருக்கு. 40 பேஸ் பேர் இருக்கு. எத்தனை இருக்கணும்? 40 இருக்கும். இந்த சைடுலயும் இருக்கணும் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட், இந்த சைடுலயும் இருக்கும். ஏன்னா டபுள் ஸ்டாண்ட் கொடுத்துட்டான். அப்போ ரெண்டு சைடுலயும் இருக்கணும். 40 எவ்வளவு வரப்போகுது? 80 வரப்போகுது. 80ல இருந்து ரெண்டு ஸ்டாண்ட்ல வந்துட்டு ஒரு இது பிரசன்ட் ஆயிருக்காது. பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் ஒரு இதுல பிரசன்ட் ஆயிருக்காது. அப்பதான் நமக்கு டேஷ் என்று கிடைக்க போகுது. அப்போ இதுல ஒண்ணு பிரசன்ட் ஆயிருக்காது, இதுல ஒண்ணு பிரசன்ட் ஆயிருக்காது. அப்ப இன்னும் ரெண்டு மைனஸ் பண்ணுங்க. ரெண்டு மைனஸ் பண்ணீங்கன்னா 78. எஸ் த போட்டாச்சா? போடலையா? சரி ஆனா அவசரம் இதான் நான் போடுறேன், நான் அவசரம். ஓகே புரிஞ்சுதாடா? ஓகே 78 வரும். ஓகேங்களா, 40 போட்டு இதுல ஒன்று பிரசன்ட் ஆயிருக்காது, இதுல ஒன்று பிரசன்ட் ஆயிருக்காது. ஓகே அப்படியே போயிட்டு இருக்குமா 40 பேஸ் பேர்ல கட் ஆகல. அந்த கட்டாகிற பேஸ் பேர்ல வந்து ஒன்று கட் ஆயிரும் இங்க. ஓகேங்களா, யா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். நம்பர் ஆஃப் n glycosidic linkage found in a single stranded RNA. நல்லா பார்த்துக்கோங்க, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA. சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA 35 நியூக்ளியோடைட்ஸ் கன்சிடர் இருக்கான். 35 நியூக்ளியோடைட்ஸ் கன்சிடர் இருக்க சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNAல என்ன கேட்டிருக்கான்? n glycosidic linkage இங்க பிரச்சனை இருக்கும். n glycosidic linkage ஒரு ஆள் தான் சொல்லியிருக்கீங்க. இன்னும் 1 மினிட் தான் இருக்கு. ஏடா n glycosidic 35 இருக்குமே. n glycosidicல என்ன மாற்றம் வரப்போகுது? இதுல என்ன மாற்றம் வரப்போகுது? இதுல சேமா தானே இருக்க போகுது. டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரே லாஸ்ட் கொஸ்டின், ஒரே கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இந்த கொஸ்டினை 33 வாரத்துக்குள்ள ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. DNA is negatively charged because the presence of. எதனால DNA நம்ம நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்? DNA நம்ம எதனால நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்? இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவீங்களா? ஒண்ணுதான் வந்திருக்கு. இல்ல முடிஞ்சிருச்சு. ஓகேவா, டிஎன்ஏ நம்ம ஏன் நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா பாஸ்பேட் குரூப் பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால. ஓகேவா, எத்தனை பாஸ்பேட் குரூப் பிரசன்ட் இருக்கிறதுனால. ஓகேவா, நம்ம எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம் பாத்துறோமா? ஓகே, எங்க நம்ம செகண்ட் கொஸ்டின் விட்டோமா? இதுல இருந்து ஆரம்பிச்சோம். இதுலேருந்து ஆரம்பிச்சோம் நினைக்கிறேன். ஓகேங்களா, எஸ் ஆமாம், இதுலேருந்து ஆரம்பித்தோம். எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 around 23 to 24 question in 15 minutes. In 15 minutes ரா. ஓகேவா, 23 இருந்து 24 questions நீங்க ஒரு 15 minutesல ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஓகேவா, சூப்பரா. யாரெல்லாம் ஆன்சர் பண்ணீங்க? பிரித்திகா, டாக்டர் ராமலட்சுமி, சண்முகம், கோகுலப்பிரியா, டாக்டர் மதிவந்தினி, மனு போயிட்டாங்க அவங்க. ஓகேவா, யாரெல்லாம் ஆன்சர் பண்ணீங்கன்னா சூப்பர் 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 ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா? இதில் ஏதோ சொன்னீங்களே. அண்ணா இவன் என்ன கேட்குறான்னா நைட்ரஜனஸ் பேஸ் தானே கேட்டிருக்கான். நல்லா பாருங்க, n கிளைகோசிடிக் பாண்ட் எது கீழே வருது? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் ஒரு ஏதாவது நைட்ரஜனஸ் பேஸ் என்னது? அடினைனா இருக்கலாம், குவானைனா இருக்கலாம், தைமினா இருக்கலாம், சைட்டோஸ்கேனா இருக்கலாம். இதுக்கும் ஒண்ணுக்கும் நடுவில் வர்றது தான் நம்ம n கிளைகோசிடிக் பாண்ட் அப்படின்னு சொல்றோம். ஒரு பேஸ் பேர் இல்லாம RNA எப்படி ஃபார்ம் ஆகும்?
அப்போ 35 நியூக்ளியோசைடு பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா நியூக்ளியோடைடு பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா 35மே பிரசன்ட் ஆயிருக்கும். பட் இந்த கேஸ்ல உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்குல்ல, 40ன்ட்டாங்க, டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்ட்டாங்க. அப்ப டபுள் ஸ்டாண்டர்ட்னா இங்க ஒன்று கட் ஆயிருக்கும், இங்க ஒன்று கட் ஆயிருக்கும், ரெண்டு இடத்துல ஒன்று கட் ஆயிருனால 40ன்னு போட்டாச்சு. டபுள் ஸ்டாண்டர்ட்னால எத்தனை வரும்? 80 வரும். 80ல -2 பண்ணா 78 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? ஓகே, அப்படியாடா நான் இப்பதான் ஒரு இதை முடிச்சு. ஓகேவா? ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க, உங்களுக்கு நீங்களும் ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போட்டுக்கோங்க. ஓகேவா? எத்தனை 15 நிமிஷத்துல நீங்க 23 கொஸ்டின் 23ல 24 கொஸ்டின்ஸ் பண்ணிட்டீங்க. சில பேர் வந்து நான் சீக்கிரமா ஆன்சர் பண்ணியாச்சு, பட் நான் 4 ஆப்ஷன் வந்தா தான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுனால ஸோ உங்களால சில பேர் 2-3 பேர் நான் பேர் சொல்ல வரும்ல, அவங்களுக்கு மற்றவங்களுக்கு இதாக இருப்போது. ஸோ அவங்களால ஒரு அரௌண்ட் 28 கொஸ்டின் வரைக்கும் ஆன்சர் பண்ண முடியும் அரௌண்ட் 15 மினிட்ஸ்ல. ஓகேவா? உங்களுக்கு நீங்களே ஒரு ஃபயரை போட்டுக்கோங்க. ஓகேவா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த செஷன் நல்லா இருக்கு. அப்போ குவிக்காவும் பண்றீங்க, இதாவும் பண்றீங்க. பட் 1-2 மிஸ் ஆயிடுச்சு. 1-2 மிஸ் ஆன பட்சத்துல உங்களால எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணுதுன்னா 20 to 22 கொஸ்டின்ஸ் தான் கரெக்டா ஆன்சர் பண்ண முடிஞ்சது. எல்லாராலையும் சொல்லல, எல்லாருமே சில 1-2 பேர் வந்து எல்லாத்தையுமே கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. பட் 1-2 பேர் வந்து சில தப்பா ஆன்சர் பண்ணிட்டு இருந்தீங்க. அவங்களால 20 கொஸ்டின்ஸ் பேஸ் வச்சுக்கலாமே. 15 மினிட்ஸ்ல எப்பவுமே லோவராகவே போங்க, ஒரு ப்ராப்ளம் கிடையாது. 15 மினிட்ஸ்ல உங்களால 20 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியுது. அப்போ நீங்க மினிட்டுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் அதை விட அதிகமா ட்ரை பண்றீங்க. அப்போ 45 செகண்ட்ஸ்க்கு ஒரு கொஸ்டின்ஸ் கிட்ட நீங்க ட்ரை பண்றீங்க. ஓகேங்களா? ஒரு கொஸ்டினை நீங்க பாக்குறதுக்கு அரௌண்ட் ஒரு 45 செகண்ட்ஸ் ஆகுது. ஓகேவா? சூப்பர் சூப்பர் சூப்பர், ஃபென்டாஸ்டிக். ஓகேவா? கலக்கிட்டீங்க கண்ணா. ஓகேங்களா? எல்லாம் வெறியா இருக்கீங்க, ஃபயரா இருக்கீங்க. ஓகேவா? சூப்பரா, ஃபயரா. ஓகே, இதே கண்டினியூ பண்ணலாமா இல்ல கொஞ்சம் ஸ்லோவா போலாமா? எப்படி சொல்றீங்க? அப்பப்போ வைப்போம். ஓகே, ஒரே மாதிரி ஒரே ஸ்பீடா போயிட்டு இருந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த ஸ்பீட் கால்குலேஷன் வைப்போம். ஓகேங்களா? அப்போ எவ்வளவு ஆன்சர் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம எப்பவும் போறமே நார்மலாவே போயிடலாம். ஓகேவா? ஓகேடா கண்ணா. ஓகே, இப்போ நார்மலாவே போயிடலாம், கவலைப்படாதீங்க. இன் கண்டென்ட்ஸ் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் நியூக்ளியோடைடு கன்சிஸ்ட் ஆஃப். ஆனா இதெல்லாம் ரொம்ப ஈஸி, இதுக்கெல்லாம் நம்ம டக்கு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நியூக்ளியோடைடு என்ன கன்சிஸ்ட் ஆயிருக்கும்? ஒரே மாதிரி ஆஃப் கொஸ்டின்ஸ் தான், வேற ஸ்பெசிஃபிக்கல் எப்படி கேட்பாங்கன்றதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம அடுத்தது எத்தனை 2:45க்கு ஆரம்பிப்போம். ஓகேங்களா? 2:45க்கு இதே மாதிரி கொஸ்டின்ஸ் ஆரம்பிக்கும். 2:45ல இருந்து 3 o'clock வரைக்கும் உங்களால எத்தனை கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுதுன்றதை நம்ம அப்போ பார்ப்போம். இப்போ நம்ம சால்வா பண்ணலாம். ஓகே, பொறுமையா போயிடலாம். ஓகே, இது என்ன வருது? கண்டென்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைடு. நியூக்ளியோடைடு அப்படின்னு கேட்டா என்ன கேட்டா? நியூக்ளியோடைடு அப்படின்னு கேட்டா நியூக்ளியோடைடு என்ன பிரச்சனை இருக்கும்? நைட்ரஜனஸ் பேஸ் பிரச்சனை இருக்கும், ரைபோ சுகர் பிரச்சனை இருக்கும், பாஸ்பேட் குரூப் வந்து பிரச்சனை இருக்கும். ஓகேங்களா? இதுவும் கூட சொல்லலாம். ஓகேவா? இப்போ போத் ஏஎன்சி நியூக்ளியோசைடு என்னது? இதுவும் நியூக்ளியோசைடு பிளஸ் பாஸ்பேட் இப்படியும் சொல்லலாம். இல்ல மூணுமே தனித்தனியா பிரிச்சு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சூப்பர். ஆன்சி, கோகுலப்பிரியா, மதிவந்தினி, தேவதர்ஷினி, டாக்டர் ரூம், ராமலட்சுமி, கலக்கிட்டீங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி. பாகத். ஓகே, ஏஆர்சி போத் ஏஎன்சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் ஆன் பண்ணிடலாமா? நம்ம 2:45க்கு அது ஆரம்பிக்கலாம். அது வரைக்கும் நம்ம இப்படியே பார்த்துட்டு இருக்கலாம். 5' end of a ribo sugar in polynucleotide chain. PS. 5' end of a polynucleotide chain BS. என்ன பண்ணிருக்கும்? 5' endல என்ன பிரசன்ட் ஆயிருக்கு? 5' endல என்ன பிரசன்ட் ஆயிருக்கு? 5' endல என்ன பிரசன்ட் ஆயிருக்கு? இதான் பென்டோ சுகர்ல வந்துட்டு 5' endல யார் பிரசன்ட் ஆயிருப்பா? அதேதான் ஹைட்ராக்சில் குரூப். இங்கம்மா 5' end தான் கேட்டிருக்கான். எஸ்டா கண்ணா. சூப்பர். ராமலட்சுமி, டாக்டர் ரூம், தேவதர்ஷினி, கோகுலப்பிரியா, கலக்கிட்டீங்க. என்ன பிரச்சனை இருக்கும்? பாஸ்பேட் குரூப் பிரச்சனை இருக்கும். இந்த பாஸ்பேட் குரூப் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்றோம்? டிஎன்ஏவை நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். இந்த பாஸ்பேட் குரூப் இருக்கிறதுனால தான் டிஎன்ஏவை நம்ம நெகட்டிவ்லி சார்ஜ் சொல்லிருக்கோம். சூப்பரா. ஜெனி, ஆன்சி, மதிவந்தினி, கோகுலப்பிரியா, தேவதர்ஷினி, டாக்டர் ரூம், ராமலட்சுமி, கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி, பாஸ்பேட் குரூப் இஸ் a correct answer. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3' end of a sugar in a polynucleotide chain BS. 3' end இதெல்லாம் இதுல வந்துட்டு 3' endல என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்றாங்க. என்ன பிரச்சனை இருக்கும்? த்ரீ டேஷ் எண்ட்ல தான் என்ன பிரச்சனை இருக்கும்? எஸ்டா. சூப்பரா ராமலட்சுமி. ஓகேவா? 3' endல தான் என்ன பிரச்சனை இருந்திருக்கு? நைட்ரோ குரூப்பா? இல்ல ஒரு வாட்டி 2 வாட்டி பாருங்க. எஸ்டா. சூப்பர். டாக்டர் ரூம், ஆன்சி, தேவதர்ஷினி, ராமலட்சுமி, கோகுலப்பிரியா, கலக்கிட்டீங்க. ஓகே, என்ன பிரச்சனை இருக்கும்? ஹைட்ராக்சில் குரூப் OH. ஓகேவா? ஹைட்ராக்சில் குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? 3' endல ஹைட்ராக்சில் குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? எஸ், ஆப்ஷன் பி.
ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துடலாம். Select the correct matching from the following. இந்த ஃபாலோயிங்ல கரெக்டான மேட்சிங் கேக்குறாங்க. which is the correct match சொல்லுங்க பாப்போம். Select the correct matching from the following. நம்ம 245 க்கு அந்த ரேஸ் ஆரம்பிக்கலாம். அது வரைக்கும் நீங்க பொறுமையா சொல்லுங்க. Select the correct matching from the following. என்னவா இருக்கலாம்? அதே தான் ஜெனி. சூப்பர் சூப்பர். என்னது? deoxygonosine, deoxythymidine. Another nucleoside are used to form DNA synthesis. Okay, option D is the correct answer. Super Nancy, Ramalashmi, Dr. 𝒔𝒂𝒏𝒕𝒖, Jenny, collecting. Okay, so option D is the correct answer. Okay, option D தான் நம்ம correct answer பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? next question பார்த்தலாமா? A nucleoside differ from a nucleotide in not having. நியூக்ளியோசைடுக்கும் நியூக்ளியோடைடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? நாட் ஹேவிங் என்ன இருக்காதுன்றாங்க. இன் நாட் ஹேவிங் என்ன இருக்காது? நியூக்ளியோசைடுக்கும் நியூக்ளியோசைடுக்கும் சுகர் இருந்தா சுகர் பிரசன்ட் ஆயிருக்கணும். எதில் பிரசன்ட் ஆயிருக்கணும்? சைட்லயும் பிரசன்ட் ஆயிருக்கு, டைட்லயும் பிரசன்ட் ஆயிருக்கு. எது பிரசன்ட் ஆயிருக்காது? அதே தான் ராமலட்சுமி, பிரதீகா, டாக்டர் ஹூம் கலெக்டிங். ஓகே, என்ன பிரசன்ட் ஆயிருக்காது கண்ணா? இட்ஸ் கோயிங் டு பி பாஸ்பேட். ஆப்ஷன் ஏ. பாஸ்பேட் தான் டிட்டர்மினேட்டிங் ஃபேக்டரா ஆட் பண்ணுது. ஓகேவா? பாஸ்பேட் ஆக்ட் as டிட்டர்மினிங் ஃபேக்டர். சூப்பர் 𝒔𝒂𝒏𝒕𝒖, நான்சி. சூப்பர் சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन. In RNA, every nucleotide residues as an additional group of present of ribosome position. RNA ல every nucleotide residue additional group of ribose position. எந்த பொசிஷன்ல பிரசன்ட் ஆயிருக்கும்? அடிஷனல் குரூப். இதனால தான் நம்ம என்ன சொல்றோம்? லெஸ் ஸ்டேபிள் அப்படி நம்ம சொல்லியிருப்போம். இதனால நம்ம என்ன சொல்லியிருப்போம்? we call it as a less stable அப்படி நம்ம சொல்லியிருப்போம். எதை? RNA-வை. ஏன்னா RNA ஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஏதோ ஒரு குரூப் பிரசன்ட் இருக்குமா? இங்கேயும் OH பிரசன்ட் ஆயிருக்கும், இங்க 5th பாஸ்பேட் அட்டாச் ஆயிருக்கும். இந்த செகண்ட் குரூப்லயும் OH பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இவன் யார் கூட வேணா போய் அட்டாச் ஆகலாம். அதான் நான் சொல்லியிருப்பேன் இது வந்து ஸ்டேபிளா இருக்காதுன்னு. இதுல இருந்து ஆக்சிஜன் வெளியே போனாதான் நமக்கு டிஆக்சிஃபிகேஷன் நடக்கும். அப்பதான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆக முடியுது? DNA, டிஆக்சிஃபிகேஷன், ரைபோநியூக்ளிக் ஆசிட்ல இருந்து டிஆக்சிஃபிகேஷன் நடக்குது. ஓகேவா? சோ செகண்ட் குரூப்ல ஹைட்ராக்சில் குரூப் பிரசன்ட் இருக்கும். சோ OH in 2' end. ஓகேவா? சோ ஆப்ஷன் D is the correct answer. சூப்பர் சூப்பர் 𝒔𝒂𝒏𝒕𝒖, ஆன்சி, டாக்டர் ரோம், ராமலட்சுமி, ஜெனி. So it's going to be option D. Option D, OH group in a 2' end. OH group in a 2' end தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? 43 ஆயாச்சா? ஸோ இந்த கொஸ்டினை பார்த்துட்டு இந்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் தான் நம்ம சால்வ் பண்ணலாம். தைமின் கேன் பி ஆல்சோ டிசைக்னேட்டட் as. தைமினோட இன்னொரு பேர் என்ன? இதை நிறைய வாட்டி நீட்ல கேட்டிருக்காங்க. தைமினோட இன்னொரு பேர் என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் தப்பா சொல்றது. தைமினோட இன்னொரு பேர் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். சூப்பரா கண்ணா. ஓகேங்களா? ஐயோ 2-methyl இல்லக்கண்ணா, இட் இஸ் 5-methyl uracil. தைமினோட இன்னொரு பேரு 5-methyl uracil. மறந்துடாதீங்க, NCERT-ல கிளியரா கொடுத்திருப்பான். 5-methyl uracil. தைமினோட இன்னொரு பேரை நம்ம எதை கன்சிடர் பண்ணிருக்கோம்? we consider as a 5-methyl uracil அப்படி நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ 5-methyl uracil தான் தைமினோட இன்னொரு பேர். இன்னொரு क्वेश्चन பாப்போமா? எஸ் 43 தான் ஆகுது. இன்னொரு क्वेश्चन பார்த்துடலாம். ஃபெட்ரிக் மேய்ஸ்டர் என்ன பண்ணிருப்பார்? ஃபெட்ரிக் மேய்ஸ்டரோட கண்டுபிடிப்புகள் என்ன அப்படின்றாங்க. ஃபெட்ரிக் மேய்ஸ்டர் என்ன பண்ணிருப்பாரு? ஃபெட்ரிக் மேய்ஸ்டர் என்ன பண்ணிருப்பாரு? 𝑦𝒑𝒑𝒔. சூப்பர். என்ன பண்ணிருப்பாருன்னா ஐடென்டிஃபைடு DNA அப்படி நியூக்ளியன் பேர் கொடுத்துருப்பாரு. எப்போ? 1869. நான் இயரை பார்க்கணும். 1869 அசிடிக் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? நியூக்ளியன் அப்படின்னு பேரை கொடுத்துருப்பாரு. ஓகேவா? சரி, ஓகே. நம்ம 245க்கு ஆரம்பிக்கலாம். 245ல இருந்து எவ்வளவு மேட்ச் டு மேட்ச் எவ்வளவு क्वेश्चन சால்வ் பண்ண முடியுதுன்னு அப்படி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? 245ல இருந்து 3 o'clock வரைக்கும் போன क्वेश्चन நம்ம எவ்வளவு வச்சுக்கலாம்? 20 क्वेश्चन நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். 15 minutes 20 क्वेश्चन நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணோம். பேஸா வச்சுக்கலாம். பேஸ் 20 क्वेश्चन நம்ம சால்வ் பண்றோம். இப்போ அடுத்த 3 மணி வரைக்கும் நம்ம எத்தனை क्वेश्चन இதோட அதிகமா தான் சால்வ் பண்ணி ஆகணும். சோ எத்தனை क्वेश्चन சால்வ் பண்றோம் அப்படின்னு தான் பார்க்கலாம்.
ஓகே சூப்பர் ஆன்சி டாக்டர் ஓகே ஆரம்பிச்சாச்சு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டக்குனு சொல்லுங்க, நான் பேர் படிக்க மாட்டேன். வாட்சன் அண்ட் கிரீக் யூட்டிலைஸ்ட் எக்ஸ்ரே டிஃப்ராக்டட் டேட்டா proposed by WLE structure produced by யார் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க? எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் யார் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க? டக்கு டக்குன்னு சொல்லணும் 4 பேர் சொன்னாதான் மாறுவேன். யாராவது 4 பேர் கரெக்டா சொல்லணும். அது கண்டதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே யாராவது 4 பேர் கரெக்டா சொல்லணும். ஒன்று தான் வந்திருக்கு கமான். 2 தான் வந்திருக்கு. யா மௌரிஸ் வில்கின் அண்ட் ரொசால்ட் பிராங்க்லின்ஸ் தான் எஸ்ரே சொல்லியிருப்பாங்க. ஓகே நோட் பண்ணி நோட்டிங்க ஓகேங்களா? என்ன கொஸ்டின் நோட்டிங்க. In which year Watson and Crick proposed the famous double helical model DNA? எந்த இயர்ல ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க double helical model? double helical model DNA எந்த இயர்ல ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க? எந்த இயர்ல ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க? எந்த இயர்ல? 4 பேர் சொல்லணும். போன கொஸ்டினுக்கு அதே இது வரக்கூடாது. ஓகேவா? 1 2 இல்ல ஒன்று தப்பாயிருச்சு. double helical structure சீக்கிரம் அதே என்னது 1953. ஓகேவா? 1953 வரா 1953 Ergrin Charov observed the double standard DNAs. என்ன வரும்? 2 பேர் தான் சொல்லிருக்கீங்க. எஸ் என்னது அடினைன் அண்ட் தைமைன் குவானின் அண்ட் சைட்டோஸ்கைன் கன்ஸ்டன்ஸ் ஈக்குவல் சொன்னதா நம்ம என்ன சொல்லுவோம் சார்கிராஃப் ரூல் அப்படி நம்ம சொல்லிருப்போம். ஓகேவா? சூப்பர். அடுத்த கொஸ்டின் ஃபார் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ எப்படி இருக்கணுமா? ஃபார் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ என்ன இல்லை ஒரேயா வந்துட்டு இருக்கு. எல்லாம் ஒன்னா வந்ததுனால எதுவும் கரெக்டா தெரியல முடியல. பியூரின் அண்ட் பிரமிடின் பேஸ்ல வரணும். பியூரின் அண்ட் பிரமிடின் பேஸ்ல வந்துட்டு இருக்கணும். என்ன டவுட்டு? அடினைன் குவானைன் தைமைன் சைட்டோஸ்கைன் இப்பதானே பார்த்தோம். இப்பதானே இது பேஸ் வச்சு நான் இது சொல்லிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் வரணும். ஆப்ஷன் பி தான் ஈக்குவல் டு 1. இப்பதானே நம்ம போன இதில் வேற கொஸ்டின்ஸை டிட்டர்மைன் பண்ணி பார்த்தோம் இல்லையா? சார்கிராஃப் ரூல் யாருக்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகும்? சார்கிராஃப் ரூல் யாருக்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகும்? சார்கிராஃப் ரூல் யாருக்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகும்? சிங்கிள் ஸ்டாண்டர்ட் இல்ல ஒன்று தான் வந்திருக்கு. சார்கிராஃப் ரூல் பியூரின் பிரமிடோட தான் பேர் ஆகும். என்னது பியூரின் பிரமிடோட தான் பேர். அதே தான். ஓகேங்களா? டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் இருந்தால் மட்டும்தான் பியூரின் பேர் வித் பிரமிடின் அப்படின்னு சொல்லி போட முடியும். ஓகே அடுத்தது 2 strands of DNA are எப்படி இருக்குமா? ஒண்ணுக்கு ஒன்று 2 strands of DNA ஒண்ணுக்கு ஒன்று எப்படி இருக்கும்? 2 strands of DNA ஒண்ணுக்கு ஒன்று எப்படி இருக்கும்? How the 2 strands of DNA would be? 2 strands of DNA ஒண்ணுக்கு ஒன்று எப்படி இருக்கும்? சூப்பரா ஒண்ணு எப்படி இருக்கும்? காம்ப்ளிமெண்டரியா இருக்கும். காம்ப்ளிமெண்டரி பேஸ் ஆகும். ஒண்ணுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்டரியா இருந்துட்டு இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். The backbone of DNA double helix consists of the backbone of DNA double helix. Backbone நம்ம எதை சொல்றோம்? DNA ஓட backbone அப்படி நம்ம எதை சொல்றோம்? Backbone of DNA double helix consists of. என்னதுடா இது? எல்லாமே ஒரே வருது. ஒரே ஆப்ஷனா வந்துட்டு இருக்குது. யார் கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? எஸ் என்னது சுகர் அண்ட் பாஸ்பேட் தான். பேக்போன் நம்ம எதை கன்சிடர் பண்ணிருக்கோம்? சுகர் அண்ட் பாஸ்பேட் தான். ஓகேவா? எஸ் இதுல என்னது ஆன்டி பேரலல் போலாரிட்டி எக்ஸிஸ்டட் பை. அப்பாடா இது இல்ல கன்ஃபார்ம். anti-parallel polarity exhibited by anti-parallel polarity. இதை கண்டுபிடிச்சலாம். கரெக்டா ஃபர்ஸ்ட் நாள் இதை நல்லா பார்ப்பேன். ரொம்ப ஈஸியாகண்ணா பேசிக் தான் இது. ஓகேவா?
எஸ் ஒன்று தான் வந்திருக்கு ஆன்டி பேரலல் polarity ரெண்டு தான் வந்திருக்கு எஸ் எக்ஸிபிட்டட் பை டிஎன்ஏ வரலையே ஒன்று டிஎன்ஏ ஓகேங்களா which are the following holds true in case of DNA 4ல எது ட்ரூ DNA பொறுத்த வரைக்கும் 4ல இந்த கொடுக்கப்பட்ட 4ல வந்துட்டு எது ட்ரூ அப்படின்றது கேக்குறாங்க which is true கரெக்டானது எதுன்னு பாருங்க ஒன்னு ரெண்டு பேர் தப்பா சொல்றீங்க क्वेश्चन கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஓகேங்களா எஸ் என்னது அடினைன் தைமினோட தான் பேர் ஆகும் with 2 ஹைட்ரஜன் பாண்ட் அடினைன் தைமினோட தான் பேர் ஆகும் with 2 hydrogen bond option B is the correct answer okay நம்ம next question பார்த்தலாம் அடுத்த question 3 hydrogen bond is exhibited between which DNA bases in the double helical structure 3 hydrogen bond எதுக்கு நடுவுல பார்க்க முடியும் அப்படின்றாங்க 3 hydrogen bond எதுக்கு நடுவுல பார்க்க முடியும் அப்படின்றாங்க ரொம்ப ஈஸி ஒண்ணே ஒரே ஆப்ஷனா தான் மாறி வந்துட்டு இருக்கோ எஸ் யா guanine-க்கும் cytosine-க்கும் அதே மாதிரி தான் vice versa ஆகும் cytosine-க்கும் guanine-க்கும் நடுவுல வந்து பார்க்க முடியும் ஓகேவா double helix models of bDNA as a pitch of என்ன இருக்கும் எவ்வளவு அவன் நானோமீட்டர்லயும் கொடுத்திருக்கான் அதேதான்மா சூப்பர் பிரித்திகா அதேதான் both BNC ஓகேங்களா இது ரெண்டுத்துலயுமே டிட்டர்மைன் பண்ணலாம் ஓகே both BNC சூப்பர் ஓகே 3.4 நானோமீட்டர் அடுத்து 0.5 ஆங்ஸ்ட்ராம் ஓகே the length of the DNA is 25 base pair length of the DNA which has 25 base pair கேட்டிருக்கான் பத்தல குட்டியும் பத்தல புட்டியும் பத்தல அப்படியா 25 பேஸ் பர் என்ன வரும் சரி ஒரு क्वेश्चन நம்ம டிராப் பண்ணிடுவோம் 85 ஆம்ஸ்ட்ராங் இது தெரியல போல இருக்கு நான் சொல்றேன் ஓகேங்களா double helix models of bDNA proposed by Watson and Crick how many base pairs in one turn ஒரு டர்ன்ல எத்தனை பேஸ் பேர்ஸ் வந்து கன்சிஸ்ட் ஆயிருக்கும் how many base pairs in one turn ஒரு டர்ன்ல எத்தனை பேஸ் பேர்ஸ் வந்து கன்சிஸ்ட் ஆயிருக்கும் ஒரு டர்ன்ல வந்து எத்தனை பேஸ் பேர் வந்து கன்சிஸ்ட் ஆயிருக்கும் அதேதான்ப்பா 10 சூப்பர் அடுத்த கேள்வி 10 பேஸ் பேர் வந்து கன்சிஸ்ட் ஆகும் total number of nitrogenous base are present in one turn of bDNA ஓகேவா total number of nitrogenous base எத்தனை percent இருக்கும் nitrogenous base எத்தனை percent இருக்கும் total number of nitrogenous base எத்தனை percent இருக்கும் nitrogenous base எத்தனை percent இருக்கும் total number of nitrogenous base ஒரு டர்ன்ல total number of nitrogenous base ஒரு டர்ன்ல ஒன்னு தான் வந்திருக்கு ஆப்ஷன் ரெண்டு தான் வந்திருக்கு அதேதான்ப்பா ஓகேவா 20 nitrogenous base பார்க்க முடியும் எத்தனை பார்க்க முடியுமா 20 nitrogenous base வந்து பார்க்க முடியுமா which is responsible for the approach uniform distance between the two strands of DNA which is responsible for the approach uniform distance between two strands of DNA என்ன கேட்டிருக்காங்க பிரமிடுக்கு பிரமிடு ஆப்போசிட்டா வருமா எப்படி அது கரெக்டா இருந்தா மட்டும்தான் மூவ் ஆகும் yes ஓகேவா purine come opposite pyrimidine இதே தான் vice versa இருக்கும் ஓகேவா ஓகே ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் சார்கிராஃப் ஃப்ளோ பேஸ் பண்ணி என்ன சொல்லுது what confers additional stability to double helix model DNA apart from H bond hydrogen bond பேஸ் பண்ணி இல்லாம what condition additionally stabilize the double helix model இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளா வச்சிருக்கு எது apart from hydrogen bond சேர்க்காம மிச்சம் எது வந்துட்டு அது வந்து ரொம்ப ஸ்டேபிளா வச்சிருக்கு அப்படின்றாங்க என்ன வருது என்ன ஆன்சர் ஒரு பேஸ் பாரு இப்படி இருக்கும் இன்னொரு பேஸ் பாரு இப்படி இருக்கும் ஓகேவா
எப்படி அரேஞ்ச் இருக்கு எப்படி அரேஞ்ச் இருக்கு ஸ்டாக்ட் ஓவர் தி அதர் அந்த பேஸ் பேர்ல அரேஞ்ச் இருக்கு அதனால தான் ஓகேங்களா அதோட டயகிராம் கொடுத்துருப்பாங்க தெரியுமா ஒரு பேஸ் பேர் இப்படி இருக்கும் இன்னொரு பேஸ் பேர் பி மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ ஆப்ஷன் பி ஒன் பேஸ் பேர் இஸ் ஸ்டாக்ட் ஓவர் தி அதர் ஓகேவா ரெண்டு தப்பு பண்ணிருக்கீங்க ஒன் பேஸ் பேர் இஸ் ஸ்டாக்ட் ஓவர் தி அதர் ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாம் the length of the human DNA is approximately human DNA length approximately எவ்வளவு இருக்குமா length of the human DNA approximately ஒரு human DNA ஓட length எவ்வளவு இருக்குன்றாங்க ரொம்ப ஈஸியா அது யா ஒண்ணுதான் வந்திருக்கு நல்லா பாத்துக்கோங்க ஒன் செல்லியா இல்ல ஆல் தி செல்லியான்னு பாத்துக்கணும் ஓகேங்களா எஸ் ஓகேவா 2.2 மீட்டர் இன் ஒன் செல் ஒன்லி ஒன் செல்ல தான் ஓகேங்களா ஆல் தி செல் இல்ல ஓகே ஒன்லி ஒன் செல்ஸ் தான் சூப்பர் ராகன் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் ஈல்ட்ஸ் ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் ஈல்ட்ஸ் என்ன எத்தனை ஈல்ட்ஸ் பண்ணும் ஒன்லி சுகர்ஸா பாஸ்போரிக் ஆசிட் ஒன்லியா நைட்ரஜனஸ் பேஸ் ஒன்லியா இல்ல ஆல் தி அபோவா ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் ஏதோ ஒன்று ஈல்ட் பண்ணும் சொல்லுங்க டைம் இல்ல ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் ஹைட்ரோ யா எஸ்டா இன்னும் ரெண்டு மேட்ச் ஓகே ஒன்லி சுகர் இல்ல பாஸ்பேட் சுகர்ஸ் பாஸ்பேட் nitrogenous base all the above ஓகேங்களா yes next question tRNA attached to the larger subunit of the ribosome with the help of which loop tRNA attached to the larger subunit of ribosome with the help of which loop எந்த loop with the help of which loop எந்த loop தானே ஓகே சூப்பர் அடுத்த क्वेश्चन in three dimensional view molecular of tRNAs in three dimensional view the molecular tRNAs in three dimensional view molecular of tRNAs L shape S shaped Y shaped E shaped L S Y E L E Y யா உன்ன தப்பா இருக்கே அங்க ஒன்னு வந்தா போட்டுடலாம் என்ன ஷேப் இருக்குமா L ஷேப்ல இருக்குமா இட் இஸ் கம் இன் L shaped ஓகேங்களா எல்லாம் என்ன ஷேப்ல இருக்குமா L ஷேப்ல இருக்குமா ஓகேவா எஸ் which form the RNA as structure resembling to the clover leaf எந்த இது clover leaf மாதிரி இருக்கும் clover leaf நால அடிச்சிடலாம் கண்ணா ஓகேவா clover leaf னு கூட ஒரே ஒரு RNA தான் இருந்துட்டு இருக்கு ஓகேவா clover leaf இருக்க கூடிய RNA எது clover leaf இருக்க கூடிய RNA எது நம்ம clover leaf னு கன்சிடர் பண்ண கூடிய RNA எதுவா இருக்கு clover leaf னு கன்சிடர் பண்ண கூடிய ஒன்னு கட்ட அந்த அர்த்தம் தப்பா அதே clover leaf னு வரக்கூடிய RNA சீக்கிரம் ஐஷி ஓகே என்னவா இருக்கு டிரான்ஸ்வர்ஸ் RNA tRNA தான் clover leaf மாதிரி இருக்கும் ஓகேங்களா எப்படி வருது தெரியுமா ஓகே clover leaf மாதிரி அதான் இருந்துட்டு இருக்கும் which one of the following is formed in nucleolus ஃபார்ம் ஆகக்கூடிய 2 minutes தான் இருக்கு 2 minutes தான் இருக்கு 2 o'clock 3 o'clock இன்னும் 2 minutes தான் இருக்கு which of the following is formed in nucleolus last 2 minutes ஃபார்ம் அவ்வளவுதான் கேட்கறான் லொகேஷன் கேட்கல ஃபார்ம்ட் இன் நியூக்ளியோலஸ் இது ஸ்ட்ரக்சரல் DNA அப்படி நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சரல் RNA அப்படி கன்சிடர் பண்ணக்கூடிய எதுவா இருக்கு ஃபார்ம்ட் இன் நியூக்ளியோலஸ் தான் கேட்டிருக்கான் ஓகேவா தெரியலையா எஸ் ஓகே ஸ்ட்ரக்சரல் அது என்னது rRNA ஓகேங்களா ரைபோசோமல் RNA ஓகே rRNA எஸ் பார்த்துலாமா இந்த क्वेश्चन முடிஞ்சு ஆன்சர் பண்ணுவீங்க 1 minute தான் இருக்கு கரெக்ட் ஆர்டர் ஆஃப் மாலிகுலர் வெயிட்டோட கரெக்ட் ஆர்டர் கேட்டிருக்கான் molecular weight ஓட correct order of molecular weight
1 minute தான் இருக்கு. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. சொன்னீங்களா? சொல்லலை, யாருமே சொல்லலை. அப்போ இந்த கொஸ்டின் கணக்கில் எடுக்கப்படாது. இந்த கொஸ்டின் கணக்கில் எடுக்கப்படாது. ஓகேவா? பட் இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? மாலிகுலர் வெயிட்டோட கரெக்ட் ஆர்டர் என்னவா இருக்கும்? எஸ், லேட்டாக சொல்லிட்டீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, என்னவா இருக்கும்? டிஎன்ஏ தான் எல்லாத்துக்கும் மேலே இருக்கும். ஓகே, டிஎன்ஏ தான் இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே. எல்லாத்துக்கும் மேலே டிஎன்ஏ இருக்கும். அதுக்கப்புறமா ஃபார்ம் ஆகக்கூடிய அதே பேஸஸ் தான். ஓகேங்களா? எம்ஆர்என்ஏ வரும், அதுக்கப்புறமா தான் நமக்கு டிஆர்என்ஏ வரும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சூப்பர் டாக்டர் ரூம், கோகுலப்பிரியா, பிரித்திகா, தேவதர்ஷினி, ராமலட்சுமி, ஜனனி, வேற யாரா மிஸ் பண்ணிட்டேன்னா வேற ஆன்சர் பண்ணிட்டு இருந்தீங்களா? மதிவந்தினி, ஆன்சி, கலக்கிறீங்க. ஓகேங்களா? எஸ். அப்போ இந்த கொஸ்டின் நம்ம கணக்கு எடுத்துல மாட்டோம். ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டின் வரைக்கும் தான். அதாவது இத்தனை கொஸ்டின் பார்த்துலாமா? எங்க இருந்து ஆரம்பிச்சேன்? 1ன்னு போட்டிருந்தேனே. எஸ், இந்த கொஸ்டின்ல இருந்து தான். ஓகேங்களா? பார்த்துலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22. எஸ், 22 கொஸ்டின். போனதில் பேஸை நம்ம 20 வச்சுருந்தோம். இதில் நீங்கள் 2 தப்பு பண்ணியிருந்தீங்க. அதே தான் கால்குலேட் பண்ணுறீங்க. ஓகேவா? போன வாட்டியே நம்ம 24 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்த்தோம். பட் இதில் வந்துட்டு அது ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் இருந்துட்டு இருக்கு. பட் மேஜராக பார்த்தீங்கன்னா நீங்கள் சேமாக தான் மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? சூப்பர். ஓகேவா? அரே லெவலில் 20 கொஸ்டின் தான் மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. 2 கொஸ்டின் தப்பாயிருச்சு. ஓகேவா? தப்பான ப்ராசஸில் வந்து நம்ம 22 எடுக்க முடியும். ஸோ 20 கொஸ்டின் எடுத்துக்கலாம். ஓகேவா? சூப்பரா. ஒரு குட்டி 500 போடுங்க பார்ப்போம். உங்களுக்கு நீங்களும் குட்டி 500 போட்டு. எஸ். நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்பீடாக ஏன் பண்ண பார்க்குறேன் அப்படின்னு போகும்போது ஸ்பீடாக பண்ணணுன்றது முக்கியம் இல்லை. ஓகேவா? எத்தனை கொஸ்டின்ஸ் முடிக்கணுன்றது முக்கியம், எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக முடிக்கணும் அப்படி தான் முக்கியம். பட் அட் த சேம் டைம் டைம் ஆல்சோ ரொம்ப முக்கியமாக நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்பீடாக அக்யூரேட்டாக பண்ண பாருங்க. ஓகேங்களா? ஸ்பீடாக பண்ணுறோம் அப்படின்றதுக்கு தப்பு பண்ணுறோம் அப்படி அர்த்தம் கிடையாது. ஸ்பீடாகவும் பண்ணணும், அட் த சேம் டைம் அது அக்யூரேட்டாகவும் பண்ணணும். நீட்டுக்கு அதுதான் உதவ போகுது. பயாலஜி நீங்கள் ஸ்பீடாக பண்ணி தான் ஆகணும். வேறு எதை வேணும் நீங்கள் ஸ்லோவாக பண்ணிக்கலாம். பயாலஜி நீங்கள் ஸ்லோவாக பண்ணிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, புரிஞ்சுதா? பயாலஜி நீங்கள் டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். பயாலஜி சச்ச ஈஸி சப்ஜெக்ட் நம்ம நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த ஈஸி சப்ஜெக்ட்டுக்கு மேட்ச் டு மேட்ச் 1 ஹவர்க்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும். 90 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டெட் லைனாக இருக்க போகுது. 90 மினிட்ஸ் நம்ம 60 மினிட்ஸ் தான். 60 மினிட்ஸ்க்குள்ளே 90 கொஸ்டினை முடிச்சாகணும். 60 மினிட்ஸ்க்குள்ளே 90 கொஸ்டின்ஸை முடிச்சு ஆகணும். ஓகே, அவ்வளோதான், வேறு வழி இல்லை. எஸ், அவ்வளோதான். சூப்பர். ஃபயர் பண்ணுங்க. ஓகே, சூப்பர். ஓகேவா? சரி, ஒரு குட்டி பிரேக் எடுத்துப்போம். ஓகேங்களா? நம்ம 1:30 மணிலேருந்து அப்படியே சொல்லிட்டு இருக்கோம்ல. ஸோ குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். நம்ம 3:15க்கு வரும். ஓகே, ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கோம். ஓகேவா? 3:15 நம்ம ரெஸ்யூம் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்களும் ஒரு குட்டி பிரேக் எடுத்துவாங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டாக சொன்னீங்களா, ஒரு குட்டி பிரேக் எடுத்தோம். ஓகேங்களா? 3:15க்கு வந்துருங்க. ஓகேவா? எஸ்டாக்கண்ணா, நானும் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்களும் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வந்துருங்க. நம்ம 3:15ல சந்திப்போம்.
அடுத்து என்ன கேள்விகள் கேட்கப்படுகலாம் அப்படின்றத பார்த்துருவோமா? எஸ், shall we look into the next types of questions? Are you guys ready? Are you guys ready? ரெடியா எல்லாரும்? ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தாச்சா? பார்த்துடலாமா? ஒரே ஸ்ட்ரெச்சில் பார்த்து முடிச்சிருவோமா? எஸ், ஒரே ஸ்ட்ரெச்சில் பார்த்து முடிச்சிடலாமாடா? செஷன் யாரும் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே செஷன் லைக் பண்ணி விட்ருங்க. நீங்கள் யாரெல்லாம் செஷன் லைக் பண்ணலையோ செஷனை லைக் பண்ணி விட்ருங்க. நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பிடிஎஃப் கவலைப்படாதீங்க. நம்ம எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ணுறோமோ அவ்வளோ கொஸ்டின்ஸ் அடங்கிய ஒரு பிடிஎஃப் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுவோம். அதோட சேர்த்து நம்ம டெலிகிராம் சேனலையும் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஷால் வி லுக் இன்டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? சொல்லுங்க பாப்போம். நீங்கள் சொன்னீங்கன்னா பார்த்துலாம். ஒரு நிமிஷம், இது மைக் கொஞ்சம் ஜாம் ஆயிருக்கு. எஸ், வாட் இஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் கோயிங் டு பி? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது? இதை நம்ம பார்த்துட்டோம். அதாவது டிஎன்ஏ, எம்ஆர்என்ஏ, டிடிஆர்என்ஏ அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? எஸ். which is soluble RNA? Which is a soluble RNA? Which is a soluble RNA நம்ம எதை கன்சிடர் பண்ணுவோம்? Which we consider as a soluble RNA? எந்த RNA நம்ம soluble based on RNA அப்படின்னு நம்ம சொல்லுவோம்? நான் ambiguous OB. soluble கேக்குறாங்க. which is a soluble RNA அப்படின்றது பாத்தீங்கன்னா no. அவனே கேட்டிருக்கான் soluble based on RNA தான் கேட்டிருக்கான். is going to be transverse RNA தான். ஓகேங்களா? transverse RNA பேஸ் தான் வந்துட்டு இருக்கோம். ஓகேவா? எஸ். ஓ ஷிட், ஒரே நிமிஷம்டா. ஹாய்டா ஒரே நிமிஷம். ஓ yeah, okay, yes, okay. So which is a soluble RNA நம்ம எதை கன்சிடர் பண்ணிருக்கோம்? transverse RNA. okay, tRNA தான். ஓகேவா? ஹாய் நக்குல். ஓகேவா? சோ நம்ம எதை கன்சிடர் பண்ணிருக்கோம்? tRNA தான் கண்ணா soluble RNA கன்சிடர் பண்றோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். which is a correct? எந்தெந்த ஸ்டேட்மென்ட்லாம் கரெக்ட்? 5 ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க. அந்த 5 ஸ்டேட்மென்ட்ல எந்தெந்த ஸ்டேட்மென்ட்லாம் கரெக்ட் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? a tRNA has an anticodon loop that has base complementary to code. a tRNA has amino acid acceptor and a tRNA are specific for the each amino acid. For initiation, there is a specific tRNA that is referred to as an initiator. For termination, there is a specific tRNA that is referred as a terminator tRNA. என்னவா இருக்கலாம் ஆன்சர்? எந்த ஆப்ஷன்ஸ் வரணும்? எந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கரெக்ட் அப்படின்றது கேட்குறாங்க. ஓகே, which are the options are correct அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதை என்ன பொறுத்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இருக்கலாம்? ஒரு நிமிஷம். Yeah.
genetic codon based on the complementary pair. The tRNA is receptor and tRNA is a specific each of amino acid. For initiation, there is a specific tRNA that referred as the initiator. Initiator tRNA ஒன்று இருக்குது, பட் டெர்மினேட்டர் பேஸ் பண்ணி தான் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி வரலாம், 4ம் வரும். ஓகேவா? ஆப்ஷன் சி தான் வரும். ஓகேவா? ஆப்ஷன் சியும் வரலாம். ஓகேங்களா? ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி. DNA is preferred genetic material over RNA. எதனால டிஎன்ஏவை ஆர்என்ஏவை விட அதிகமான ஜெனடிக் மெட்டீரியல், ப்ரிஃபரபிளான ஜெனடிக் மெட்டீரியல் நம்ம சொல்றோம்? Why we prefer DNA over RNA? அதான் கொஸ்டின். Why we prefer DNA over RNA? நம்ம எதுக்கு வெட்ஸ் கேமிங் சூப்பரா கண்ணா. ஓகேங்களா? ஜனனி சூப்பர். எதனால அப்படின்றது பார்த்தீங்கன்னா, செகண்ட் OHல அதாவது ஹைட்ராக்சி குரூப் ப்ரெசென்ட்டாக இருக்கும். செகண்ட் கார்பன் அதாவது 2' வந்துட்டு ஹைட்ராக்சி குரூப் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால ஆர்என்ஏ வந்து லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். பட் டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது ஆக்சிஜனை வெளியே போயிருக்கும். அதனால நம்ம என்ன சொல்லுவோம், டிஆக்சி அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ டிஎன்ஏவை நம்ம ஆர்என்ஏவை எதுக்கு என்ன பண்ணுறோம்னா, ஆர்என்ஏல வந்துட்டு செகண்ட் கார்பனில் OH குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், வேற இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்காது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சராக பார்த்துருக்கோம். ஓகே, சூப்பரா டாக்டர் 𝑬𝒙𝒑𝒂𝒏𝒂𝒏𝒂𝒏𝒂𝒏 பிரதீகா ஜனனி கலக்கிட்டீங்க. ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சூப்பரா இருக்கணும். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which was the first genetic material? ஃபர்ஸ்ட் ஜெனடிக் மெட்டீரியல் நம்ம எதை கன்சிடர் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஜெனடிக் மெட்டீரியல் எதை கன்சிடர் பண்ணுவோம்? நான் சொல்லிடுவேன், ஒரு ப்ராப்ளம் வந்தால் தான் அதுக்கேற்ற சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? என்னன்னா, ஒரு ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் அதுக்கான சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனடிக் மெட்டீரியல் நம்ம கன்சிடர் பண்ணுறது ஆர்என்ஏவை தான். ஓகேங்களா? எஸ் டாக்டர். ஓகே, சூப்பர். இப்போ ஃபர்ஸ்ட் ஜெனடிக் மெட்டீரியல் நம்ம கன்சிடர் பண்ணுறது எதை கன்சிடர் பண்ணிருக்கோம்? வி கன்சிடர் ஆஸ் ஆர்என்ஏவை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சூப்பரா தேவதர்ஷினி, ராமலட்சுமி, ஜனனி, பிரதீகா, கோகுலப்பிரியா கலக்கிட்டீங்க. ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் இருக்குன்றதுனா, செகண்ட் OH group present in the nucleotide of RNA make it. என்ன பண்ணுது அது செகண்ட் குரூப்? நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் கொஸ்டின்ஸா பார்ப்போம். என்ன பண்ணுது செகண்ட் குரூப்ல வந்துட்டு ஹைட்ராக்சி குரூப் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா அது ஆர்என்ஏ என்ன பண்ணுது? இதனால நம்ம அது வெறுக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது என்ன பண்ணதுனால அது வெறுத்தோம்? அரே ஒரு நாள் பாருங்கடா, செகண்ட் குரூப்ல இப்போ இதாகிடுச்சுன்னா எப்படி லெஸ் ஸ்டேபிளா இருக்கும்? சரி, எப்படி மோர் ஸ்டேபிளா இருக்கும்? மோர் ஸ்டேபிளா இருக்காது. ஸ்டேபிளா இருக்காது. மோர் லயபிளா தான் இருக்கும். ஓகேங்களா? ஈஸிலி டிகிரேடபிளாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? மோர் லயபிள். ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா அப்போ ஏன் டிஎன்ஏ நமக்கு தேவை? டிஎன்ஏ தேவையில்லை. ஸ்டேபிளா இல்லாததுனால தான் நம்ம டிஎன்ஏ கொண்டு வரோம். ஓகேங்களா? ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா நமக்கு டிஎன்ஏ தேவையில்லை. நம்ம டிஎன்ஏ ஆர்என்ஏ ஸ்டேபிளா இல்லாததுனால தானே டிஎன்ஏ ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, சூப்பரா ஜனனி சூப்பர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர் இருக்கணும். ஓகேங்களா? மறந்துடாதீங்க, ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். Following are the features of RNA except. Following are the features of RNA except. Following are the features of RNA. எல்லாமே features of RNA except. சூப்பரா பிரதீகா. ஓகேவா? It is referred as a Griffith transformation principle. It is referred as a Griffith transformation principle. So option D. Okay, option D. Except it is referred as a Griffith transformation. அது வராது. ஓகேங்களா? எஸ். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டே இருங்க. 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஜஸ்ட் 2 மினிட்ஸ்டா, சாரி, ஜஸ்ட் 2 மினிட்ஸ் கிவ் மீ. இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண நான் வந்துடுறேன்.
ஆன்சர் சொல்லிட்டீங்களா? D. என்னது? The molecules can act as genetic material must fulfill the following criteria. Genetic material add பண்ணக்கூடியதெல்லாம் following criteria வந்து fulfill பண்ணணும் அப்படின்னு இருக்கு. Power of duplications, yes, பண்ணி ஆகணும். Structural and chemical stability, yes. Scope of the slow changes and power expressions like Mendelian's character, yes. ஓகேவா? ஸோ எல்லா கேரக்டருமே ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் எபோ, ஓகேவா? சூப்பர் இருக்கணும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சூப்பர் ஓகேங்களா? ஜனனி, 𝑬𝒙𝒑𝒂𝒏𝒅𝒊𝒔𝒆, கோகுலப்பிரியா, கலக்கிட்டீங்க ஓகேவா? ராமலட்சுமி, டாக்டர் ரூம், கலக்கிட்டீங்க ஓகேங்களா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RNA இஃப் அ ஜெனடிக் மெட்டீரியல் இன் RNA ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கிறது. சூப்பரா 𝑬𝒐𝒑𝒔, ஜனனி, கலக்கிட்டீங்க ஓகேங்களா? ஓகேவா? சூப்பர். என்னது? டொபாக்கோ மொசைக் வைரஸ், HIV, QB பாக்டீரியோஃபேஜஸ், ஓகேவா? இது எல்லாமே இருக்கும். ஆல் ஆஃப் திஸ் எபோ, ஓகேங்களா? ஆப்ஷன் டி. சூப்பர் கோகுலப்பிரியா, கலக்கிட்டீங்க ஓகேவா? ஸோ ஆல் ஆஃப் திஸ் எபோ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, சூப்பர். ஃபைண்ட் அவுட் த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ராங்கான ஸ்டேட்மெண்ட், தப்பான கரெக்டான ஆன்சர் எதுன்னு கேட்குறேன் ஓகேவா? ஃபைண்ட் அவுட் த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ராங்கான ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க ஓகேவா? ஃபைண்ட் அவுட் த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ராங்கான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்றது கேட்குறேன். Virus having RNA genome and having shorter lifespan mutate and evolve faster. RNA can easily express the characters. DNA is chemically and structurally more stable. Protein fulfills the criteria of replication that act as a genetic material. என்ன வரும்? சூப்பரா ஜனனி. Whenever protein fulfills the criteria of replication, thus act as a genetic material. Yeah? Yes. Super இருக்கணும் ஓகேவா? So option D is the correct answer. Okay, option D is the correct answer. நம்ம next question பார்த்துலாம். Which of the criteria for substance can be act as a genetic material is not fulfilled by protein? Is not fulfilled by protein. ஓகே, சாப்பிட்டோமா? நீங்க சாப்பிட்டீங்களா? இட்ஸ் நாட் ஃபுல்ஃபில்டு பை ப்ரோட்டீன். எதனால ப்ரோட்டீனால ஃபுல்ஃபில் ஆகாதது? இட்ஸ் நாட் ஃபுல்ஃபில்டு பை ப்ரோட்டீன் அப்படின்னாங்க. லைவ் லேட்டா வருதா? எஸ் தான் ஜனனி. சூப்பர். ஓகே, நாட் ஃபுல்ஃபில்டு பை ப்ரோட்டீன், அது பவர் ஆஃப் டூப்ளிகேஷன் தான் ஓகேங்களா? எஸ், உங்கள் லைவ் ஏதாவது போல ஓகேவா? நோ ப்ராப்ளம். ஸோ ஆப்ஷன் ஏ பவர் ஆஃப் டூப்ளிகேஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ பவர் ஆஃப் டூப்ளிகேஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சூப்பராக கண்டுங்களா ஓகேங்களா? ஸோ பவர் ஆஃப் டூப்ளிகேஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சராக பார்த்துட்டு இருக்கோம். எஸ் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாமா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, DNA is held together by which protein in prokaryotes? DNA is held together by which protein? எந்த protein? prokaryotes எந்த proteinaல DNA is held together? DNA is held together by which protein in prokaryotes? எந்த type of protein இருக்குன்னா, DNA is held together by which protein in prokaryotes? சூப்பர் ஜனனி. சூப்பர். Yes, the doctor whom? என்ன protein? Positively charged protein. என்ன protein? Positively charged proteins. ஓகேவா? Yes, the கோகுலப்பிரியா. சூப்பர் ஓகேங்களா? So positively charged protein, option B is the correct answer. Okay, positively charged protein, option B is the correct answer. Okay, yes, it is positively charged protein. Super இருக்கணுங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन என்ன வரக்க போகுதுன்னா, which statement is true in the context of histone? ஹிஸ்டோனை பேஸ் பண்ணி எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்றாங்க?
which statement is true in the context of histone? எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ இந்த கான்டெஸ்ட் ஆஃப் ஹிஸ்டோனை பேஸ் பண்ணி எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்றாங்க? எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ இந்த கான்டெஸ்ட் ஆஃப் ஹிஸ்டோன்? Yes, Janani, super, super. Janani, 𝒂𝒑𝒂𝒏𝒅𝒊𝒔𝒆, super. They are positively charged basic protein. Okay, va? Positively charged ஆன protein. அப்பதான் negatively charged ஆன DNA வந்து attack ஆகும். ஓகேங்களா? Yes, super. Yep, தேவதர்ஷினி, ஜனனி, 𝒂𝒑𝒂𝒏𝒅𝒊𝒔𝒆, super, super, super. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாமா? அடுத்த क्वेश्चन என்னவா இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா, in nucleosomes the histones are organized in which structure? ஹிஸ்டோன்ஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க? எந்த ஸ்ட்ரக்சர்ல ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க? ஹிஸ்டோன்ஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் இன் which structure? எந்த ஸ்ட்ரக்சர்ல ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க? ஹிஸ்டோன்ஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் இன் which structure? we all know ஹிஸ்டோன் ஆக்டோமர் 8% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஹிஸ்டோன் ஆக்டோமர் அப்படின்றது ஓகேங்களா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஏ. 8 ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் வந்து பிரசன்ட் இருக்கும். ஓகேங்களா? 8 ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் வந்து பிரசன்ட் இருக்கும். எஸ், ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். சூப்பர் டாக்டரும் 𝒂𝒑𝒂𝒏𝒅𝒊𝒔𝒆, ஜனனி, தேவதர்ஷினி கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ ஆக்டோமர் இஸ் கரெக்ட் ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन என்ன இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா, the initial structure formed at the beginning of the coiling of DNA around the histone. இனிஷியல் ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்குது? காயிலிங் ஆகுது இல்ல கண்ணா, அந்த ஹிஸ்டோன் புரோட்டீனை சுத்தி வந்து DNA வந்து காயிலிங் ஆகுது. அதோட இனிஷியல் ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கு அப்படின்னு கேக்குறேன். நியூக்ளியனா, சோலனினா, நியூக்ளியோசோமா, குரோமாட்டினா? எஸ் ஜனனி, 𝒂𝒑𝒂𝒏𝒅𝒊𝒔𝒆, சூப்பரா கண்ணா, சூப்பரா சூப்பரா. Yes, 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 it is. Option C, nucleosomes. Initial structure நம்ம என்ன சொல்லிருக்கோம்? We call it as a nucleosomes அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். சூப்பரா டாக்டர் ரூம் கலக்கிட்டீங்க. ஓகேவா? ஆப்ஷன் சி nucleosomes தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? 80 क्वेश्चन கிட்ட இங்க இதுல முடிச்சிருக்கோம். ஒரு சின்ன ட்ரையல் போய் பார்ப்போமா? ஒரு சின்ன ட்ரையல் போய் பார்ப்போமா இல்ல இதே மாதிரி போலாமா? ஒரு ஸ்பீடு போலாமா இல்ல இன்னும் இதே மாதிரி போலாமா? ஓகேவா? நம்ம எப்படியும் ஒரு 4 o'clock வைண்ட் அப் பண்ணிடலாம். 4 o'clock வைண்ட் அப் பண்ணிடலாம் கண்ணா. 4 o'clock வைண்ட் அப் பண்ணிடலாம். 4 o'clock வைண்ட் அப் பண்ணா 500 क्वेश्चंस எடுக்க முடியாது. பட் 200 250 क्वेश्चंस நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? அவ்வளவு क्वेश्चंस நான் பார்த்திருப்போம். அந்த क्वेश्चंस உங்களுக்கு கவலைப்படாதீங்க, நம்ம PDF-ஆ கொடுத்துருவோம். ஓகேங்களா? பட் நீங்க சொல்லுங்க, நம்ம ஸ்பீடா போலாமா இல்ல இன்னும் ஒரு half an hour இதே மாதிரி போலாமா? ஃபாஸ்டா போலாமா? சரி, ஓகே. என்ன டைம் ஆகுது? ஓகே, நம்ம 3:38க்கு ஆரம்பிப்போம். 3:38க்கு ஆரம்பிப்போம். 3:38ல இருந்து எவ்வளவு வரும்? 3:55 வரைக்கும் மிச்சப்போமே. ஓகேவா? 3:38ல இருந்து 3:55 வரைக்கும். ஓகேங்களா? ஸ்பீடா போலாமா? எஸ் எஸ் எஸ். ஓகேவா? டைம் நோட் பண்ணிக்கோங்க. 3:38ல இருந்து 3:55 வரைக்கும் எவ்வளவு क्वेश्चन சால்வ் பண்றோம்ன்றத பாத்துறோம். ஓகே, 3:37 ஆயிடுச்சு. 3:38ல இருந்து 3:55 வரைக்கும் இது வரைக்கும் நம்ம ரெக்கார்ட் என்னவா இருந்துட்டு இருக்கு? 20னே வெச்சுப்போம். ரெண்டுத்துலயுமே நம்ம 20 தான் அடிச்சிருக்கோம். சோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி லாஸ்ட் ரேஸா இருக்க போகுது. ஓகேவா? இந்த ரேஸை முடிச்சிட்டு நம்ம செஷனை வைண்ட் அப் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே ஓகே, நம்ம 3:38 ஆகட்டும். மேல டைமர் ஓடுது, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் உங்க போன்லயே டைமர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 3:38ல நம்ம ஆரம்பிப்போம். 80 क्वेश्चंस கிட்ட முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? அதுல இருந்தே பார்த்துடலாம். எஸ், ஸ்பீடா ஆன்சர் பண்றது முக்கியம் இல்ல கண்ணா, கரெக்டா ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்பீட் வித் அக்யூரசி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பீட் வித் அண்ட் அக்யூரசி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? எஸ். யா, ஃபர்ஸ்ட் क्वेश्चन. Histones are rich in which amino acid? Histones are rich in which amino acid? Histone வந்து எந்த அமினோ ஆசிட்ல ரிச்சா நம்ம கன்சிடர் பண்றோம்? Histone are rich in which amino acid? Histone are rich in which amino acid? Come on, நாலு பேர் அட்லீஸ்ட் 3 பேராவது கொடுக்கணும். Histone are rich in which amino acid? Yes, histone are rich in lysine and arginine. Okay, option B. Yes தாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन. A typical nucleosome consists of how many base pair? A typical nucleosome consists of how many base pair? எத்தனை base pair வந்து கன்சிஸ்ட் இருக்கும்? A typical nucleosome consists of how many base pair? நம்ம ஆரம்பிச்சாலே ஒரே ஆப்ஷனா வந்துட்டு இருக்கு.
Typical nucleosome consists of how many base pair rakana? Typical nucleosome. Yes. ன்னு வரல. அவ்வளவுதான். எத்தனை பேஸ் பேர்? அரௌண்ட் 200 பேஸ் பேர். அரௌண்ட் 200 பேஸ் பேர். எஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துடலாம். அடுத்த क्वेश्चन என்னவா இருக்கு அப்படின்னா E. coli 4.6 into 10 to the power 9 தான் அது. ஓகேங்களா? பேஸ் பேர் in its and how many nucleosomes are found in E. coli? How many nucleosomes are found in E. coli? இது வந்து பாயிண்ட்ரா மேல வரக்கூடியது. எத்தனை நியூக்ளியோசோம்ஸ் பார்க்க முடியும்? எத்தனை நியூக்ளியோசோம்ஸ் வந்து பார்க்க முடியும் அப்படின்றாங்க. பார்க்க முடியுமா? நியூக்ளியோசோம்ஸ் பார்க்க முடியுமா? ஃபர்ஸ்ட் பார்க்க முடியுமாடா? முடியாது. பார்க்க முடியாது இல்லையா? சோ எத்தனை? we can't. Yes. It's going to be 0 தான். ஓகேங்களா? பார்க்க முடியாது. ஓகேவா? பார்க்க முடியாது. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन. எப்போ 355 வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? the following are found in nucleus of mammalian cells. which are the following are found in the nucleus of mammalian cells? mammalian cellsல ஃபவுண்ட் ஆகக்கூடியது. கீழ வர ஃபாலோயிங்ல mammalian cellsல ஃபவுண்ட் ஆகக்கூடியது என்னவா இருக்கு? mammalian cellsல mammalian cellsக்கு yes ஜனனி. yes என்னவா இருக்கு? நியூக்ளியோசோம்ஸ். ஆப்ஷன் டி நியூக்ளியோசோம்ஸ். yes நியூக்ளியோசோம்ஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நியூக்ளியோசோம்ஸ். அடுத்த क्वेश्चन. chromatin is a repeating unit of. chromatin ஏதோ repeating unit நம்ம கன்சிடர் பண்றோம். chromatin is a repeating unit of. ஏதோ repeating unit நம்ம கன்சிடர் பண்றோம். chromatin is a repeating unit. ஒரே ஆன்சர் தான். chromatin ஏதோ repeating unit நம்ம கன்சிடர் பண்றோம். ஒரே ஆன்சர் தான். எஸ்டா அதேதான். chromatin அதை பேஸ் பண்ணி வர்றது எல்லாமே ஒரே ஆன்சர் தான். ஓகேங்களா? எஸ். இது நியூக்ளியோசோம்ஸ் தான். chromatin is a repeating unit of nucleosomes. எஸ். நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். beats on stringsனால ஒன்னு தான வரணும். என்னடா வரும்? beats on strings. அதுல வேற ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளியோசோம் chromatin can be viewed under. எதுல வியூ பண்ண முடியும்? ஓகேங்களா? ஓகே. எதுல வியூ பண்ண முடியும் அப்படின்றாங்க. எந்த மைக்ரோஸ்கோப்ல வியூ பண்ண முடியும்? அதே தான்டா போனா டாக்டர். ஓகேவா? எந்த மைக்ரோஸ்கோப்ல வியூ பண்ண முடியும்? எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல. ஓகே, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல இந்த டிஆர்என்ஏ பேஸ் பண்ணிட்டு பீட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் வந்து வியூ பண்ண முடியும். இது பார்க்க முடியும் அப்படின்னா. ஓகேவா? இதுல தான் பீட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரக்சர் இன் chromatin a package to form. என்ன ஃபார்ம் பண்ணது? package to form. என்ன பார்க்க முடியும்? சொல்ல வாயில வர மாட்டேங்குது. ஓகேவா? chromatidsa chromatin ஃபைபரா? என்ன பார்க்க முடியும்? இட்ஸ் chromatin ஃபைபர். நன்னதான் chromatin ஃபைபர் ரகனா chromatin ஃபைபர். ஓகேவா? நோ chromatids கிடையாது. chromatin ஃபைபரை தான் பார்க்க முடியும். ஓகே, chromatin ஃபைபரை தான் பார்க்க முடியும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். chromatin fiber coil and contains of a cell division to form stage. என்ன ஸ்டேஜ்? செல் டிவிஷன்ல படிச்சிருப்போமே chromatin ஃபைபர். எஸ்டா ஜனனி. சூப்பரா ஜனனி. எஸ். அடுத்து ஒண்ணுதான் வந்திருக்கு. அவங்களே 3 போட்டா செல்லாது. ஒரே 3 போட்டா செல்லாது. ஓகேவா? மெட்டாஃபேஸ் ஆஃப் தி குரோமோசோம். ஓகே, எஸ். நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Apart from histone, chromatin at the higher level of coiling requires which protein? Apart from histone, chromatin at the higher level of coiling requires எந்த protein? histone இல்லாம வேற எந்த level of protein வந்து coil பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்? coil பண்றது தேவையா இருக்கு அப்படின்றாங்க. ஒரே ஆப்ஷனே வந்து கன்ஃபியூஸ் பண்ணது இல்ல. ஓகே, பாத்துக்கலாம். apart from histone chromatin, higher level of coiling requires. higher level of coiling எதுல பேஸ் பண்ணி நடக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா yes non histone chromatin euchromatin அப்படினு படிச்சிருப்போம்ல. சோ ஆப்ஷன் சி non histone chromatin protein. சூப்பர் non histone chromatin protein. next question. in the nucleus the region of chromatin which is loosely packed is called as. இப்பதான் சொன்னேன் loosely packed என்ன? இப்பதான் சொன்னேன் loosely packed என்ன சொல்லுவோம் நம்ம? loosely packed is called as. எஸ்டா ரெண்டு தான் வந்து கமான். ஒரே ஆளே ரெண்டு சொல்லக்கூடாது. ஓகே, என்ன சொல்லுவோம்? we call it as a euchromatin. ஓகே, next question. 43 ஆயிடுச்சு. 55 தான். ஓகே, பரவாயில்ல. which one is true about the structure of heterochromatin? heterochromatin பொறுத்த வரைக்கும் எது கரெக்ட் அப்படின்றாங்க?
which of the following is true about heterochromatin heterochromatin பொறுத்த வரைக்கும் எது கரெக்ட் அப்படின்றாங்க heterochromatin பொறுத்த வரைக்கும் அதேதாமா ஒண்ணுதான் வந்திருக்கு யா ஓகே densely packed and stained dark option D densely packed இருக்கும் stained dark இருக்கும் which one of the part chromatin is transcriptionally active which of the part is transcriptionally active இருக்கு heterochromatin nucleosomes euchromatin chromosome transcriptionally active இருக்கக்கூடியது transcriptionally active இருக்கும் ரொம்ப ஆக்டிவா இருக்குமா யா எஸ்டா ஜனனி ரெண்டு ஒரே அலை சொல் அதேதான் ஓகே என்னது ஆப்ஷன் சி euchromatin is the correct answer okay next question பார்த்தலாம் அடுத்த question the above shows an essential biomolecules associated with the cell organelles which cell organelles biomolecules above shows அது டயகிராம் ஏதோ ஒருமா டயகிராம் ஏதோ மிஸ் பண்ணிட்டனோ அப்படிதான் நினைக்கிறேன் biomolecule associated with which of the cell organelles na option C is nucleus ஓகேங்களா yes option C nucleus தான் வரும் டயகிராம் வரும்னு நினைக்கிறேன் அந்த டயகிராம் கரெக்ட்டா எடுக்கல ஓகே no problem next question மூவ் பண்ணிடலாம் what is indicated by A B C yes நான் சொன்னேன் பாத்தீங்களா டயகிராம் வரும் டயகிராம் மிஸ் ஆச்சு no problem அட அச்சோ டயகிராம் போதே okay transformation experiment in the search of genetic material was performed by transformation experiment in search of genetic material was performed by ஓகே அந்த மூணு क्वेश्चन விட்டுருங்க அந்த மூணு क्वेश्चनல டயகிராம் பேசினா டயகிராம் எங்கேயோ காமனா வச்சிருந்தேன் போட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் transformation experiment in search of genetic material was performed by யாரால பெர்ஃபார்ம் பண்ணப்படுது transformation experiment yes யாரால ஃபெடரிக் கிரிஃப்த்னால ஓகே இதெல்லாம் யாரால ஃபெடரிக் கிரிஃப்த்னால ஓகேங்களா ஓகே அடுத்த क्वेश्चन கிரிஃப்த் carried out this experiment in mice using with என்ன பேத்தோஜெனிக் பாக்டீரியா யூஸ் பண்ணாரு என்ன பேத்தோஜெனிக் பாக்டீரியா வந்து கிரிஃப்த் யூஸ் பண்ணாரு என்ன பேத்தோஜெனிக் பாக்டீரியா கிரிஃப்த் யூஸ் பண்ணாரு ரொம்ப ஈஸி கிரிஃப்த்தோட ஆயுதம் என்ன நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் வாட் இஸ் தி கிரிஃப்த் ஆயுதம் என்ன பேத்தோஜெனிக் பாக்டீரியா எஸ்டா அவ்வளவுதான் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா ஆப்ஷன் சி ஓகேங்களா in griffith experiment eat killed strains when injected into mice resulted என்ன ரிசல்ட் பண்ணிச்சு eat killed strain வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது அது என்ன ரிசல்ட் பண்ணிச்சு யா இன்னும் வரல வந்துச்சா எஸ் என்ன ஆச்சு அந்த மைஸ் வந்து உயிரோட இருந்துச்சு எஸ்ட்ரெயினை வந்துட்டு நம்ம ஈட் கீல் பண்ணி உள்ள அனுப்பும்போது அந்த மைஸ் வந்து எப்படி இருந்துச்சு உயிரோட இருந்துச்சு ஓகேவா நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் the transforming principles in griffith experiment was detected என்ன டிடெக்ட் பண்ணாங்க transforming principles griffith experiment என்ன டிடெக்ட் பண்ணாங்க griffith experiment என்ன டிடெக்ட் பண்ணாங்கடா கண்ணா போன क्वेश्चन தான் நீங்க அத கொடுத்திருக்காங்க ஓகேங்களா எஸ் ஒன்னு தான் வந்திருக்கு அவ்வளவுதானா என்னாச்சு அதேதான் ஓகேவா eat killed strain வந்துட்டு streptococcus pneumonia were injected R strain ஓட இது பண்றாங்க ஓகேங்களா ஆப்ஷன் டி யா ஓகேங்களா டிடெக்டட் ஓகே நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் Oswald Avery, Coyle, McCarthy and McCarthy work to determine the nature of transforming principles Griffith principles எப்படி பண்ணாங்க அவங்க என்ன பண்ணிருப்பாங்க இவங்களோட இதெல்லாம் வெச்சிட்டு என்ன பண்ணாங்க எதை கண்டுபிடிக்கிறதுக்கு மாலிகுலர் பேசிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தானே இப்போ எது வரும் எஸ்டா பிரதீகா ஓகேங்களா என்ன வரப்போகுது அதேதான் ஓகேவா பயோகெமிக்கல் ஓகேங்களா எஸ் பயோகெமிக்கல் எஸ் நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन RNA digesting enzymes are commonly known as RNA டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் நம்ம என்ன சொல்றோம் RNA டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் என்னதுடா ரொம்ப ஈஸிடா RNA டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் என்னன்னு சொல்றோம் which enzymes which digest RNA டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் ஒன்னு தான் வந்திருக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் வந்திருக்கு RNAs அப்படி நாம சொல்றோம் RNA டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் நம்ம என்ன சொல்றோம் RNAs அப்படி சொல்றோம் what is the difference between DNA and DNAs DNA க்கும் DNAs க்கும் என்ன டிஃபரன்ஸ் DNA க்கும் DNAs க்கும் என்ன டிஃபரன்ஸ்
ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்குன்னு பார்த்துட்டு அடிக்கணும். ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ தான். ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ, அடுத்து டிஎன்ஏஸ். ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ தான் வந்திருக்கு. அதே மாதிரி ஆன்சர் 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 எஸ் எஸ். என்னது ஃபர்ஸ்ட் வர டிஎன்ஏ ஒரு ஜெனடிக் மெட்டீரியல், டிஎன்ஏஸ் வந்து டிஎன்ஏ டைஜஸ்டிங் என்சைம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அண்ட் 𝑬𝒑𝒐𝒓𝒆 எக்ஸ்பெரிமெண்ட் த ஃபாலோயிங் ஐசோடோப். என்ன ஃபாலோயிங் ஐசோடோப்? 𝑬𝒑𝒐𝒓𝒆 எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன ஃபாலோயிங் ஐசோடோப் யூஸ் பண்ணிருப்பாங்க? என்ன ஃபாலோயிங் ஐசோடோப் யூஸ் பண்ணிருப்பாங்க? 𝑬𝒑𝒐𝒓𝒆 எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன ஃபாலோயிங் ஐசோடோப் யூஸ் பண்ணிருப்பாங்க? இல்ல 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 இல்ல, அது ஆன்சர் கிடையாது. ஆன்சர் கரெக்டாக இருந்தால் தான் அடுத்தது போகும். 𝑬𝒑𝒐𝒓𝒆 எக்ஸ்பெரிமெண்ட்ல அதே தான் பிரதீகா. ஓகேவா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, என்னது சல்ஃபர் 35 பாஸ்பர் 32. ஓகேவா? சல்ஃபர் 35 பாஸ்பர் 32. ஓகே, 35 வச்சு அடிச்சிடலாம். நான் சொன்னேன் எஸ் ஞாபகம் வச்சோங்க. 35 எஸ்5 ஞாபகம் வச்சோங்க. ஓகேங்களா? மறந்துடாதீங்க. சல்ஃபர் 35. நெக்ஸ்ட் கொஸ்டின். நான் போக மாட்டேங்குது. ஓகே, 𝑬𝒑𝒐𝒓𝒆 எக்ஸ்பெரிமெண்ட் ஷோஸ் த ஃபாலோயிங் ஸ்டெப் குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வந்துட்டு 𝑬𝒑𝒐𝒓𝒆 எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன நடக்கும் சொல்லுங்க பார்ப்போம். குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல 𝑬𝒑𝒐𝒓𝒆 எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன நடக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம். கண்ணா 3 minutes 5 minutes மோர்ரா. எஸ்டா. சூப்பர். என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஆகுது, பிளெண்டிங் ஆகுது, அப்புறம் நம்ம சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். In 𝑬𝒑𝒐𝒓𝒆 experiment 35S labeled and 32P labeled respectively. எப்படி லேபிள் பண்ணாங்க? 𝑬𝒑𝒐𝒓𝒆 experiment 35S labeled and 32P labeled respectively. எப்படி? எஸ்டா ஜனனி. இதுக்கு சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின். No, which is labeled as protein and DNA. எஸ்டா பிரதீகா. ஓகேவா? protein and DNA வா. நோட் பண்ணிக்கோங்க பரவாயில்ல. நோட் பண்ணிக்கோங்க. protein and DNA வா. ஓகேவா? ஒன்று தப்பு பண்ணிருக்கீங்க. protein and DNA வா. ஓகேவா? It has not described or noticed that the specific pairing we have postulated immediately suggests a possible copying mechanism with the genetic material. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னவர் யாரு? இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சொந்தக்காரன் யாரு? pairing have posted immediately suggests a possible copying mechanism that is a genetic material. இந்த ஸ்டேட்மெண்ட்டோட சொந்தக்காரன் யாரு? சொந்தக்காரன் வந்தக்காரன் வில்கின்ஸ் அண்ட் பிராங்க்லினா. அடுத்து ரெண்டாவது கேள்வி தப்பன் போட்டுடலாமா? எஸ்டா சூப்பரா விமலா. ஓகேங்களா? வரல. டைம் ஆயிடுச்சு. ஓகே, வாட்சனுக்கு தான் சொல்லியிருப்பாரு. யார் சொல்லியிருப்பாரு? வாட்சனுக்கு தான் சொல்லியிருப்பாரு. 2 கொஸ்டின் தப்பு பண்ணிருக்கீங்க. மறுபடியும் 2 கொஸ்டின் தப்பு பண்றீங்களே. ஓகே, ஆஃப்டர் ரெப்ளிகேஷன் ஈச் DNA molecule has one parental and newly synthesized strand. The scheme referred to as. இந்த ஸ்கீம் நம்ம என்ன சொல்வோம்? ஆஃப்டர் ரெப்ளிகேஷன் ஈச் DNA molecules have one parental and newly synthesized strand. இந்த ஸ்கீமை நம்ம என்ன சொல்லுவோம்? செமி கன்சர்வேட்டிவ். என்ன சொல்றோம்? we call it as a semi conservative அப்படின்னு சொல்றோம். ஓகே, சூப்பர். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? லாஸ்ட் 3 minutes மோர்ரா. proposed mechanism for DNA replication was. proposed mechanism என்ன இருக்கு? DNA replicationக்கான proposed பண்ண மெக்கானிசம் என்னது? how it would be. அது போனதுக்கு இதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு ஆன்சர் இதுக்கு வருமா? proposed mechanism எல்லாமே தான் வரும் தானே? proposed mechanism எல்லாமே ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? we consist of conservative, semi conservative and dispersive. okay, conservative, semi conservative, dispersive. okay, all this above. சூப்பரா போகணும். ஓகேவா? all this above. நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். எத்தனை 2 minutes more. semi conservative replication of DNA was demonstrated by. semi conservative replication of DNA யார் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருப்பாங்க? semi conservative replication of DNA யார் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருப்பாங்க? semi conservative DNA டெமான்ஸ்ட்ரேட் பண்ணவங்க யாரு? செமி கன்சர்வேட்டிவ் DNA டெமான்ஸ்ட்ரேட் பண்ணவர் எவரு? அதே தான் டாக்டர் ரூம். சூப்பர். ஓகே, கமான். ஒரு ஆன்சர் பத்தாது. ஒரு ஆன்சர் பத்தாது.
அதேதான் அதுக்கானது மெஸ்லின் ஸ்டாக் ஓகேவா மெஸ்லின் ஸ்டாக் ஓகேங்களா ஆப்ஷன் ஏடா சூப்பர் சூப்பர் ஓகேவா மெஸ்லின் ஸ்டாக் தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னா in Michelin stall experiment E. coli was grown in a medium containing E. coli எந்த ஒரு மீடியம் கண்டெய்னிங்ல grow ஆகப்படும் E. coli was grown in a medium containing இது எங்க வரும்டா ச்சே ஓகேவா சார் ஓகேவா என்ன வரும் 15 NH4Cl ஓகேவா 15 NH4Cl ஓகேங்களா 15 NH4Cl ஓகேவா மீடியம் கண்டெய்னிங் 15 NH4Cl ஓகேங்களா 15 மிஸ் ஆயிடுச்சு பரவாயில்ல அது டைப்பிங் மேரர் தான் ஒன்றும் பண்ண முடியாது in Michelin starch experiment 15 N15 can be only differentiated on the basic எப்படி வந்து ரேடியோடோப் N15 வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் but is not well ra in Michelin starch experiment 15N can be only differentiated basics எஸ்டா என்ன கிரேடியன்ட் அதேதான் என்ன கிரேடியன்ட் டென்சிட்டி கிரேடியன்ட் டைம் ஆயிடுச்சா எஸ் ஆப்ஷன் முடிஞ்சிடலாம் டென்சிட்டி கிரேடியன்ட் ஓகே முடிஞ்சிருச்சு இதோட முடிஞ்சது ஓகேவா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம் ஓகேவா டென்சிட்டி கிரேடியன்ட் ஓகே யா சூப்பர் கோகுலப்பிரியா விமலா பிரதீகா டாக்டர் ரூம் ஜனனி ஸ்ரீதர் தேவதர்ஷினி யாரை விட்டுட்டேன்னா புவனா சூப்பரா கணங்களா சூப்பரா கணங்களா ஓகேங்களா ஸோ எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணிக்கிங்கன்னு பார்ப்போமா எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க எஸ் இந்த கொஸ்டின்ல தான் கேட்கணும் ஓகேங்களா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32ல 2 தப்பா போச்சு 30 3 வந்து என்னது டயக்ராம் பேஸ் பண்ண क्वेश्चन நம்மளால ஆன்சர் பண்ண முடியல அப்போ 27 பேஸ் பண்ணி பார்க்கும்போது 25ல இருந்து 27 क्वेश्चंस எல்லாராலையும் ஆன்சர் பண்ண முடிஞ்சு இந்த 15 மினிட்ஸ்ல அப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 क्वेश्चन இம்ப்ரூவ்மென்ட் ஆயிருக்கு சூப்பரா ஒரு ஃபயரை போடுங்க அப்போ ஃபயரை போடுங்க சூப்பரா மொத்தமா 32 क्वेश्चंस பார்த்திருக்கோம்டா அதுல 2 क्वेश्चंस தப்பு பண்ணிருக்கீங்க ஓகே 2 क्वेश्चन நிறைய பேர் எல்லாரும் சொல்ல பட் 2 क्वेश्चन நான் குறிப்பிட்ட டைம்ல கரெக்ட்டா ஆன்சர் வரல ஒரு 10 செகண்ட்ஸ் டைம் இருக்குன்னு வெச்சோம் 10 செகண்ட்ஸ்க்குள்ள யாருமே ஆன்சர் பண்ணல தப்பு ஆன்சர் பண்ண கூட தப்பா ஆன்சர் பண்ணீங்க சோ 2 क्वेश्चन தப்பு மிச்சருக்கு 3 क्वेश्चन மிச்சருக்கு 30ல வந்து 3 क्वेश्चन வந்து என்னவா இருக்கு டயகிராம் பேஸ் பண்ண क्वेश्चनா இருந்தனா நம்ம அத ஆன்சர் பண்ணவே இல்ல அத क्वेश्चनா படிக்கல அப்போ 27 क्वेश्चन ஆன்சர் பண்ணிருக்கீங்க அந்த 27ல கண்டிப்பா 25 வரைக்கும் நீங்க முக்காவாசி பேர் கரெக்ட்டா தான் சொல்லிருக்கீங்க ஓகேவா சூப்பரா கண்ணா ஓகேவா எஸ் இம்ப்ரூவ்மென்ட் ஆயிருச்சு ஓகே இம்ப்ரூவ்மென்ட் ஆயிருக்கு ஓகேவா இதே மாதிரி பிராக்டீஸ் பண்ணிட்டே வாங்க இதே மாதிரி பிராக்டீஸ் பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் பார்க்க முடியும் ஓகே உங்க வித் ஸ்பீடோட அக்யூரசி ஓகேங்களா ஸ்பீடும் முக்கியம் தான் அட் த சேம் டைம் அக்யூரசியும் முக்கியம் தான் ஓகேவா நம்ம சுமார் 10-15 நிமிஷத்துக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க ஹவர்ஸ் கணக்கில் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகே 3 மணி நேரத்துக்கு 3 மணி நேரமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும் ஓகேங்களா அப்போ அதுக்கெல்லாம் நல்ல இது வேணும் ஸ்பீடா போகணும்னு சொல்லிட்டு தப்பா போகணுன்ற அவசியம் இருக்கவே கூடாது ஸ்பீடா போடுற ப்ராப்ளமே அதுதான் நிறைய பேர் நான் ஸ்லோவாகவே போயிடுறேங்கண்ணா எனக்கு கரெக்டாக போட்டாலே போதும் அவசரத்தில் போய் தப்பா போட்டு தொலைச்சுன்னு வச்சுக்கோங்க மார்க்கே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க பட் மார்க்கு ஸ்லோவா போட்டா கம்ப்ளீட்டே பண்ண முடியாது தட் இஸ் அ ஃபேக்ட் ஓகேவா ஸோ ஸ்பீடாகவும் போடணும் அக்யூரசியாகவும் இருக்கணும் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க ஏன்னா பக்கத்தில் வந்தாச்சு வி டோன்ட் ஹேவ் டைம் ஓகே காய்ஸ் வி டோன்ட் ஹேவ் டைம் பட்ஸ் ஸோ மறந்துடாதீங்க டைம் இல்லை ரொம்ப கம்மியான மாதம் தான் இருந்துட்டு இருக்கு ஸோ ஸ்பீட் வித் அக்யூரசியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகேவா கண்ணா சூப்பர் ஒரு 45 போடுங்க பையா உங்களுக்கு ஃபயர் போட்டாச்சா சூப்பர் ஓகேவா செஷன் எப்படி இருந்துச்சு செஷன் இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாமா என்ன நினைக்கிறீங்க வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ் செஷன் எப்படி இருந்துச்சு
எப்படி இருந்ததுன்னு மறக்காம மெயின் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, செஷன் இதே மாதிரி செஷன் நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்றதை வந்துட்டு நீங்கள் மெயின் கமெண்ட் பாக்ஸில் கண்டினியூ பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம எத்தனை கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோமோ அத்தனை கொஸ்டின்ஸும் உங்களுக்கு பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன், கவலைப்படாதீங்க. பிடிஎஃபாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், கவலைப்படாதீங்க. ஓகேவா கணுங்களா? எஸ், கிளியர்? ஓகேவா? இது வரைக்கும் நம்ம எத்தனை செஷன் பார்த்துருவோமோ அத்தனை செஷனையும் நான் எத்தனை கொஸ்டின் பார்த்துருவோம் அதை நான் பிடிஎஃபாக கொடுத்துட்றேன், கவலைப்படாதீங்க. ஓகே, எஸ் எஸ் எஸ், மறக்காம செஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு போம். ஓகேங்களா? முடிச்சிடலாமா? இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாமா? ஓகேடா, கண்டிப்பாக பண்ணிடலாம். ஓகே, அப்போ இன்னொரு நாள் டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஒரு எனக்கு நான் டோட்டலாக 6 ஹவர்ஸ் எடுத்திருக்கோம். இதே மாதிரி நானும் இன்னொரு இதில் 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் ஒரே சாப்டரில் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? சூப்பரா. ஓகேவா? இன்னொரு வீக்கெண்ட் கிடைக்கும் போது நம்ம இதே மாதிரி செஷனை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேவா? ஓகேவா? அப்போ அதே மாதிரி அடுத்த செஷன் எடுக்கும்போது நீங்கள் எல்லாரும் வந்து உங்கள் ஆதரவுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஓகேவா? நம்ம அடுத்த வாட்டியும் இதே மாதிரி இன்னொரு சாப்டர் எடுத்துலாம். இந்த சாப்டர் நம்ம மறுபடியும் எடுப்போம், கவலைப்படாதீங்க. நீட் பக்கத்தில் வரட்டும், நீட் பக்கத்தில் வரும்போது நம்ம ரன்னக்கடலுமா ஓடிட்டு இருப்போம், கவலைப்படாதீங்க. ஒரு நாள் உட்காந்து எத்தனை கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுக்க முடியுமோ காலையிலேருந்து நைட் வரைக்கும் வந்து எடுத்துட்டு இருக்கலாம். ஓகேவா? பட் அது நீட் கொஞ்சம் பக்கத்தில் வரட்டும், ஏன்னா அப்போ உங்களுக்கு நல்ல மெமரியில் இருக்கும், டக்குன்னு போய் நீங்கள் எழுதிட்டு வந்துடலாம். ஓகேவா? எஸ், ஓகேடா கண்ணா. ஓகே, சரி, see you then. ஓகேடா, தேங்க்யூ. ஓகேங்களா? அப்போ நாளைக்கு நம்ம ஒரு கிளாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு எவல்யூஷன் கிளாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மார்னிங் 10 AM மறக்காம வந்துருங்க, அதை நான் சொல்லிடுறேன். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அனுப்பிடுறேன். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் போட சொல்லிடுறேன். அட் த சேம் டைம் டெலிகிராம்லேயும் ஆட் பண்ண சொல்லிடுறேன். ஓகேவா கண்ணுங்களா? ஸோ see you on tomorrow. நாளைக்கு சந்திப்போம். ஓகேவா கண்ணா? பாய் கண்ணா. ஓகே, மறுபடியும் சந்திப்போம். இதே மாதிரி செஷனையும் சந்திப்போம். ஓகேங்களா? பாய்டா. ஓகே, செஷன் லைக் பண்ணாமல் செஷன் லைக் பண்ணிட்டு கிளம்பிடுங்க. we will see you on the next session. Bye. மோஸ்ட் ப்ராபபிளி 6 to 7 ஹவர்ஸ் எடுக்கணும்னா நமக்கு வீக்கெண்ட் தான் ப்ராப்ளம் எடுக்க முடியும் இல்லையா? பார்க்கலாம்.